Hi, audio கேக்குதா? Is I audible? Audio கேக்குதா? Come on. Yes, yes. Audio clear-ஆ இருக்காப்பா? Audio clear-ஆ இருக்கா? ரைட் சூப்பர் ஓகேடா. ஸோ இன்னைக்கு நம்ம ஆசிலேஷனோட லாஸ்ட் லெக்சர். இதுக்கப்புறம் ஆசிலேஷனில் எந்த லெக்சரும் இல்லை. ஓகேவா? நம்ம 24 ஹவர்ஸ் டே பண்ணுவோம் இல்லையா, அன்னைக்கு மறுபடியும் நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலாக மறுபடியும் பார்ப்போம். ஐ மீன் டீட்டெயில் இந்த சென்ஸ் நியூமெரிக்கல் தான் அதிகமாக நான் பண்ண போகிறேன். ஓகேவா? ரைட். சரி, இன்னைக்கு ஆசிலேஷனோட ஒரு முக்கியமான டாபிக். இப்போ டைம் பீரியட் எப்படி கண்டுபிடிக்கிறதுலாம் நம்ம பார்த்தோம் இல்லையா, லீனியர் எஸ்ஹெச்எம்ல. அதே மாதிரி ஆங்குலர் எஸ்ஹெச்எம்ல டைம் பீரியட் கண்டுபிடிக்கிறத பார்க்க போகிறோம். அதோட சேர்த்து ஓகே, அதோட சேர்த்து ஐ திங்க் வீடியோவும் தெரியும்னு நினைக்கிறேன். வீடியோ தெரியுதா? ரே ஆப்டிக்ஸ் நெக்ஸ்ட் வீக்லேருந்து 12th மட்டும் தான் போகும்டா. நெக்ஸ்ட் வீக்லேருந்து 12th மட்டும் தான் போகும். இந்த வீக் நமக்கு இதோட முடிஞ்சிடும். ஓகேவா? நான் இந்த வீக் கண்டிப்பாக 11th ஃபுல்லாக முடிச்சிடுவேன். சேம் சொன்ன மாதிரி இதுவும் நடந்துடும். ஓகே, ஐ திங்க் பேக்ரவுண்டும் தெரியும்னு நினைக்கிறேன். ரைட். ஓகே, ஃபைன். ஓகேடா, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ இன்றைக்கி என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றி நான் ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட தெளிவாக பேசிடுறேன். ஃபஸ்ட்டு ஒரு ஃபேஸர் டயக்ராம். ஓகே, சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனில் ஒரு ஃபேஸர் டயக்ராமில் இருந்து, இல்லாட்டி ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருந்தாங்க, ஃபங்க்ஷன்லேருந்து எப்படி டைம் பீரியட், ஒமேகா, ஆம்ப்ளிடியூட் இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். அப்புறம் வெலாசிட்டி, ஆக்சலரேஷன், டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட ஃபங்க்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். அப்புறம் வெலாசிட்டி அண்ட் ஆக்சலரேஷனோட ஃபங்க்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டிஸ்பிளேஸ்மெண்ட். அது எக்ஸாகவும் இருக்கலாம், ஒய்யாகவும் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்முலாஸை பற்றி பார்க்க போகிறோம். இதை வச்சு நம்ம சம் சால்வ் பண்ண போகிறோம். அதுக்கடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஓகே, அதுக்கப்புறம் சார் இன்னைக்கு ரொம்ப ஸ்மார்ட்டாக சரி, ஓகே, லிசன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், எனர்ஜி டயக்ராம். ஓகே, ஆசிலேஷனில் எனர்ஜியோட கர்வ்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும், அதோட அதுலேயுமே 2 வெரைட்டி ஆஃப் ஃபார்முலாஸ் இருக்குது. ஓகேங்களா? எனர்ஜி டயக்ராம் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அண்ட் ஒய் இருக்குது. அதே ஐ மீன் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை பொறுத்து இருக்குது. அப்புறம் எனர்ஜியோட ஃபார்முலா வித் ரெஸ்பெக்ட் டு டைமும் இருக்குது. ஓகேவா? பொட்டென்ஷியல், கைனெட்டிக், டோட்டல் எனர்ஜி. ஸோ மூணுமே பார்க்க போகிறோம். இதில் டோட்டல் எனர்ஜி வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால வித் ரெஸ்பெக்ட் டு டைமும் வராது, வித் ரெஸ்பெக்ட் டு டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் வராது. ஏன்னா அது கான்ஸ்டன்ட். ஓகேங்களா? பட் கைனெட்டிக், பொட்டென்ஷியல் ரெண்டுமே டைமை பொறுத்து மாறும், டிஸ்பிளேஸ்மெண்ட்டை பொறுத்து மாறுதுங்கிறதுனால we have 2 வெரைட்டி ஆஃப் ஃபார்முலாஸ் ஃபார் கைனெட்டிக் எனர்ஜி அண்ட் பொட்டென்ஷியல் எனர்ஜி. ஓகேங்களா? ஸோ அந்த ஃபார்முலாவும் பார்க்க போகிறோம். அது ரெலவெண்ட்டாக இருக்கிற நியூமெரிக்கல் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ஆங்குலர் எஸ்ஹெச்எம். ஓகேங்களா? லீனியர் எஸ்ஹெச்எம்ல வந்து டைம் பீரியட் பார்த்துறதுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஒரு ஐ திங்க் 13 to 15 கேசஸ் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஆங்குலர் எஸ்ஹெச்எம்மோட ப்ராசஸ் என்ன, அதில் எப்படி 3 ஸ்டெப் இருக்குது, அதே மாதிரி இதுலேயும் 3 ஸ்டெப் இருக்குது. ஓகேங்களா? அந்த 3 ஸ்டெப்பை நான் சொல்லிவிட்டு, சேம் அங்கே லீனியர் எஸ்ஹெச்எம்க்கு ஒரு 3 ஸ்டெப் போட்டோம் இல்லையா, அதே மாதிரி ஆங்குலர் எஸ்ஹெச்எம்க்கும் ஒரு 3 ஸ்டெப் இருக்குது. அந்த 3 ஸ்டெப்பை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அதுக்கப்புறம் இதுலேயும் சில கேசஸ் நான் உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். ஓகேவா? அவ்வளோதான், ஆசிலேஷன் முடிஞ்சுது. இதுக்கப்புறம் ஆசிலேஷன் எதுவுமே இல்லை. ஓகேவா? ரைட். ஸோ இன்னைக்கு செஷன் ஃபுல்லாக இதுதான்ப்பா. ரைட். ஓகே, ஓகேடா. ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இன்னைக்கு கண்டிப்பாக இந்த செஷன் முடிஞ்சிடும். ஆசிலேஷன் இன்னைக்கு ஃபுல்லாக முடிஞ்சிடும். இன்னைக்கு ஈவினிங் வந்து நம்ம வேவ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? தென் நாளைக்கு நான் சொன்ன மாதிரி கேடிஜி முடிச்சிடுவேன். சண்டே ஒருவேளை ஏதாவது கொஞ்சம் இருந்துச்சுன்னா அதை மண்டே பார்த்துருவோம். ஏன்னா டியூஸ்டே 24 ஹவர்ஸ் மேரத்தான் இருக்குது. ஓகேவா? ஸோ யாரெல்லாம் 11th ஃபிசிக்ஸில் லேக்காக இருக்கீங்களோ, இல்லை நியூமெரிக்கல் சால்வ் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறீங்களோ, மறந்துடாதீங்க. டியூஸ்டே 24 ஹவர்ஸ் கம்ப்ளீட் 11th நான் நியூமெரிக்கல் சால்வ் பண்ண போகிறேன். கேஸும் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு, கான்செப்டையும் சொல்லிவிட்டு சம் சால்வ் பண்ண போகிறேன். ஓகேங்களா? எல்லா கொஸ்டின்ஸும் தத்துவால இருந்து தான். டோன்ட் வரி. ஓகே, ரைட். தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் கம்ப்ளீட்டட்ப்பா. அதில் என்ன டாபிக் மட்டும் இருக்குன்னா கண்டக்ஷன் மட்டும் இருக்கும். ஓகேங்களா? மற்றது எல்லாமே நான் டீச் பண்ணியிருக்கேன்.
கண்டக்ஷன் மட்டும் தான் அதில் இருக்கும். கண்டக்ஷன் கூட பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட் வீடியோவில் அன்னைக்கு போட்டிருப்பேன், நான் அந்த வீடியோ வந்து டிலீட் பண்ணிட்டாங்க. கண்டக்ஷன் மட்டும் தான் இருக்குது அதில். ஓகே ரைட். அது நாளைக்கு கேடிஜி பார்க்கும்போது தெர்மோடைனமிக் ப்ராசஸ், அப்புறம் இன்ஜின், ரெஃப்ரிஜிரேட்டர், அப்புறம் கேடிஜி, அது எல்லாமே நாளைக்கு நான் கம்ப்ளீட்டாக டீச் பண்ணிடுறேன். டோன்ட் வரி. ஓகேவா? ரைட். இதில் நான் நிறையா கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ண மாட்டேன், கிளாஸ் போயிட்டே இருக்கும், அவ்வளோதான். ஓகே ரைட்ரா, ஸ்டார்ட் பண்ணலாமா? லிசன், கேஸ் மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க, அப்புறம் சம்குள்ளே போய்க்கலாம், அதுதான் ரொம்ப முக்கியம். ஓகேவா? கவனிங்க. லிசன், ஃபஸ்ட்டு ஒரு சர்க்குலர் மோஷன். லிசன், ஃபஸ்ட்டு ஒரு சர்க்குலர் மோஷன் எடுத்துப்போம். ஒரு சர்க்குலர் மோஷன். ஓகேவா? இந்த சர்க்குலர் மோஷனோட ரேடியஸ் வந்து இந்த சர்க்குலர் ஆர்பிட்டாலோட ரேடியஸ் வந்து ஆர். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல ஒரு மாஸ் இருக்குப்பா. ஓகே, இந்த மாஸ் இங்கே வந்து ஒரு மாஸ் இருக்கு, மாஸ் வந்து எம். ஓகே, இப்போ இந்த மாஸ் வந்து ஒரு ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகாங்கிற ஆங்குலர் வெலாசிட்டியில் அது வந்து ரொட்டேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த ஆங்குலர் வெலாசிட்டி கான்ஸ்டன்ட்னு வச்சுக்கோங்க. சார் ஆங்குலர் வெலாசிட்டி கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் என்ன சார்? கான்ஸ்டண்ட்டாக இருக்கிற ஆங்குலர் வெலாசிட்டி கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் அந்த சர்க்குலர் மோஷன் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் சொல்லுவோம். ஓகேங்களா? யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்னா என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்குது? ஆங்குலர் வெலாசிட்டி கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், அதே மாதிரி டேஜென்ஷியல் வெலாசிட்டி கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், அப்புறம் ரேடியல் ஆக்சிலரேஷனும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், அது வந்து v²/r இருக்கும். வேற நெட் ஆக்சிலரேஷனுங்கிறது ரேடியல் ஆக்சிலரேஷனாக இருக்கும், ஏன்னா உங்களுக்கு டேஜென்ஷியல் ஆக்சிலரேஷன் வராது. ஓகேங்களா? இது எல்லாமே யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். கரெக்டா? இப்போ அதுதான் இங்கே நடக்குது. சார் வீடியோ இஸ் பிளர். வீடியோ பிளர் ஆகுதா? ஐ திங்க் இல்லைன்னு நினைக்கிறேன்ப்பா. வீடியோ பிளர் இல்லை, நீங்கள் குவாலிட்டி வந்து இதில் வச்சு பாருங்க. ஓகே, ஐ திங்க் வீடியோ பிளர் ஆகாது. நீங்கள் மேபி நெட்வொர்க் இஷ்யூவாக இருக்கலாம், ஐ திங்க். ஓகேவா சார்? இதுதான் ஒரு சர்க்குலர் மோஷன். இப்போது சர்க்குலர் மோஷனில் ஒரு பார்ட்டிகல் வந்து ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு. சரியா? இப்படி ரொட்டேட் ஆகும்போது இந்த யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் இருக்கு இல்லையா, இதை நீங்கள் SHMனு சொல்லலாமா சார்னா நோ. யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் SHM கிடையாது. ஆனால் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன், ப்ரொஜெக்ஷன், ஓகே, ப்ரொஜெக்ஷன் ஆஃப் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் இருக்கு இல்லையா, இதை நம்ம சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்னு சொல்லலாம். சார் இது என்ன ப்ரொஜெக்ஷன் அப்படின்னா சொல்கிறேன் பாருங்க. இது நீங்கள் திங்க் பண்ணுறது தான். ஓகேங்களா? ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு அவங்க எதை சொல்ல வராங்கன்னா, இதுதான் அந்த பார்ட்டிக்கல் ரொட்டேட் ஆகிற சர்க்குலர் ஆர்பிட்டா. ஓகே, இது வழியாக தான் ரொட்டேட் ஆகுது. நல்லா யோசிச்சுக்கோ. என்கிட்ட இந்த இடத்துல ஒரு டார்ச் இருக்கு. ஓகேவா? இந்த இடத்துல ஒரு டார்ச் இருக்கு. ஸ்க்ரீன் நாட் விசிபிளா? ஐ திங்க் ஸ்க்ரீன் விசிபிள் தான்டா, பாருங்க நல்லா. ஸ்க்ரீன் விசிபிள் தான். எங்கடா கவுண்ட் அப்படியே குறையுது, என்ன ஆச்சு இருக்கும்? ஸ்க்ரீன் விசிபிள் தானே? ஸ்க்ரீன் விசிபிள் ஆர் நாட்? ஓகே, விசிபிள். ஓகேடா. ஸோ லிசன், இப்போ என்கிட்ட இந்த இடத்துல வந்து ஒரு டார்ச் இருக்கு. ஓகேவா? இப்போ இந்த மாஸ் ரொட்டேட் ஆகும்போது இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரீன் இருந்துச்சுன்னா, நீ திங்க் பண்ணி பாரு, இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரீன் இருந்துச்சுன்னா, இங்கே ஒரு ஸ்க்ரீன் இருந்துச்சுன்னா, இந்த மூவ் ஆகிற பார்ட்டிக்கிளோட ஷேடோ எப்படி மூவ் பண்ணும் சார்? இனிஷியலாக இந்த மாஸ் இங்கே இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு உங்களுக்கு இங்கே ஷேடோ தெரியும். இதே மாஸ் கொஞ்சம் நகர்ந்து இங்கே போச்சுன்னு வச்சுக்கோங்க, இப்போ ஷேடோ உங்களுக்கு இந்த இடத்துல தெரியும். கரெக்டா? இந்த மாஸ் இந்த இடத்துக்கு போகும்போது இந்த டார்ச்லேருந்து வர லைட்டால் இந்த மாஸோட ஷேடோ இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல தெரியும். கரெக்டா சார்? இதுக்கு பேர் தான் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். சார் நான் இந்த மோஷனை பற்றி பேசலை, இந்த சர்க்குலர் மோஷனை பற்றி நான் பேசலை. இந்த ஸ்க்ரீனில் இந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும்போது அதோட ஷேடோ மூவ் ஆகுது பார்த்தீங்களா? ஷேடோ மேலே கீழே போயிட்டு வருதுல்ல, இதுதான் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சர்க்குலர் மோஷன். ஓகே, ஸோ இதை நம்ம என்னன்னு சொல்லலாம்னா SHMனு சொல்லலாம். ஓகேவா? இப்போ லிசன், இப்போ மாஸ் இங்கே இருக்கும்போது உங்களுக்கு இந்த இடத்துல ஷேடோ தெரியும். கரெக்டா?
இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மீன் பொசிஷன் சொல்லுவோம். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் லெக்சர்ல பார்த்தோம் இல்லையா, மீன் பொசிஷன், எக்ஸ்ட்ரீம் 1, எக்ஸ்ட்ரீம் 2 அதெல்லாம் தான். ஸோ இந்த இடத்துல மாஸ் இருக்கும்போது இதை நம்ம மீன் பொசிஷன் சொல்லுவோம். ஸோ இங்கே இருக்கிற மாஸ் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே மூவ் ஆகி போகுது இல்லையா, எவ்வளோ தூரம் சார் இது மேக்ஸிமம் போகும்னா கரெக்டாக இவ்வளோ தூரம் தான் சார் போகும். இந்த ஷேடோவால் மேக்ஸிமம் போக முடிஞ்சது இவ்வளோ தூரம் தான், ஸ்க்ரீனில் இவ்வளோ தூரம் தான் மேலே போகும். கரெக்டாக இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் 1ன்னு சொல்லுவோம். எக்ஸ்ட்ரீம் 1. இப்போ மறுபடியும் இந்த மாஸ் மேலேருந்து கீழே மூவ் ஆகிட்டே வரும் இல்லையா. இப்போ இந்த மாஸ் ஒருவேளை இங்கே வருதுன்னு வச்சுக்கோங்களேன், மறுபடியும் ஷேடோ உங்களுக்கு இங்கே தெரியும். மாஸ் இங்கே இருக்கும்போது ஷேடோ உங்களுக்கு இந்த இடத்துல தெரியும். ஸோ இந்த மாஸ் மறுபடியும் கீழே வரும்போது ஷேடோ அப்படியே கீழே நகர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். கரெக்டாக இந்த மாஸ் பை ஆங்கிள் கவர் பண்ணும்போது உங்களுக்கு மறுபடியும் மீன் பொசிஷனுக்கு வரும். ஓகேவா. தென் பை ஆங்கிள்லேருந்து மறுபடியும் இங்கே 270 டிகிரிக்கு வரும்போது இந்த ஷேடோ உங்களுக்கு இந்த இடத்துல தெரியும். இதுதான் இவரால் மேக்ஸிமம் கவர் பண்ண முடிஞ்ச நெகட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட். இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் 2ன்னு சொல்லுவோம். ஓகேவா. மறுபடியும் இந்த மாஸ் இங்கே வரும்போது உங்களுக்கு ஷேடோ இங்கே தெரியும், மாஸ் இங்கே வரும்போது உங்களுக்கு ஷேடோ இங்கே தெரியும். மறுபடியும் மாஸ் இந்த இடத்துக்கு வரும்போது, அதாவது 2π ஆங்கிளை கவர் பண்ணும்போது இல்லாட்டி ஒரு கம்ப்ளீட் சர்க்கிளை முடிக்கும் போது மறுபடியும் உங்களுக்கு மாஸ் எங்கே இருக்கும், மீன் பொசிஷனில் இருக்கும். ஓகேவா. சார் இது யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் தான். எஸ், ஐ அக்ரி. பட் இந்த ஸ்க்ரீனில் அந்த மோஷனோட ஷேடோ இருக்கு இல்லையா, இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ப்ரொஜெக்ஷன் ஆஃப் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். ப்ரொஜெக்ஷன் ஆஃப் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் இஸ் SHM. But uniform circular motion is not SHM. யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனுங்கிறது பீரியாடிக் மோஷன் தான். எஸ், அது ஒரு பீரியாடிக் மோஷனே தவிர அது SHM கிடையாது. ஆனால் அந்த யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனோட ப்ரொஜெக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பார்ட்டிகல் மேலே கீழே போயிட்டு வர ப்ரொஜெக்ஷன் இருக்கு இல்லையா, இதை நம்ம என்னென்னு கன்சிடர் பண்ணலாம், SHMனு கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா இது போகிற பாத்துலேயே திருப்பி வரும், அந்த ப்ரொஜெக்ஷன் போகிற பாத்துலேயே திருப்பி வரும். ஓகேங்களா. ஸோ அதுதான் மெயின் கண்டிஷன் ஃபார் SHM. கரெக்டா? இஸ் திஸ் கரெக்ட்? ஸோ இந்த பேசிக் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம இதில் இருக்கிற ஃபுல் கான்செப்டை டீட்டெயிலாக பார்க்கணும். ஓகே, லிசன். ஓகேடா, ரைட். மெடிக்கோ நீங்கள் கேட்டிருந்தீங்களே நேற்று ஆக்சுவலாக நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதை பார்த்தீங்களா? பீரியாடிக் மோஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது, அப்புறம் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனா இல்லையா அப்படிங்கன்னு ஒரு மோஷனை எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிற ஒரு வீடியோ நேற்று நான் போட்டிருப்பேன். அதை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஓகே, ரைட். எங்கடா லைவ்ல ஃபர்ஸ்ட்லாம் அத்தனை பேர் வருவீங்க, இப்போலாம் எவனும் வர மாட்டேங்கிறீங்க, பயங்கரமாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்கீங்கடா. சரி, ஓகே, நோ ப்ராப்ளம். பட் எனக்கு இது வேலை, எனக்கு காசு தராங்க, நான் செய்வேன், அவ்வளோதான். எனக்கு அடுத்தவனை பற்றி பேசணும்னு அவசியமே இல்லை. ஓகேடா, வில் மூவ். லிசன். ஸோ இதில் சார் நல்லா பார்த்துக்கோங்க, ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கு. ஓகேவா. சரி, இது மீன் பொசிஷன். ஓகேவா, இது மீன் பொசிஷன். ப்ரீவியஸோட ஸ்லைடையும் இது கம்பேர் பண்ணிக்கோங்க. இந்த மீன் பொசிஷனை தான் நான் எக்ஸ் ஆக்சிஸில் போட்டிருக்கேன். ஓகேங்களா. இது மீன் பொசிஷன். மீன் பொசிஷன்லேருந்து மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் வருது இல்லையா, அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், எக்ஸ்ட்ரீம் 1ன்னு சொல்லுவோம். இப்போ மீன் பொசிஷனுக்கும் எக்ஸ்ட்ரீம் 1க்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் நம்ம என்னன்னு சொல்லுவோம், +a or -a. சார் இது ஒன்னோட டைரக்ஷனை பொறுத்து தான், நீ எதை ப்ளஸ்ன்னு எடுக்கணும் எதை மைனஸ்ன்னு எடுக்கணுங்கிறது கம்ப்ளீட்டாக இட் டிபெண்ட்ஸ் யூ. இந்த பக்கம் இருக்கிறத நீ ப்ளஸ் ஆக்சிஸ்ன்னு எடுக்க போகிற, இந்த பக்கம் இருக்கிறத மைனஸ் ஆக்சிஸ்ன்னு எடுக்க போகிற அப்படின்னா அப்போ இது -a சார். ஓகேவா. இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வருது பார்த்தீங்களா, அதை நம்ம +aன்னு சொல்லுவோம். இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டை வந்து நம்ம +aன்னு சொல்லுவோம். ஓகேவா. இந்த ஏவுக்கு பேர் என்ன அப்படின்னா ஆம்ப்ளிடியூட். ஓகே, இதுக்கு பேர் ஆம்ப்ளிடியூட். ஆம்ப்ளிடியூடோட யூனிட் என்ன, மீட்டர். ஓகேவா. ஆம்ப்ளிடியூட்னா என்ன சார் அப்படின்னா, ஆம்ப்ளிடியூட் இஸ் நத்திங் பட், ஓகே, ஆம்ப்ளிடியூட் இஸ் நத்திங் பட் என்னது, மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃப்ரம் மீன் பொசிஷன். ஓகேவா. எஸ் வெற்றிவேல் சார், ஃபஸ்ட்டு ஹை வெயிட்டேஜ் சாப்டரை முடிங்க. அதனால தான் நான் ரே ஆப்டிக்ஸ் எடுத்திருக்கேன். ரே ஆப்டிக்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் எடுப்பேன், கரண்ட் எலக்ட்ரிசிட்டி எடுப்பேன், அப்புறம் மேக்னெட்டிக் எஃபெக்ட் எடுப்பேன். அதுக்கப்புறம் நான் ஏசிக்கு போயிடுவேன். ஓகேங்களா. இஎம்ஐக்கு போக மாட்டேன், ஏசிக்கு போவேன். 12th இருக்கும்போது நான் கண்டிப்பாக 12th சாப்டர்ஸ் அடுத்த வாரத்தில் வந்து நமக்கு 12th மட்டும் தான் வரப்போகுது. ஏன்னா 11th இந்த டியூஸ்டேவோட முடிஞ்சிடும். கண்டிப்பாக இந்த டியூஸ்டேவோட 11th கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். அந்த 24 ஹவர்ஸோட செஷனோட கம்ப்ளீட்டாக 11th முடிஞ்சிடும். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் 12th வந்து நான் கண்டிப்பாக ஹை ப்ரியாரிட்டி சாப்டர்ஸை நான் ஃபஸ்ட் எடுப்பேன். ரே ஆப்டிக்ஸ் முடிச்சுட்டு, வேவ் ஆப்டிக்ஸ் முடிச்சுட்டு, அப்புறம் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி, எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், அப்புறம் மாடர்ன் ஃபிசிக்ஸ், அப்புறம் ஏசி, அதுக்கப்புறம் மீதி சாப்டருக்குள்ளே போகலாம். மேக்னட்டிசம், இஎம்ஐ, அப்புறம் இஎம் வேவ்ஸ், அப்புறம் ஆட்டம்ஸ், அது ஓகே மாடர்ன் ஃபிசிக்ஸ்குள்ளேயே அவங்களாம் உள்ளே வந்துடுவாங்க. ஓகேவா.
நோ ப்ராப்ளம் தான். சரியா? நான் அடுத்து 12th பண்ணும்போது நான் அப்படி பண்ணுறேன் கண்டிப்பாக. ஓகேவா? நம்ம 11th எடுத்துக்கிட்ட அளவுக்கு டைமும் 12th தேவைப்படாது. ரொம்ப சிம்பிளாகவும் முடியும் அந்த சாப்டர்ஸ் எல்லாம். ரைட்? ஓகே, லிசன். ஸோ இதுதான் ஆம்பிளிடியூட். ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆம்பிளிடியூடுங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃப்ரம் மீன் பொசிஷன். ஓகே, டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃப்ரம் மீன் பொசிஷன். நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் வீடியோவில் சில பாயிண்ட்ஸ் எல்லாம் படிச்சிருக்கோம். அதை ஜஸ்ட் ரீகால் பண்ணிக்கோங்க. சார், எக்ஸ்ட்ரீம் பொசிஷனுக்கு வரும்போது எனர்ஜிலாம் எப்படி இருக்கும், வெலாசிட்டி எப்படி இருக்கும், ஆக்சிலரேஷன் எப்படி இருக்கும், ஃபோர்ஸ் எப்படி இருக்கும், இதை மூணை பற்றி இந்த இடத்துல இப்போயே நோட் பண்ணி வச்சுக்கோ, ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேவா? எக்ஸ்ட்ரீம் ஒன்றுக்கு வரும்போது ஃபர்ஸ்ட் ஆக்சிலரேஷன் என்ன சார்? ஆக்சிலரேஷனோட ஃபார்முலா ஞாபகம் இருக்குங்களா? ஆக்சிலரேஷனோட ஃபார்முலா என்ன? மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் டைம்ஸ் ஒய். சார், ஒருவேளை எக்ஸாக இருந்தால் ஓகே, மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் டைம்ஸ் எக்ஸ். சார், எக்ஸ் வரணும் இல்லாட்டி ஒய் வரணும். ஓகேங்களா? டிஸ்பிளேஸ்மெண்ட் அபவுட் எக்ஸ் ஆக்சிஸாக இருந்தால் எக்ஸ் வரும், டிஸ்பிளேஸ்மெண்ட் அபவுட் ஒய் ஆக்சிஸாக இருந்தால் ஒய் வரும் சார். ஓகேங்களா? அது கொஸ்டினில் ஒய் கொடுக்குறானா எக்ஸ் கொடுக்குறானா பொறுத்து. ஓகே, எனிவேஸ் வி கேன் டேக் இட் எஸ் ஒய் ஆல்சோ, நோ ப்ராப்ளம். ஓகே, லிசன். ஸோ y இப்போ இந்த இடத்துல பார்ட்டிகல் வந்திருக்கு அப்படின்னா ஃப்ரம் த மீன் பொசிஷன் எவ்வளோ தூரம் சார் போயிருக்கு? y the displacement is a. அப்போ நீங்கள் ஆக்சிலரேஷன் என்னன்னு சொல்லுவீங்க? மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் இன்டூ ஏன்னு சொல்லுவீங்க இல்லையா? ஒய்க்கு பதிலாக ஏ போடுவோம். ஏன்னா ஒருவேளை பார்ட்டிகல் இங்கே வந்திருந்தா சார் நான் இதை எக்ஸ்ன்னு சொல்லியிருப்பேன் சார். ஸோ மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் போட்டிருப்பேன் சார். பார்ட்டிகல் இங்கே இல்லை, இங்கே வந்திருந்தா இங்கே என்ன எக்ஸ் இருக்கோ அந்த எக்ஸை போட்டிருப்பேன். பார்ட்டிக்கல் இங்கே வந்திருக்கு, இப்போ எக்ஸு தானே ஏ, அதனால எக்ஸுக்கு பதிலாக ஏ போட்டுருவீங்க. அதுதான் ஆக்சிலரேஷன் அட் எக்ஸ்ட்ரீம் பொசிஷன். சார், இங்கே என்ன சார் இருக்கும் அப்படின்னா இங்கேயும் அதே தான். ஆக்சிலரேஷன் இஸ் ஈக்குவல்ஸ் டு மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் இன்ட்டு மைனஸ் ஏன்னு இருக்கும், விச் மீன்ஸ் ஒமேகா ஸ்கொயர் இன்ட்டு ஏ. சார், இங்கே மைனஸ் ஏன் வரலனா இட் இண்டிகேட்ஸ் டைரக்ஷன். டைரக்ஷனை பற்றி மட்டும்தான் பேசுது. பார்ட்டிக்கல் இந்த பக்கம் போகும்போது ஆக்சிலரேஷன் இந்த பக்கம் இருக்கும். ஸோ டைரக்ஷனுக்கு ஆப்போசிட். இதே பார்ட்டிக்கல் இங்கே வரும்போது ஆக்சிலரேஷன் இந்த பக்கம் இருக்கும். ஆக்சிலரேஷன் ப்ளஸ் டைரக்ஷன்லேயே இருக்கிறதுனால உங்களுக்கு ப்ளஸ்ன்னு காமிக்குது. ஆனால் இங்கே ஆக்சிலரேஷன் மைனஸில் இருக்குது, மைனஸோட டைரக்ஷனில் இருக்கு இல்லையா, அதனால மைனஸ்ன்னு காமிக்குது. ஓகேவா? ஸோ ப்ளஸ் மைனஸ்லாம் பெருசாக கன்ஃபியூஸ் ஆகாத. த ப்ளஸ் அண்ட் மைனஸ் எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா, நீ ப்ளஸ்ன்னு எடுத்த டைரக்ஷன்லேயே ரிசல்ட் வரும்போது அது ப்ளஸ்ன்னு காமிக்கும். நீ ப்ளஸ்ன்னு எடுத்த டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்டில் ரிசல்ட் வரும்போது அது மைனஸ்ன்னு காமிக்கும். அவ்வளோதான், ப்ளஸ் மைனஸ் பண்ணுற வேலையே அவ்வளோதான். ஓகேவா? ஸோ சிம்பிள். லிசன் நவ். இப்போ இந்த இடத்துல ஆக்சிலரேஷன் கண்டுபிடிச்சிட்டிங்க. வெலாசிட்டியோட ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? லாஸ்ட் செஷனில் நான் ஃபுல்லாக டெரிவேட்லாம் போட்டு உங்களுக்கு கண்டுபிடிச்சி சொன்னேன். ஓகேங்களா? வெலாசிட்டியோட ஃபார்முலா எதுக்கு ஈக்குவல்? ஒமேகா இன்டூ ரூட் ஓவர் என்னது? ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர், இல்லைனா ஒமேகா இன்டூ ரூட் ஓவர் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஒருவேளை எக்ஸ் ஃபங்க்ஷன் ஆனிச்சுன்னா எக்ஸை போடு, ஒய் ஃபங்க்ஷன் ஆனிச்சுன்னா ஒய்யை போடு. ஓகேவா? எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் ஃபர்ஸ்ட்லேருந்து டீச் பண்ணுவீங்களா ப்ரோ? பண்ணுங்க. ஆமாம், அப்படி தான் பண்ணுவோம்ப்பா. அது நான் நார்மலாக ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன 11th 1 12th 1 ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அதனால நான் 12th ஸ்டார்ட் பண்ணேன். நம்ம ஸ்டார்ட் பண்ணப்போ சேனலில் இருந்தவங்க எல்லாருமே 11th இருந்தாங்க. அதனால சரி, நான் 12th அதிகமாக லைவ் ஸ்ட்ரென்த் யாரும் வரல அப்படிங்கிறதுனால நான் 11th மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி டீப்பாக அப்படியே போக ஆரம்பிச்சிட்டோம். இப்போ நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு ரிப்பீட்டர்ஸும் இருக்கிறோம், 11th இருக்கும், 12th இருக்கிறோம் இதில். ஸோ அப்போ கண்டிப்பாக நான் அடுத்து 12th ஸ்டார்ட் பண்ணும்போது லைக் ஃபர்ஸ்ட்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். டோன்ட் வரி. ஓகே, பட் அதுக்கு ரே ஆப்டிக்ஸ்லாம் ஃபர்ஸ்ட்லேருந்து எடுக்க மாட்டேன். ஏன்னா ரே ஆப்டிக்ஸ் ஆல்ரெடி நம்ம ஒரு 60% முடிச்சிட்டோம், வெறும் 40% மட்டும் தான் இருக்குது. ஓகேவா? ரைட். ஸோ வெலாசிட்டியோட ஃபங்க்ஷனில் ஒமேகா இன்டூ ரூட் ஓவர் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஆர் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ நீங்கள் எக்ஸ் வந்து எக்ஸ்ட்ரீமில் இருக்கும்போது எக்ஸ் வந்து ஏவா, அப்போ எக்ஸுக்கு பதிலாக ஏ போட்டிங்கன்னா வெலாசிட்டி இஸ் ஒமேகா இன்டூ ரூட் ஏ ஸ்கொயர், விச் மீன்ஸ் ஒமேகா டைம்ஸ் ஏ. ஓகேவா? இது நீங்கள் இன்னொரு பேர் கூட வச்சுக்கலாம். என்ன சார் பேர் அப்படின்னா, மேக்ஸிமம் வெலாசிட்டி இஸ் ஆல்வேஸ் ஒமேகா இன்டூ ஏ. வைப்ரேட் ஆகும்போது ஒரு பார்ட்டிக்கலோட மேக்ஸிமம் வெலாசிட்டி எப்பவும் ஒமேகா இன்டூ ஏவா தான் சார் இருக்கும். அதே தான் சார் இங்கே வரும்போதும். ஓகே, ஒன் மினிட் இங்கே ஐ மேட் மிஸ்டேக். லிசன். ஸோ இந்த இடத்துக்கு வரும்போது எக்ஸுக்கு பதிலாக நீங்கள் ஏ போடுவீங்க இல்லையா? இங்கே எக்ஸ்ட்ரீமுக்கு வரும்போது எக்ஸுக்கு பதிலாக ஏ போட்டிங்கன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் இட் வில் பி 0. ஸோ த வெலாசிட்டி வில் பி 0 எங்கே? எக்ஸ்ட்ரீம் பாயிண்டில். அதுவே மீன் பாயிண்ட்டுக்கு வரும்போது ஆக்சிலரேஷன் என்னவா மாறும்? ஆக்சிலரேஷனோட ஃபங்க்ஷன் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் டைம்ஸ் எக்ஸ். இந்த இடத்துக்கு வரும்போது எக்ஸோட வேல்யூ 0 இல்லையா? ஸோ 0 இன்ட்டு எனிதிங் இட் குட் பி 0. அட் மீன் பொசிஷன் ஆக்சிலரேஷன் இஸ் 0. தென் வெலாசிட்டிக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எக்ஸுக்கு பதிலாக 0 போடும்போது ஒமேகா இன்ட்டு ரூட் ஓவர் ஏ ஸ்கொயர், விச் மீன்ஸ் ஒமேகா டைம்ஸ் ஏ. ஒமேகா இன்ட்டு ஏங்கிறது மேக்ஸிமம் வெலாசிட்டி தான், பட் எங்கே? எக்ஸ்ட்ரீம் பொசிஷனில் கிடையாது, மீன் பொசிஷனில்.
கரெக்டா? தென் இந்த எக்ஸ்ட்ரீம் ஒன்னுக்கு வரும்போது, இந்த எக்ஸ்ட்ரீம் 1 பாயிண்ட் கிட்ட போகும்போது உங்களுக்கு velocity will be 0, acceleration will be omega square times a. இது omega square times a into 0வா இருக்கும். இங்க 0 into omega a வா இருக்கும். இது velocity and acceleration இத பத்தின விஷயங்கள். ஓகேவா? ஜஸ்ட் லாஸ்ட் செஷனை வந்து ரீகால் பண்ணிக்கிட்டோம், அவ்வளவுதான். ஓகே, இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா? இன்னைக்கு நம்ம பார்க்க போற செஷன்ஸ்ல என்னென்ன சார் நமக்கு முக்கியம் அப்படின்னா, சேம் நான் சொன்ன அந்த ஒரு ப்ரொஜெக்டைலை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதிலிருந்து நீங்கள் ஒவ்வொரு காம்பனண்ட்டாக கண்டுபிடிக்க போகிறீங்க. சார் இது ப்ரொஜெக்டைல். ஓகே, 1 minute, listen. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் when time is 0 பார்ட்டிக்கல் இங்கே இருந்திருக்கு. when time is t பார்ட்டிக்கல் இங்கே போயிடுச்சு. ஓகேவா? பார்ட்டிக்கல் இங்கே போயிடுச்சு. உங்களுக்கு ஸ்க்ரீனில் எப்படி சார் தெரியும்? ஸ்க்ரீனில் பார்ட்டிக்கல் இங்கே இருந்திருக்கும். எப்போ? when time is 0. இப்போ இங்கே போயிருக்குன்னா ஷேடோ உங்களுக்கு இங்கே காமிக்குமா? அந்த ஸ்க்ரீனில் ஷேடோ இங்கே காமிக்கும். ஏன்னா நீங்கள் தான் இங்கே ஒரு டார்ச் வச்சுருக்கீங்கல்ல, இங்கே ஒரு டார்ச் வச்சுருக்கீங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் உங்களுக்கு இந்த இடத்துல பார்ட்டிக்கல் போன மாதிரி காமிக்கும் when time is t. ஓகே, நவ் இவர் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்காரோ இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா y இல்லாட்டி எக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? y or x. இது எப்படி சார் கால்குலேட் பண்ணலான்னா, இந்த ரேடியஸ் வந்து r, அப்போ இதுவும் அதே ஆறுங்கிற ரேடியஸ் தான். இப்போ இவர் கவர் பண்ணியிருக்கிற தீட்டா என்னப்பா? இவர் எவ்வளோ தீட்டா கவர் பண்ணியிருக்காரு? இவர் இங்கேருந்து இங்கே ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் தீட்டா கவர் பண்ணியிருக்காரு. we already know the angular velocity of the particle is constant, which is omega. Okay, if omega is theta by t, then what is theta? Theta is omega times t. சார் இவர் ரொட்டேட் ஆகிற ஆங்குலர் வெலாசிட்டி வந்து ஒமேகா சார். இவர் ரொட்டேட் ஆகிற angular velocity is omega. How bro? V is equals to omega times a. மெடிக்கோ இங்கே பாருங்க, வெலாசிட்டியோட ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோமா? இல்லாட்டி இப்பவும் கூட நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதுதான் வெலாசிட்டியோட ஃபார்முலா. ஒமேகா இன்டூ ரூட் ஓவர் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயருங்கிறது, இல்லாட்டி ஒமேகா இன்டூ ரூட் ஓவர் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயருங்கிறது வெலாசிட்டியோட ஃபார்முலா. ஓகேவா? இப்போ நான் என்ன சொல்கிறேன், பார்ட்டிக்கல் இங்கே இருக்குது. இந்த இடத்துல பார்ட்டிக்கல் இருக்கும்போது எக்ஸை என்னன்னு சொல்லுவோம் சார்? எக்ஸை என்னன்னு சொல்லுவோம்? 0ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? மீன்லேருந்து இங்கே போனால் அது எக்ஸ், மீன்லேருந்து இங்கே போனால் அது இன்னொரு எக்ஸ். மேபி இது x1, இது x2, இது x3, x4 அந்த மாதிரி போயிட்டே இருந்தால் இது ஏவா மாறும். எக்ஸ் வந்து ஏவா மாறும். கரெக்டா? இப்போ நான் என்ன சொல்கிறேன், மீன் பொசிஷன்லேயே இருக்கிறதுனால எக்ஸ் வந்து 0வா? அப்போ வெலாசிட்டி ஈக்குவல்ஸ் டு ஒமேகா இன்டூ ரூட் ஓவர் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக 0 போடுவீங்க இல்லையா? ஸோ 0 ஸ்கொயராக மாறிடும். இந்த டேர்ம் 0 ஆகிடும். ஸோ ரூட் ஏ ஸ்கொயர் இஸ் ஒமேகா டைம்ஸ் ஏ. கரெக்டா? ஸோ மீன் பொசிஷனில் வெலாசிட்டி இஸ் ஒமேகா இன்டூ ஏ. எக்ஸ்ட்ரீம் 1 அண்ட் எக்ஸ்ட்ரீம் 2ல வெலாசிட்டி வந்து 0. கிளியர்? இது புரிஞ்சுதா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் இப்போ இந்த கேஸுக்கு வாங்க. பார்ட்டிக்கல் இப்போ 0னும் போது இங்கே இருந்துருக்குப்பா. இப்போ டீங்கிற டைமுக்கு பார்ட்டிக்கல் இந்த இடத்துக்கு போயிடுச்சு. ஓகேவா? இவர் கவர் பண்ணியிருக்கிற டிஸ்பிளேஸ்மெண்ட் y. இப்போ நான் என்ன கேட்குறேன், இது r இருந்தால் இந்த வெர்டிக்கல் ஹைட்டை எப்படி சார் கால்குலேட் பண்ணுவோம்? r இன்டூ காஸ் தீட்டா யூஸ் பண்ணுவோமா? சார் இது ஒரு வெக்டார், ஏங்கிற வெக்டார். இந்த ஏங்கிற வெக்டார் தீட்டாங்கிற ஆங்கிளில் இருந்துச்சுன்னா, r இன்டூ சைன் தீட்டா யூஸ் பண்ணுவோமா? கீழே தான் சார் காஸ், மேலே சைன். ஓகே, லிசன். ஸோ இது ஏவா இருந்தால் இந்த பேஸை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஆர் இல்லாட்டி ஏ. ஓகே, ஆர் இல்லாட்டி ஏ இன்டூ காஸ் தீட்டா. இந்த வெர்டிக்கல் காம்பனண்ட்டை ஏ இன்டூ சைன் தீட்டான்னு சொல்லுவோமா? இப்போ இது ஏக்கு பதிலாக ஆர். அப்போ இந்த வெர்டிக்கல் காம்பனண்ட் யாரு? ஆர் இன்டூ சைன் தீட்டா. இந்த ஹரிசாண்டல் காம்பனண்ட் யாரு? ஆர் இன்டூ காஸ் தீட்டா. ஓகேவா? இப்போ நீங்கள் என்ன சொல்லலாம்னா y ஃபங்க்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அப்படின்னு என்ன அர்த்தம் சார்? இந்த ஒய்யோட வேல்யூ, இந்த ஒய்யோட வேல்யூ இதுதான் y. இந்த ஒய்யோட வேல்யூ நீங்கள் என்னன்னு எப்படி கண்டுபிடிக்கணும்? ஆர் இன்டூ சைன் தீட்டான்னு கண்டுபிடிக்கணும். இல்லாட்டி எக்ஸோட வேல்யூ கேட்குறாங்க, இந்த எக்ஸோட வேல்யூவை கேட்குறாங்க. இது எக்ஸ் தானே? இந்த எக்ஸோட வேல்யூவை கேட்டாங்கன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஆர் இன்டூ காஸ் தீட்டான்னு சொல்லுவோம். எனக்கு ஆல்ரெடி தீட்டானா ஒமேகா இன்டூ டீன்னு தெரிஞ்சிருச்சுல்ல. அப்போ தீட்டாவை ரீப்ளேஸ் பண்ணுங்க. ஆர் இன்டூ சைன் ஆஃப் தீட்டாவுக்கு பதிலாக ஒமேகா இன்டூ டீன்னு சொல்லலாமா? இதை நம்ம என்னன்னு சொல்லலாம்? ஆர் இன்டூ காஸ் ஆஃப் தீட்டாவுக்கு பதிலாக ஒமேகா இன்டூ டீன்னு சொல்லலாமா? இது எக்ஸ் ஆஃப் டி,
இது x of t, இது y of t. சார் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இது ஒரு பர்டிகுலர் டைமில் பார்ட்டிக்கல் எந்த இடத்துக்கு போயிருக்குன்னு கேட்டாங்கன்னா அப்போ அவன் யாரை கேட்குறாங்க? எக்ஸையோ இல்லை ஒய்யையோ கேட்குறாங்க. டைமை கொடுத்துட்டு டிஸ்டன்ஸை, பொசிஷனை ஓகே கேட்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த ஃபார்முலாவையோ இல்லை இந்த ஃபார்முலாவையோ யூஸ் பண்ணிக்கணும் சார். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறேன். நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்னா find y when time is t/4ன்னு வச்சுக்கோங்க. t/4ங்கிற டைமில் பார்ட்டிக்கல் எங்கே போயிருக்கும் அப்படின்னு கேட்குறான். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இந்த ஃபங்க்ஷன் அப்படியே எடுத்துக்கணும். y is equals to r into sin omega t. சார் ஒமேகானா என்ன? ஒமேகானா 2π/t. ஒமேகானா ஆங்குலர் ஃப்ரீக்வன்சியா? ஆங்குலர் ஃப்ரீக்வன்சினா 2π/t. ஸோ 2π/t போட்டுறீங்க ஒமேகாவுக்கு பதிலாக. இன்டூ டைம் அவங்க என்னன்னு சொல்கிறாங்க? t/4ன்னு சொல்கிறாங்க. அப்போ டைமுக்கு பதிலாக நீங்கள் t/4 போடணும். இப்போ 2வும் 4ம் கேன்சல் ஆகிடும், tயும் கேன்சல் ஆகிடும். இப்போ என்ன கிடைக்கும்? r into sin π/2. சார் sin π/2 என்ன சார்? sin π/2 is 1. sin π/2 1 அப்போ r into 1 is r. அப்போ இந்த பார்ட்டிக்கல் எங்கே போயிருக்கும் சொல்லுங்க? இந்த பார்ட்டிக்கல் எங்கே போயிருக்கும்? இந்த சர்க்குலர் பாத்தில் when time is t/4 இங்கே இருந்த பார்ட்டிக்கல் இங்கே போயிருக்கும் சார். இங்கே இருந்த பார்ட்டிக்கல் இங்கே போயிருக்கும் when t/4. அப்போ தான் உங்களுக்கு இங்கே ஷேடோ எப்படி தெரியும்? இங்கே ஸ்டார்ட் பண்ணது, இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ண ஷேடோ இப்போ இங்கே போயிருக்கும். ஏன்னா இதுதான் சார் ஆர். இதானா ஆர்? இது ஆர்னா அப்போ இதுவும் ஆர் தானே? கரெக்டாக இங்கே பாருங்கள், ஆர் டிஸ்டன்ஸ் போயிருக்கு when time is t/4. ஓகே, இந்த மாதிரி ஒரு டைமை கொடுத்துட்டு t/√2 t/7 இந்த மாதிரி ஏதாவது ஒரு டைமை கொடுப்பாங்கப்பா. அந்த டைமுக்கு பார்ட்டிக்கல் எந்த இடத்த ரீச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கொஸ்டினில் கேட்குறாங்க. அப்படின்னா எக்ஸையோ இல்லை ஒய்யோ கேட்டாங்க அப்படின்னா அவங்க கொடுத்துருக்கிற டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபங்க்ஷனை y of t இல்லாட்டி x of t கொடுத்துருப்பாங்க. அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபங்க்ஷனில் டைமை போய் ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆரில் கிடைக்கும். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட்டு லிசன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஆரை வி கேன் கன்சிடர் ஏ ஆம்பிளிடியூட்னு கன்சிடர் பண்ணலாம். ஏன் சார் அப்படின்னா, சார் இந்த இடத்துல பார்ட்டிக்கல் வரும்போது உங்களுக்கு ஷேடோ இங்கே தெரியுமா? பார்ட்டிக்கல் இந்த இடத்துக்கு வரும்போது உங்களுக்கு ஷேடோ இந்த இடத்துல தெரியுமா? சார் இதோட அர்த்தம் என்ன? இது ஆராக இருந்தால் இதுவும் ஆர் சார். இதுக்கு மேலே பார்ட்டிக்கல் போகுமா சார்? இதுக்கப்புறம் பார்ட்டிக்கல் இங்கே தான் வரும். அப்போ ஷேடோ இங்கே தான் வரும். கரெக்டாக? இதுக்கு மேலே பார்ட்டிக்கல் மேலே போகாது. அப்போ இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்னு சொல்லுவோமா? மீன் பொசிஷன்லேருந்து எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்டுக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட்னு சொல்லுவோம்ல. அப்போ ஆர் தானே ஏ? அப்போ ஆர் தானே ஏ? நாட் ஒமேகா கிடையாதுரா. இது சொல்கிறீங்களா? எஸ், ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி அப்படின்னா dθ/dt. ஓகேவா? ஒமேகா இஸ் dθ/dt. இது வித் ரெஸ்பெக்ட் டு தீட்டா. ஓகேவா? இதே நீங்கள் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் பீரியடில் சொல்லணும்னா ஒமேகா இஸ் 2π/tன்னு சொல்லணும். இது வித் ரெஸ்பெக்ட் டு டைம் பீரியட், இது வித் ரெஸ்பெக்ட் டு தீட்டா அண்ட் இன்ஸ்டன்டேனியஸ் டைம். இது தீட்டா அண்ட் இன்ஸ்டன்டேனியஸ் டைம். இது என்னது? வித் ரெஸ்பெக்ட் டு டைம் பீரியட். இது கிளியரா? ஓகே, ஸோ லிசன். ஸோ இது இப்படி தான் வந்து நம்ம ஃபங்க்ஷனை கண்டுபிடிக்கணும்பா. ஓகேவா? ஸோ யூஸ்வலாக உங்களுக்கு ஃபங்க்ஷன் எப்படி வரும் அப்படின்னா, ஜென்ரலாக அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா y is equals to a into sin omega tன்னு கொடுப்பாங்க. கவனிச்சுக்கோங்க, இதுக்கு பக்கத்தில் ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டு ஒரு 5 வரும் சார். இதுதான் வேவ் ஈக்குவேஷன் சார். இதுக்கு பேர் என்னன்னா, இது ஆக்சுவலாக என்ன பண்ணுது? ஒரு பர்டிகுலர் டைமுக்கு பார்ட்டிக்கல் மீன் பொசிஷன்லேருந்து எங்கே இருக்குன்னு காமிக்கிற ஒரு ஃபங்க்ஷன் சார் இது. ஒரு பார்ட்டிக்கல் ஒரு பர்டிகுலர் டைமுக்கு மீன் பொசிஷன்லேருந்து எவ்வளோ தூரம் போயிருக்கு இல்லாட்டி எந்த இடத்துல இருக்குன்னு காமிக்கிற ஒரு ஃபங்க்ஷன் இது. இங்கே பாருங்கள், இந்த ஒய் ஃபங்க்ஷனாக இருக்கட்டும் இல்லாட்டி இந்த எக்ஸ் ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், இதில் நீங்கள் டைமை ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸோட வேல்யூ கிடைக்கும் இல்லாட்டி ஒய்யோட வேல்யூ கிடைக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? டிஸ்பிளேஸ்மெண்ட்டை கண்டுபிடிக்கிற ஒரு ஃபங்க்ஷன், வேவோட டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபங்க்ஷன் இது.
இதில் ஃபைன்னு சொல்கிறாங்க இல்லையா, இதுக்கு பேர் ஃபேஸ் ஆங்கிள்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் ஃபேஸ் ஆங்கிள். சரி, ஃபேஸ் ஆங்கிள் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, கவனிங்க, நார்மலாக ஒரு வேவ் ஈக்குவேஷன் இல்லாட்டி ஒரு வைப்ரேட் ஆகிற பார்ட்டிக்கல் மீன் பொசிஷன்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு எந்த அவசியமும் கிடையாது. ஓகே, கவனிங்க இதை. இப்போ ஒருவேளை பார்ட்டிக்கல் இங்கேருந்து மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஒருவேளை இங்கேருந்து மூவ் ஆச்சுன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? when time is 0 the particle is at mean position. when time is 0 particle mean positionல இருக்கு. இப்போ இந்த மாதிரி சிச்சுவேஷனில் உங்களோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னா a sin ஒமேகா டி மட்டும்தான் இருக்கும். இங்கே பக்கத்தில் யாரும் வரமாட்டாங்க, ஏன்னா ஃபேஸ் ஆங்கிள் கிடையாது. கரெக்டாக ஒரு மீன்ல இருந்தே தான் ஸ்டார்ட் பண்ணுறாருன்னு அர்த்தம். பட் ஒரு சில SHM எப்படி இருக்கும் சார்னா, ஒரு சில SHM அப்படி மீன் பொசிஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு அவசியம் இருக்காது. ஒரு சில SHM இங்கே பாருங்கள், இதுதான் ஆக்சுவலாக மீன் பொசிஷன். இப்போ ஒருவேளை பார்ட்டிக்கல் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. when time is 0 பார்ட்டிக்கல் இங்கே இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்? it has some phase already. இவர் ஆல்ரெடி கொஞ்சம் ஃபேஸில் இருந்திருக்காரு. மீனில் இருந்து இவர் ஸ்டார்ட் பண்ணல, மீனுக்கு முன்னாடி எங்கேயோ இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அப்போ இந்த மாதிரி சிச்சுவேஷன் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, y is equals to a sin ஒமேகா டி ப்ளஸ் 5. ஏன் ப்ளஸ் 5 போடுறாங்கன்னு தெரியுமா? ஜென்ரலாக இப்போ டைம் 0 இங்கே இருக்குது. when time is t பார்ட்டிக்கல் இங்கே வந்துருச்சு. when time is t பார்ட்டிக்கல் இந்த இடத்துக்கு வந்துருச்சு. when time is t. சார் நீங்கள் என்ன பண்ணுவீங்க சார்? இதில் இந்த ஹைட்டை கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட ஆல்ரெடி ஃபார்முலா இருக்குது. என்னது? r இன்ட்டு சைன் ஒமேகா டி இருக்குது. கரெக்டா? ஆனால் இவ்வளோவா டிஸ்பிளேஸ் ஆகிருக்காரு. டீங்கிற டைமுக்கு இவ்வளோ தான் டிஸ்பிளேஸ் ஆனாரா? சார் இங்கே ஒரு போர்ஷன் இருக்குல்ல, இங்கே இன்னொரு போர்ஷனை சேர்த்து தானே டிஸ்பிளேஸ் ஆகிருக்காரு. அப்போ எனக்கு இந்த போர்ஷனோட ஹைட் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஆர் இவர் ஆல்ரெடி இங்கே எவ்வளோ ஃபேஸ் ஆங்கிள்குள்ளே இருந்து வந்திருக்காரு? பைங்கிற ஃபேஸ் ஆங்கிள்குள்ளே வந்திருக்காரு. அப்போ மொத்தமாக டீங்கிற டைமில் இவர் டிஸ்பிளேஸ் ஆனது ஆர் சைன் ஒமேகா டி கிடையாது சார், ஆர் சைன் ஒமேகா டி ப்ளஸ் 5. புரிஞ்சுதா? ஸோ சில ஈக்குவேஷனில் இந்த ப்ளஸ் 5 ஆர் மைனஸ் 5 வரும். அந்த 5ஓட வேல்யூ அர்த்தம் என்னன்னா, அவர் ஆல்ரெடி ஒரு ஃபேஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. கரெக்டாக மீன்ல இருந்து அவர் ஸ்டார்ட் பண்ணல, ஒரு ஃபேஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காருன்னு அர்த்தம். சரியா? சில டைம் -5 வரும். -5 எப்போ சார் வரும் அப்படின்னா, ஃபார் -5 லிசன், பார்ட்டிக்கல் மீன் பொசிஷனுக்கு மேலே இருந்து ஸ்டார்ட் பண்ணா சார் இதுதான் சார் மீன் பொசிஷன். ஓகேவா? ஒருவேளை பார்ட்டிக்கல் இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணுது when time is 0, பார்ட்டிக்கல் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுது. இப்போது இவர் ஆல்ரெடி ஒரு ஃபேஸில் இருக்காருல்ல, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்ட்டிக்கல் இந்த இடத்துக்கு வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் டீங்கிற டைமில் பார்ட்டிக்கல் இந்த இடத்துக்கு வந்திருக்கு. இப்போ எப்படி டிஸ்பிளேஸ்மெண்ட்டை கண்டுபிடிக்க முடியும்? டீங்கிற டைமுக்கு இவர் ஆக்சுவலாக எங்கே போனார்? இங்கே இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் இவர் பண்ணவே கிடையாது. இவர் போனது ஆக்சுவலாக இந்த 2 க்ரீன் லைனுக்கும் நடுவில் இருக்கிற டிஃப்ரென்ஸ். இதுதான் சார் ஆக்சுவலாக டிஸ்பிளேஸ்மெண்ட். கரெக்டா? நத்திங் விசிபிள். எதுவுமே தெரியலையாடா? எனக்கு தெரியுதே. வாட் அபவுட் அதர்ஸ்? எதுவும் தெரியலையா? ஐ திங்க் ஓகே. கோகுல்நாதன் செக் பண்ணுங்கப்பா. செக் பண்ணி பாருங்க. எனக்கு நானும் ஆக்சுவலாக மொபைல் ஓப்பன் பண்ணி தான் வச்சிருக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு எல்லாமே தெரியுதே. I think it is fine. Right? Okay வா? கோகுல்நாதன், please check it once. ஓகே. ஸோ இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் இதுதான். அப்போ நான் என்ன பண்ணணும்? இந்த க்ரீனில் இருந்து இந்த க்ரீனை மைனஸ் பண்ணாதான் எனக்கு இந்த லைன் கிடைக்கும். இந்த க்ரீன் யார்? ஆர் காஸ் இது 5 + θ. ஆக்சுவலாக இப்போ இதுதான் ஒமேகா டி. ஓகேங்களா? அப்போ இது 5 + ஒமேகா டிலேருந்து 5 மைனஸ் பண்ணணுமா? ஸோ இதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த மாதிரி கேஸில் ஆல்ரெடி மீன் பொசிஷனை தாண்டி ஒரு பார்ட்டிக்கல் அதோட வைப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணிச்சு அப்படின்னா, அப்போது உங்களோட ஃபங்க்ஷன் a × sin
ஒமேகா டீலேருந்து ஒரு -5 வரும். புரிஞ்சுதா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒரு ஃபங்க்ஷனை இப்படி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? y is equals to 5 sin 200 pi t plus pi by 3 இப்படி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கலாம். ஒரு ஃபங்க்ஷனை இப்படி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? 5 sin 200 pi t plus pi by 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து என்னெல்லாம் கண்டுபிடிக்கணும், என்னெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த டேர்ம் இருக்கு இல்லையா சார், இவர் யார் ரீப்ளேஸ் பண்ணுறாங்க? ஏ ஆம்ப்ளிடியூடை ரீப்ளேஸ் பண்ணுறாங்க சார். அப்போ இந்த ஃபங்க்ஷனோட, இந்த வேவ் ஃபங்க்ஷனோட ஆம்ப்ளிடியூட் வந்து 5. நெக்ஸ்ட்டு 200 பை டி, டீக்கு பக்கத்தில் இருக்கவங்க ஒமேகா, டீக்கு பக்கத்தில் இருக்கவங்க யார்? ஒமேகா. ஸோ ஒமேகா இஸ் 200 பை அப்படின்னா எனக்கு ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா தெரியும். ஒமேகாவோட ஃபார்முலா என்ன? 2π by tங்கிறது தானே ஒமேகாவோட வேல்யூ. அப்போ பையும் கேன்சல் ஆகிடும், 2வும் 200ம் கேன்சல் ஆனால் 100 கிடைக்கும். ஸோ த டைம் பீரியட் இஸ் 1/100. ஓகேங்களா? ஒரு கிவன் வேவ் ஈக்குவேஷன்லேருந்து இந்த வேல்யூஸ் எல்லாம் உங்களால் ஈஸியாக பிக் பண்ண முடியும். ஓகே, ஸோ 200 பை இஸ் நத்திங் பட் ஒமேகா. ஒமேகானா நமக்கு ஆல்ரெடி தெரியும், ஒமேகா இஸ் 2π by t டைம் பீரியட். அதுலேருந்து டைம் பீரியடை கண்டுபிடிச்சிட்டிங்க சார். இந்த π/3ன்னு போட்டிருக்காங்க இல்லையா, இது யார்? ஃபேஸ் ஆங்கிள். ஆல்ரெடி எவ்வளோ ஃபேஸ் ஆங்கிள்லேருந்து இவர் போயிருக்காருன்னு அர்த்தம். சார் இது அஹெட்டா பிஹைண்டா? இது வந்து அஹெட், முன்னாடி இருந்தது சார். பார்ட்டிக்கல் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணல, அதுக்கு பதிலாக π/3 60 டிகிரி பின்னாடி போனீங்கன்னா இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்குன்னு சொல்ல வராங்க. மெயின் பொசிஷன்லேருந்து 60 டிகிரி முன்னாடி போனால் ஒரு இடம் இருக்கும் இல்லையா, அங்கே இருந்து இந்த பார்ட்டிக்கல் ஆக்சுவலாக வைப்ரேட் ஆக ஸ்டார்ட் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். அதனால தான் இந்த +5/3 வருது. ஒருவேளை இங்கே -5/3 வந்திருந்தா மெயின் பொசிஷன்லேருந்து பின்னாடி போனோம், பின்னாடி போனால் 60 டிகிரி வரும்ல, அங்கேருந்து அந்த பார்ட்டிக்கல் ஸ்டார்ட் பண்ணியிருக்குன்னு அதோட அர்த்தம். புரிஞ்சுதா? இதுதான் +5 -5 உள்ளே வந்துச்சுன்னா, ஒரு வேவ் ஃபங்க்ஷனுக்குள்ளே +5 -5 வந்துச்சுன்னா அதோட அர்த்தம் இதுதான். ஞாபகம் வச்சுக்கோ, சரியா? நெக்ஸ்ட்டு இன்னொரு பாயிண்ட் கவனிங்க. புரிஞ்சுதா? ரைட், லிசன். நெக்ஸ்ட் ஒரு வேவ் ஈக்குவேஷன் இப்படி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ லிசன். இப்போ வேவ் ஈக்குவேஷனை ஞாபகம் வச்சுக்கிறோம். A sin ωt. ஓகேங்களா சார்? +or -5 வரலாம், வந்துச்சுன்னா போட்டுக்கோங்க, இல்லாட்டி ωt-ஆவே இருக்கட்டும், நோ ப்ராப்ளம். இது என்ன ஃபங்க்ஷன் சார்? y with respect to time. இது y with respect to time. இப்போ உங்களுக்கு டைமை கொடுத்தாங்கன்னா உங்களால் y-ஐ கால்குலேட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் find y if the time is time period by 6. t/6ல் அந்த பார்ட்டிக்கல் எங்கே இருக்குங்கிற y-ஐ கண்டுபிடிங்கன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? வேவ் ஃபங்க்ஷனோட டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபங்க்ஷனுக்கு தான் நீங்கள் போகணும். ஏன்னா அவன் கேட்குறது டிஸ்பிளேஸ்மெண்ட் தானே. இப்போது y is equals to a into sin ஒமேகானா என்ன அர்த்தம்? 2π/t இன்டூ டீக்கு பதிலாக t/6 கொடுத்துருக்காங்க. ஸோ t/6 போடுங்க. இப்போ t கேன்சல், 2வும் 6ம் கேன்சல் ஆனால் 3 ஆகிடும். மீதி என்ன இருக்கும் சார்? a இன்டூ sin π/3. π/3னா எவ்வளோ? 60. sin 60 எவ்வளோ? √3/2. அப்போது √3 இன்டூ a/2 அப்படிங்கிறது தான் டிஸ்பிளேஸ்மெண்ட் இந்த டைமுக்குன்னு அர்த்தம். ஸோ கொஸ்டினில் டைமை கொடுத்துட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்டை கேட்டாங்கன்னா நீங்கள் டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட ஃபங்க்ஷனை எடுத்து அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே டைமை ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா போதும், சம் முடிஞ்சிடும். இந்த மாதிரி சம் நிறைய கேட்பாங்க, ஸ்கூல் எக்ஸாமில் கூட நீங்கள் நிறைய பார்த்துருக்கலாம். கரெக்டாக? ஸோ இது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட ஃபங்க்ஷன். கரெக்டாக? நெக்ஸ்ட்டு வெலாசிட்டி கேட்டால் என்ன சார் பண்ணணும்? யூஸ்வலாக வெலாசிட்டிக்கு என்ன பண்ணுவோம்? வெலாசிட்டி அப்படிங்கிறது dy/dt தானே, dy/dt தானே. இங்கே y யாரு? a sin ωtங்கிறது தான் y. இப்போது இந்த a sin ωt-யை நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறீங்க வித் ரெஸ்பெக்ட் டு டைம். என்ன ஆகும் சார்? ஏங்கிறது கான்ஸ்டன்ட், அது அப்படியே தான் இருக்கும். a இன்டூ sin ωt. சார் ωt-யை தீட்டான்னு நினச்சிக்கோ. இப்போ sin தீட்டாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? காஸ் கிடைக்குமா? ஸோ காஸ் ωt இன்டூ இந்த டீயோட கோஎஃபிஷியன்ட் ஒமேகா இருக்கு இல்லையா, இப்போ ωt-யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் ஒமேகா. ஸோ இங்கே ஒமேகா வெளியில் வந்துச்சுன்னா a ஒமேகா காஸ் ωt அப்படிங்கிறது வெலாசிட்டியோட ஃபங்க்ஷன். ஞாபகம் வச்சுக்கோ. லிசன், நான் எடுத்துக்கிட்டது a sin ωtங்கிறத டிஸ்பிளேஸ்மெண்ட்டாக எடுத்ததுனால எனக்கு a ஒமேகா காஸ் ωtங்கிறது வெலாசிட்டியாக வந்துச்சு. ஒருவேளை இஃப் y-க்கு பதிலாக x-ஐ கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கலாம். y-க்கு பதிலாக x-ஐ கொடுத்தாங்கன்னா என்ன மாறும்? a இன்டூ காஸ் ωtங்கிறது தானே ஃபங்க்ஷன் ஃபார் x-க்கு a இன்டூ காஸ் ωt தானே வரும். அப்போ நீங்கள் காசை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்.
கிளியரா? ஏதாச்சும் ரெஸ்பாண்ட் பண்ணுங்கடா. கேக்குதா நான் பேசுறது இல்லை கேட்கலையா? தடால் புடால்னு வரீங்க, தடால் புடால்னு போயிடுறீங்க. சரி, ஓகே. லிசன், அட்லீஸ்ட் எனக்கு வீடியோ தெரியுதா இல்லையா, ஆடியோ கேட்குதா இல்லையா, ஏதாவது தெரிஞ்சாதான் நான் அதுக்கு ஏற்ற மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ண முடியும். ஓகே, ஓகேடா. ஸோ இப்போ ஒருவேளை எக்ஸ் உங்களுக்கு ஃபங்க்ஷனாக கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ நீ வெலாசிட்டியை கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணணும்? வெலாசிட்டி ஈக்குவல்ஸ் டு டிஒய் பை டிஎக்ஸ் மாதிரி, டிஒய் பை டிடி மாதிரி, இப்போ டிஎக்ஸ் பை டிடி. ஏன்னா இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து எக்ஸில் இருக்குது. இப்போ இந்த ஃபங்க்ஷனை நீங்கள் டைமை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்? ஏ காஸ் ஒமேகா டியை பண்ணிங்கன்னா ஏ இன்ட்டு காஸ் ஒமேகா டியை பண்ணால் மைனஸ் சைன் ஒமேகா டி வரும். ஒமேகா டியை பண்ணிங்கன்னா ஒமேகா வரும். அப்போது மைனஸ் ஏ ஒமேகா சைன் ஒமேகா டி அப்படிங்கிறது வெலாசிட்டியோட ஃபங்க்ஷன் ஃபார் இஃப் எக்ஸ் இஸ் ஏ காஸ் ஒமேகா டி. சார் இப்படி இருந்தால் வெலாசிட்டி ஃபங்க்ஷன் இப்படி மாறும், இப்படி இருந்தால் வெலாசிட்டி ஃபங்க்ஷன் இப்படி மாறும். புரிஞ்சுதா? எப்படி இருந்தாலும் நீங்கள் அதை இன்டகிரேட் பண்ணி கால்குலேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆக்சிலரேஷனோட ஃபங்க்ஷன். ஆக்சிலரேஷனோட ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணணும்? வெலாசிட்டியோட ஃபங்க்ஷனை டைமை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். கரெக்டா? இப்போ வெலாசிட்டியோட ஃபங்க்ஷன் என்ன? எவ்ரிதிங் இஸ் ஓகே ப்ரோ, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு தான் ப்ரோ. ஓகே ஓகே மெடிக்கோ, நோ ப்ராப்ளம். லிசன், ஸோ இப்போ உங்களுக்கு ஆக்சிலரேஷனோட ஃபங்க்ஷன் வேணும்னா வெலாசிட்டியோட ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணுமா? இப்போ இதுதான் வெலாசிட்டியோட ஃபங்க்ஷன், ஏ ஒமேகா காஸ் ஒமேகா டி. அதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன ஆகும்? ஏ ஒமேகாங்கிறது கான்ஸ்டன்ட் அப்படியே தான் இருக்கும். காஸ் ஒமேகா டியை பண்ணிங்கன்னா மைனஸ் சைன் ஒமேகா டின்னு மாறும் சார். அப்புறம் ஒமேகா டியை டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுனால ஒமேகா வரும், ஏன்னா அங்கே வந்து டைம் போயிடும். ஓகேங்களா? விச் மீன்ஸ் மைனஸ் ஏ இன்ட்டு ஒமேகா என்னது? ஒமேகா ஸ்கொயர் இன்ட்டு சைன் ஒமேகா டி. இதுதான் ஆக்சிலரேஷனோட ஃபங்க்ஷன். கிளியரா? இப்போ நான் முக்கியமான ஒரு டேபிளர் காலம் மாதிரி, டேபிளர் காலம்லாம் கிடையாது அப்படிலாம் போட்டு பண்ண போகிறது இல்லை நான். லிசன், இப்போ நான் முக்கியமான ஒரு பாயிண்ட் ஃபார்முலாஸ் எழுதுகிறேன், ஃபார்முலாஸ் மட்டும். ஓகேவா? இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ ஃபார் ஃபைண்டிங் ஆக்சிலரேஷன், வெலாசிட்டி, டிஸ்பிளேஸ்மெண்ட் எதுவாக இருந்தாலும் சரி. சரியா? ஃபஸ்ட்டு லெக்சரோட கண்டென்ட்டும் இல்லாட்டி ஃபார்முலாவையும் இந்த லெக்சரில் இப்போ நம்ம பார்த்துருக்கிற ஃபார்முலாவையும் மெர்ஜ் பண்ணி இப்போது இந்த ஆசிலேஷனோட ஃபஸ்ட் பார்ட்டில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸை இப்போ நம்ம இங்கே எழுத போகிறோம். அந்த ஃபார்முலாஸை நீ ஞாபகம் வச்சு தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. ஓகேங்களா? லிசன், நான் சொல்கிற ஃபார்முலா எதுக்கு சார் அப்படின்னா, இஃப் ஒய் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஏ சைன் ஒமேகா டி அப்படிங்கிறது ஒய்யோட ஃபங்க்ஷனாக இருந்துச்சுன்னா வெலாசிட்டிக்கு ரெண்டு ஃபங்க்ஷன் வரும். இங்கே பாருங்கள், வெலாசிட்டிக்கு ரெண்டு ஃபங்க்ஷன் வரும். என்னன்னா வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்யும் இருக்குது, வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு டைமும் இருக்குது. இப்போ வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்யை நம்ம ஃபஸ்ட் லெக்சரில் படிச்சிருக்கோம். ஃபஸ்ட் லெக்சரில் நம்ம பார்த்துருக்கோம், ஞாபகம் இருக்கா? என்னது அது? ஏ சொல்லுங்க, ஒமேகா இன்டூ ஃபார் வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் இஸ் ஒமேகா இன்டூ ரூட் ஓவர் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். கரெக்டுங்களா? சார் இது என்ன சார் அர்த்தம்னா, ஒய்யோட வேல்யூ தெரிஞ்சா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஒய் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஏ பை ரூட் டூ அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ஒய் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஏ பை ரூட் டூ. அப்போது வெலாசிட்டி என்னன்னு கேட்குறாங்க. ஏ பை ரூட் டூனா என்ன சார்? இதுதான் வைப்ரேட்டிங் லைன் டயக்ராம். ஓகேங்களா? விச் மீன்ஸ் இந்த வைப்ரேஷனோட மீன் பொசிஷன் இது எக்ஸ்ட்ரீம் பொசிஷன், இதுவும் எக்ஸ்ட்ரீம் பொசிஷன். மீன்லேருந்து எக்ஸ்ட்ரீம் போனால் ஆம்ப்ளிடியூட்னு எனக்கு தெரியும். நான் கேட்குறது ஏ பை ரூட் டூ. சார் இப்போ இங்கே இது ஃபுல்லாக ஏ, அப்போ ஏ பை ரூட் டூங்கிறது ஏறக்குறைய இந்த இடத்துல வருமா? இது வருமா ஏறக்குறைய? ஸோ ஏ பை ரூட் டூங்கிற இடத்துக்கிட்ட அந்த பார்ட்டிக்கல் வரும்போது அந்த பார்ட்டிக்கலுக்கு ஒரு வெலாசிட்டி இருக்கும்ல, அந்த வெலாசிட்டி என்னன்னு கேட்குறேன். ஏ பை ரூட் டூங்கிற பொசிஷனுக்கு வரும்போது ஃபேசர் டயக்ராம்ங்கிறது இதுக்கப்புறம் சொல்கிறேன்ப்பா. இப்போ நம்ம ஃபங்க்ஷனை பார்த்துட்டோம் இல்லையா? இதுக்கப்புறம் ஃபேசர் டயக்ராம் இஸ் நத்திங் பட் லைக் டைம் பீரியட் வர்சஸ் velocity, time period versus y, time period versus energy, whether it is kinetic energy or potential energy or total energy. இந்த 5 டயக்ராம் வரும், அதுதான் ஃபேஸர் டயக்ராம். ஓகேவா? டைமை வச்சுட்டு ஒய்யவோ இல்லை வெலாசிட்டியவோ இல்லை ஆக்சிலரேஷனையோ இல்லை டைமை வச்சுக்கிட்டு கைனடிக் எனர்ஜியோ இல்லை டைமை வச்சுக்கிட்டு பொட்டன்ஷியல் எனர்ஜியோ இல்லை டைமை வச்சுக்கிட்டு டோட்டல் எனர்ஜியோ ஒரு டயக்ராம் கிராஃபாக போடுறோம் இல்லையா? அதுதான் ஃபேஸர் டயக்ராம். ஓகே,
லிசன் பட் அதுக்கு நமக்கு முக்கியமாக தேவைப்படுறது இந்த மெயின் ஃபார்முலாஸ் தான். இது ஞாபகம் வச்சுக்கோ. இது தெரிஞ்சாலே உன்னால் ஆசிலேஷனில் ஃபஸ்ட்டு ஒரு 40-50% நீ நல்லா படிச்சிருக்கேன்னு அர்த்தம். இதுலேருந்து தான் அந்த 40% வரும் ஃபஸ்ட்டு. இதுக்கு அடுத்து வர்றத மீதி இருக்கிற 60% கம்ப்ளீட்லி டைம் பீரியட். ஓகே லிசன். ஸோ வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் ஓட ஃபர்ஸ்ட் ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் ஃபர்ஸ்ட் லெக்சரில், ஒமேகா இன்டூ ரூட் ஓவர் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி ஏ பை ரூட் டூங்கிற டிஸ்டன்ஸ் இல்லாட்டி ஏ பை 3, ஏ பை 2, ஏ பை 6, ஏ பை 8, ரூட் 3 ஏ பை 2, ரூட் 3 ஏ பை 6 இந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. ஏவோட வேல்யூவை கொடுத்துட்டு இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏல இதுக்கு நடுவில் இல்லாட்டி இதுக்கு நடுவில் எங்கேயாவது ஒரு பாயிண்ட்டை சொல்லிட்டு அந்த இடத்துல பார்ட்டிகளோட வெலாசிட்டி என்ன, பார்ட்டிகளோட ஆக்சலரேஷன் என்ன அப்படின்னு கொஸ்டின்ல கேட்கலாம். புரிஞ்சுதா? ஸோ இந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு 1 மினிட்ரா 1 மினிட் ஜஸ்ட் 1 மினிட். ஹலோ சொல்லுங்க. எந்த இடத்துலங்க? வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு லெஃப்ட் இருக்கா, நிறைய அந்த இது வாழை மரம்லாம் இருக்கும் பாருங்கள். அதில் வந்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு ஒரு கொரலா டொயோட்டா வண்டி கார் இருக்கும். அந்த அந்த வீடு தான், கார் இருக்க வீடு தான். இல்லை ஜி, நான் இப்போ உள்ளே இருக்கேன். நான் எங்கள் வீட்டில் ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க, அவங்க யாரையாவது அனுப்பிடுறேன். ஓகே. ஓகேடா லிசன். ஸோ இந்த மாதிரி ஒய்யோட அந்த வேல்யூவை ஏ பை ரூட் 2 இல்லாட்டி ஏ பை 6 இந்த மாதிரி வேல்யூவை கொடுத்துட்டு அந்த வேல்யூக்கு ஏற்ற மாதிரி வெலாசிட்டி என்ன, இப்போ ஏ பை 2ல் ஏ பை ரூட் 2ல் என்ன, ஏ பை 6ல் என்ன, ஏ பை 3ல் என்ன, அந்த மாதிரி கேட்பாங்க. அப்போது ஒய் தெரிஞ்சால் உன்னால் வியை கால்குலேட் பண்ண முடியும் இல்லையா? உடனே அந்த ஃபார்முலாவை சூஸ் பண்ணிவிடும். ஸோ வி இஸ் ஈக்குவல்ஸ் டு ஒமேகா இன்டூ ரூட் ஓவர் ஏங்கிறது கான்ஸ்டன்ட் ஆம்பிளிடியூட், அது அப்படியே தான் இருக்கும், மைனஸ் ஒய் ஸ்கொயர். அதுதான் சார் ஒய் கொடுத்துருக்கான். ஒய்க்கு பதில் என்ன பண்ணணும்? ஏ பை ரூட் 2 த ஹோல் ஸ்கொயரை போடணும் சார். அப்படி போட்டால் ஒமேகா இன்டூ ரூட் ஓவர் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ பை ரூட் 2 த ஹோல் ஸ்கொயர் என்னவா மாறும்? ஏ ஸ்கொயர் பை 2 மாறுமா? அப்போ 2a ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் பை 2 இஸ் ஏ ஸ்கொயர் பை ரூட் 2. அப்போ ஃபார்முலா என்ன? ஒமேகா இன்டூ ஏ பை ரூட் 2 சார். இங்கே பாருங்கள், இந்த 2 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2a ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் டிவைட் பை காமன் 2 வரும். அப்போ 2a ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயருங்கிறது ஏ ஸ்கொயராக மாறும், டிவைட் பை 2 இருக்கும். ஏ ஸ்கொயரை ரூட் அவுட் வெளில எடுத்தீங்கன்னா ஏவா மாறிடும், டிவைட் பை ரூட் 2 மட்டும் இருக்கும் சார். புரிஞ்சுதா? எஸ், இந்த லெக்சரோட ஆசிலேஷன் முடிஞ்சிரும்டா. ஆசிலேஷன் இன்னைக்கு கண்டிப்பாக ஃபுல்லாக முடிஞ்சிடும். ஏன்னா இதில் இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் தான், நிறைய சம்ஸ் மட்டும் போட்டு நம்ம முடிச்சிடலாம் இன்னைக்கு. நாளைக்கு இல்லை இன்னைக்கு ஈவினிங், நாளைக்குங்கிற பாருங்க, இன்னைக்கு ஈவினிங் ஐ மீன் நைட்டு வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ வரும், இல்லாட்டி லைவ் செஷனே நான் வரேன். அதில் வந்து வேவ்ஸை பார்ப்போம். நாளைக்கு வந்து கேடிஜ். ஓகேங்களா? வேவ்ஸில் மீதி ஏதாவது இருந்துச்சுன்னா நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு நான் ஊருக்கு போல, நான் இங்கே தான் இருக்கேன், நான் சென்னை போல இங்கே தான் இருக்கேன். ஓகேவா? லிசன், இது புரிஞ்சுதா? ரைட், கிளியர்? எஸ். ஸோ இதுதான் வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபங்க்ஷன். இப்போ நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் தரேன். இந்த 2 கொஸ்டினோட டிஸ்பிளேஸ்மெண்ட் வெலாசிட்டி இதை கண்டுபிடிக்க போறீங்க. சரிங்களா? ஃபைண்ட் வெலாசிட்டி when y is equals to root 3a by 2. இதுக்கு வெலாசிட்டி என்னன்னு கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் find when time is t by 8 and t by 6. ஓகேவா? டைம் t by 8 t by 6 இருக்கும்போது y என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். மொத்தம் இந்த 3 சம் இருக்கு. இந்த 3 சம் இப்போ நீங்க சால்வ் பண்ண போறீங்க. ஓகேவா? டக்குன்னு சால்வ் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க.
ஓகே, ஆன்சர் போட்டிங்களா? எஸ், போயிட்டானுங்களா? சரி, ஓகே, நோ ப்ராப்ளம். லிசன், ஸோ ஃபஸ்ட்டு இப்போ வி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா √3a/2 இருக்கு இல்லையா? ஸோ வியோட ஃபார்முலா என்ன? ஒமேகா இன்ட்டு √/a² மைனஸ் y². ஸோ a² அப்படியே தான் இருக்கும், மைனஸ் y². ஒய்க்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணுங்க, √3a/2 போடுவீங்க. அப்போ √3a/2 த ஹோல் ஸ்கொயர் போடுவோம். கரெக்டா? ரைட். எஸ் எஸ். ஸோ ஒமேகா இன்ட்டு √/a² மைனஸ் √3a² பண்ணிங்கன்னா இட் குட் பி 3. ஸோ 3 இன்ட்டு a²/4 வரும். ஸோ 4a² மைனஸ் 3a² a²/4. கரெக்டுங்களா? ஸோ ஒமேகா இன்ட்டு a² வில் பி a, 1/4 வில் பி 2. ஸோ ஒமேகா a/2. எஸ் மிஸ்டர் ஸ்டடீஸ், கரெக்ட். ஸோ இது வந்து ஃபஸ்ட் கொஸ்டினுக்கு. செகண்ட் என்ன கேட்டோம்? செகண்ட் வந்து t/8 இருக்கும்போது y என்னன்னு கேட்டோம். ஸோ y ஃபார்முலா என்ன? y is equals to a cos omega t, which means a into cos ஒமேகாவுக்கு பதிலாக 2π/t into டைமோட வேல்யூ t/8. ஸோ t/8 போட்டிங்கன்னா 2 will cancel, 2 கேன்சல் பண்ணிங்கன்னா 4 மாறும். ஸோ a into cos π/4. π/4னா எவ்வளோ? π/4னா 45 டிகிரி. அப்போ எவ்வளோ ஆன்சர் வரும்? 1/√2 வருமா? ஓ சாரி, அப்படி காசுலேயே போட்டேன். ஸோ இது வந்து π/4 வருது. π/4 அப்படின்னா அப்போ a/√2. ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து a/√2. எஸ், a/√2 ஃபார் ஃபர்ஸ்ட். ஒமேகா a/2. ஓகே, a/2 ஃபார் ஃபர்ஸ்ட் கரெக்ட் தான். செகண்டுக்கு வந்து ஒமேகா சாரி a/√2 வந்து செகண்டுக்கு. தேர்டுக்கு t/6 போட போகிறீங்க. ஸோ சேம் இதே இடத்துல t/6 போட்டிங்கன்னா y is equals to a cos ஒமேகாவுக்கு பதிலாக 2π/t into tக்கு பதிலாக t/6 போட்டிங்கன்னா t will cancel, 2 6 கேன்சல் பண்ணிங்கன்னா 3 மாறும். ஸோ a into cos π/3. π/3னா 60 டிகிரி. கரெக்டா? கொஞ்சம் எங்கள் ஆன்சரும் பாருங்கள் ப்ரோ. பார்த்துட்டேன் மெடிக்கோ, உன் ஆன்சரை பார்த்தனே. ஒமேகா a/2 போட்டிருந்தீங்க, ஃபார் ஃபஸ்ட் போட்டிருக்கீங்க. ஒமேகா a/2 எல்லாருமே கரெக்டாக தான் போட்டிருக்கீங்க. √3a/2 ஒருத்தங்க தப்பு, √3a/2 மட்டும் வரல. ஓ லாஸ்ட் மேபி நீங்கள் இதுக்கு சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்ட் தான், π/3னா √3 வருது. எஸ், √3a/2 வருது. ஆல்மோஸ்ட் எல்லாருமே கரெக்டாக தான் சொல்லியிருக்கீங்க, நோ ப்ராப்ளம். ஓகே சார், ஷிஃப்ட் சென்டர் ஆஃப் மாஸில் நீங்கள் சொன்ன ஃபார்முலா மாஸ் ரிமூவ்டு பை மாஸ் ரிமைனிங் இன்டூ டிஸ்டன்ஸ் பிட்வீன் COM1 அண்ட் COM2 வச்சு போட்டால் ஆன்சர் வரல சார். நான் கொஸ்டின் சொல்கிறேன், நீங்கள் ஆன்சர் இப்போ சொல்கிறீங்களா? எஸ் டாக்டர் சொல்லுங்கள், எந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வரல? ஒரு நிமிஷம், அதுக்குள்ளே ஒரு டவுட் கேட்டிருக்காங்க, அந்த டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். டாக்டர் சொல்லுங்கள். சென்டர் ஆஃப் மாஸ் தானே கேட்குறீங்க? கொஸ்டின் மட்டும் சொல்லுங்கள் டாக்டர். எஸ் ஆகாஷ், நான் புரிஞ்சிச்சு எனக்கு. சொல்லுங்க டாக்டர். சார் √3 வருது சார். தேர்டுக்கு √3 தான். ஓகே, டாக்டர் நீங்கள் டைப் பண்ணுங்க, நான் அதுக்குள்ளே அடுத்த கான்செப்ட்டுக்கு போயிடுறேன். ஓகேவா? நீங்கள் டைப் பண்ணுங்க கொஸ்டினை, நோ ப்ராப்ளம். ஓகே, ஸோ லிசன். ஸோ இந்த காம்பனன்ட்ஸ் இது எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்கப்பா. இப்போது நம்ம ஆக்சுவலாக ஃபேஸர் டயக்ராம்குள்ளே போக போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம், நான் ஃபுல் கம்ப்ளீட் ஃபார்முலாவை முடிக்கல, அதை முடிச்சிடுறேன். ஓகே, இந்த டாப்பிக்கில் உங்களுக்கு தெரிய வேண்டிய இந்த ஃபார்முலாஸ் ஃபஸ்ட்டு இது தெரியும் ஆல்ரெடி நமக்கு. இது a sin ஒமேகா t-ஆகவும் இருக்கலாம், a cos ஒமேகா t-ஆகவும் இருக்கலாம். அடுத்து வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு x இல்லாட்டி வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு y நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதோட ஃபார்முலா இது. ஒருவேளை வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு x இருந்தால் இந்த இடத்துல மட்டும் x வரும் சார், வேறு எதுவும் மாற போகிறது இல்லை. ஒமேகா இன்ட்டு √/a² மைனஸ் x² வரும். அடுத்து வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு டைம், அதுக்கு என்ன ஃபார்முலா வரும்? a ஒமேகா இன்ட்டு cos ஒமேகா t. ஞாபகம் வச்சுக்கோ, a ஒமேகா cos ஒமேகா t. சார் இந்த ஃபார்முலா எதுக்குன்னா, இங்கே பாருங்க, வெலாசிட்டியை டிஸ்பிளேஸ்மெண்ட்டை மட்டும் வச்சு கேட்கணும்னு அவசியம் கிடையாது. சில டைம் என்ன சொல்லுவாங்கன்னா, when time is t/6, when time is t/6 find velocityன்னு கேட்பாங்க. ஓகேங்களா? வெலாசிட்டி இஸ் a/√2, a/2, a/4ன்னு டிஸ்பிளேஸ்மெண்ட்டை வச்சு மட்டும் வெலாசிட்டியை கண்டுபிடிக்கணும்னு இல்லை, நம்ம டைமை வச்சும் வெலாசிட்டியை கண்டுபிடிக்க முடியும். அப்படி டைமை வச்சு வெலாசிட்டியை கண்டுபிடிக்கணும்னா உங்களுக்கு தேவையான ஃபார்முலா இதுதான். எது? வெலாசிட்டி வர்சஸ் டைமோட ஃபார்முலா நமக்கு இம்பார்ட்டன்ட். அப்போ என்ன பண்ணணும்?
ஃபார்முலா என்ன? velocity equals to a times omega கரெக்ட்டுங்களா into cos ஒமேகாக்கு பதிலாக 2π/t into tக்கு பதிலாக t/6. ஸோ 2 இது கேன்சல் ஆகிடும், இதுவும் கேன்சல் ஆகிடும். cos π/3 cos 60 1/2வா? அப்போது a omega/2ங்கிறது தான் சார் வெலாசிட்டி. ஓகேவா? a omega/2 ரைட். எஸ். ஸோ sin 60 √3/2 தான்டா. எங்கே sin 60 வருது? எங்கே sin 60 வருது? ஆகாஷ் √3a/2வா? எந்த இடத்துல சொல்கிறீங்க ஆகாஷ்? இது சொல்கிறீங்களா? இது √3a/2 தான். ஏய் இது cos 60 நாட் √3a/2, a/2 மட்டும்தான்ப்பா. a/2 cos 60 தானே. sin 60 தான் √3/2. √3/2 sin 60. இது cos 60 a/2 தான். ஓகே, இது எவ்வளோ? இது cos 60 a/2 தான். a/2 தான். ஓகேங்களா? a omega/2. எஸ் 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 எஸ். ஓகே ரைட். லிசன், நெக்ஸ்ட் டாக்டர் அவங்க சொல்கிற கொஸ்டினை மட்டும் நான் சால்வ் பண்ணிடுறேன். அடுத்து நம்ம மறுபடியும் டாபிக்லேயே வந்துடலாம். 3 particles each of mass 2 kg are at the corners of an equilateral triangle of side √3 meter. If one of the particle is removed, shift of center of mass. லிசன், பண்ண முடியாது இல்லை, பண்ணலாம். பட் இது வந்து ஒரே சிஸ்டம் கிடையாது. ஆனால் நீங்கள் பண்ணலாம். இங்கே பாருங்களேன், இப்போது இது ஒரு ஈக்குலேட்ரல் ட்ரையாங்கிள். ஓகேங்களா? ஈக்குலேட்ரல் ட்ரையாங்கிள். எல்லா மாசும் என்னது? எல்லா மாசும் 3 particles is each of 2 kg. சார் நான் எல்லாத்தையும் எம்னு எடுத்துக்கிறேன், நீங்கள் 2ன்னு வேணால் ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க கடைசியாக. ஓகேங்களா? எல்லாமே எம் எம் எம். ஓகே, நவ் சென்டர் ஆஃப் மாஸ் எங்கே சார் இருக்கும்? இந்த இடத்துல இருக்கும் சார் சென்டர் ஆஃப் மாஸ். ஏன் ப்ரோ ப்ரீவியஸ்க்கு காசு போட்டிருக்கீங்க லாஸ்ட்டுக்கு? மெடிக்கோ நீங்கள் எதை கேட்குறீங்கன்னு தெரிலடா எனக்கு. இது ஒய்யோட ஃபங்க்ஷன். ஓ நீங்கள் கேட்குறதா? இங்கே பாருங்கப்பா, ஒய்யோட ஃபங்க்ஷன் ஏ சைன் ஒமேகா டியாகவும் இருக்கலாம், இல்லாட்டி எக்ஸோட ஃபங்க்ஷன் ஏ காஸ் ஒமேகா டியாகவும் இருக்கலாம். சார் இதையும் அவன் கொடுக்கலாம், இதையும் அவன் கொடுக்கலாம். இதை கொடுத்துருந்தா வெலாசிட்டிக்கு இது வரும். ஒருவேளை இதை கொடுத்துருந்தா வெலாசிட்டிக்கு என்ன வரும்? வெலாசிட்டி இஸ் ஈக்குவல்ஸ் டு மைனஸ் ஏ ஒமேகா காஸ் வந்து சைனாக மாறிடுமா? ஏ ஒமேகா சைன் ஒமேகா டின்னு வரும். புரிஞ்சுதா? ஒருவேளை உனக்கு கொடுத்துருக்கிற கிவன் ஃபங்க்ஷன் ஏ காஸ் ஒமேகா டியா இருந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ஏ காஸ் ஒமேகா டியா இருந்துச்சுன்னா வெலாசிட்டி இப்படி மாறும். ஒருவேளை டிஸ்பிளேஸ்மெண்ட் சைனாக இருந்துச்சுன்னா வெலாசிட்டி இப்படி மாறும். புரிஞ்சுதா? அது கிவனை பொறுத்து. நான் ஒரு சில இடத்துல ஒய் ஈக்குவல்ஸ் டு ஏ காஸ் ஒமேகா டின்னு கிவன் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுவேன். அப்போது அதுதான் நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வெலாசிட்டியை கண்டுபிடிக்கணும், ஆக்சிலரேஷனை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இது காமன், இது மாறாது. இது இந்த ஃபார்முலா மாறாது, ஆனால் இந்த ஃபார்முலா மாறும். ஏன்னா இட் டிபெண்ட்ஸ் திஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபங்க்ஷன். சார் இந்த ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி தான் இவர் எடுத்துகிட்டு வரீங்க. இவர் சைன் ஒமேகா டியாகவும் இருக்கலாம், காஸ் ஒமேகா டியாகவும் இருக்கலாம். சைனாக இருந்தாருன்னா வெலாசிட்டி இப்படி மாறும், காசாக இருந்தாருன்னா வெலாசிட்டி இப்படி மாறும். அதே மாதிரி தான் ஆக்சிலரேஷனும். ஆக்சிலரேஷனோட ஃபங்க்ஷன் என்ன? ஆக்சிலரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸோ இல்லை வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்யோ கேட்குறாங்க அப்படின்னா ஆக்சிலரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்யாக இருந்தால் ஃபார்முலா என்ன போடுவீங்க? மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் இன்ட்டு ஒய்னு போடுவீங்க. ஒருவேளை ஆக்சிலரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸாக இருந்துச்சு அப்படின்னா மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ்னு போடுவீங்க. ஓகேவா? பட் ஆக்சிலரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் கேட்டால் மறுபடி இப்போ உங்களுக்கு 2 ஃபார்முலா வர முடியும். என்னன்னா, ஒன்று ஏ சைன் ஒமேகா டியாகவும் இருந்திருக்கலாம், இல்லாட்டி ஏ காஸ் ஒமேகா டியாகவும் இருந்திருக்கலாம். இல்லை ப்ரோ, லாஸ்ட் கொஸ்டினில் ஏ சைன் ஒமேகா டி தானே நீங்கள் காஸ் போட்டிருக்கீங்க, ஆன்சர் மாறுமே ப்ரோ. இதை சொல்கிறீங்களாப்பா? இதை சொல்கிறீங்களா? இதை சொல்கிறீங்களா? இல்லை
எது சொல்கிறீங்க நீங்கள் எனக்கு தெரியலையே. இது தானே சொல்கிறீங்க? இன்னொரு கொஸ்டின் இருக்கா என்ன? இது சொல்கிறீங்களா? இது சொல்கிறீங்களா? ஏய், நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒருவேளை டைமோட வேல்யூவை கொடுத்துட்டு அவங்க வெலாசிட்டியை கேட்டாங்கன்னா, நீ வெலாசிட்டியோட ஃபங்க்ஷனை எடுத்துக்கணும். சார் இந்த ஃபங்க்ஷனும் வெலாசிட்டியோட ஃபங்க்ஷன் தான். ஆர் வெலாசிட்டியோட ஃபங்க்ஷன் மைனஸ் ஏ ஒமேகா சைன் ஒமேகா டியும் வெலாசிட்டியோட ஃபங்க்ஷன் தான். இதுவும் வெலாசிட்டியோட ஃபங்க்ஷன் தான், இதுவும் வெலாசிட்டியோட ஃபங்க்ஷன் தான்ப்பா. இந்த ஃபங்க்ஷனை நீ சூஸ் பண்ணியிருக்கிற அப்படின்னா காரணம் உனக்கு y இஸ் ஈக்குவல்ஸ் டு ஏ சைன் ஒமேகா டியாக இருந்திருக்கும். இல்லை நீ இந்த ஃபார்முலாவை சூஸ் பண்ண போகிற அப்படின்னா உனக்கு அவன் கொடுத்துருக்கிறது எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு ஏ காஸ் ஒமேகா டியாக இருந்திருக்கணும். இதுக்கு முன்னாடி என்னாச்சு? இதுக்கு முன்னாடி நம்ம y தானே கண்டுபிடிக்கிறோம். y இஸ் ஈக்குவல்ஸ் டு ஏ காஸ் ஒமேகா டி. ஏன் சைன் எடுக்காமல் விட்டுட்டீங்கன்னு கேட்குறீங்களா? ஓ, இப்படி கேட்குறீங்களா நீங்கள்? ஏன் சைன் எடுக்காமல் விட்டுட்டீங்கன்னு கேட்குறீங்களா? ஓகே, புரிஞ்சுது. இங்கே பாருங்கள், அதுதான் நான் சொல்கிறேன்ல, நீங்கள் ஏ காசும் எடுக்கலாம், ஏ சைனும் எடுக்கலாம். சரி, இதில் மிஸ்டேக்குன்னு சொன்னால் வேணா ஏன் சார் ஒய் போட்டிங்க, எக்ஸ் வேணா போட்டிருக்கலாமே அப்படின்னு வேணா சொல்லலாம். சரியா? இது எக்ஸ்ன்னு போட்டிருந்தீங்கன்னா கரெக்ட். இது எக்ஸ்ன்னு வேணா போட்டிருக்கலாம். பட் இதுவும் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபங்க்ஷன் தான். பட் இது எக்ஸுக்கு, ஒய்க்கு கிடையாது. ஓகேவா? வேணும்னா நீங்கள் இதை ஒய் போடாதீங்க சார், எக்ஸ் வேணா போட்டுக்கோங்கன்னு வேணா போட்டுக்கலாம், எக்ஸ்ன்னு வேணா போட்டுக்கலாம். பட் எனிவேஸ் இட் இஸ் எ ஃபங்க்ஷன் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட். நான் உங்களுக்கு சொல்ல வர்றது என்னன்னா, அவங்க கொடுத்துருக்க டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட ஃபங்க்ஷனில் டைமுக்கு பதிலாக வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இது எக்ஸாகவும் இருக்கலாம், ஒய்யாகவும் ஒரு கொஸ்டினில் கொடுக்கல, அவன் ஃபங்க்ஷனை எனக்கு கொடுக்கல. நான் சொன்ன கொஸ்டினில் ஃபங்க்ஷனை உங்ககிட்ட சொல்ல இல்லையா, எக்ஸோட ஃபங்க்ஷனா ஒய்யோட ஃபங்க்ஷனா நான் சொல்லலை. அதனால் நீங்கள் எக்ஸோடதையும் யூஸ் பண்ணலாம், ஒய்யோடதையுமே யூஸ் பண்ணலாம்னு நான் சொல்கிறேன். நீங்கள் ஒய் தானே கண்டுபிடிக்க சொன்னீங்க. ஓகே, புரியுது நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு. இதை ஒய்யாக எடுத்துக்கிட்டீங்க. பட் நான் சொல்கிறத கவனிங்களேன், நீங்கள் மோஸ்ட் ஆஃப் த புக்கை எடுத்து பாருங்கள். மோஸ்ட் ஆஃப் த புக்கில் இவங்க ஒய் எக்ஸை மாற்றி தான் போட்டிருப்பாங்க. பட் நார்மலாக நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணேன் இல்லையா, இங்கே இருக்குது, இங்கே பாருங்கள், இங்கே எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு ஆர் காஸ் தீட்டான்னு தானே இருக்குது. பட் நீங்கள் மோஸ்ட் ஆஃப் த புக் எடுத்து பாருங்கள், ஒய் ஈக்குவல்ஸ் டு ஏ காஸ் ஒமேகா டின்னு இருக்கும், y ஈக்குவல்ஸ் டு ஏ காஸ் ஒமேகா டின்னு இருக்கும். இங்கே பாருங்கள், இங்கே எக்ஸுக்கு இங்கே எக்ஸில் இருக்குது இல்லையா, அவங்க ஒய்யில் போட்டிருப்பாங்க. சார் காரணம் ரொம்ப சிம்பிள். இந்த கோஆர்டினேட் இருக்கு இல்லையா, அது ஃபிசிக்ஸாக இருந்தாலும் மேக்ஸாக இருந்தாலும் சரி, கெமிஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி, எங்கெல்லாம் கோஆர்டினேட் வந்தாலும் இதை எக்ஸாக எடுக்கணும்னு எந்த கம்பல்சரியும் கிடையாது, இதை ஒய்யாக எடுக்கணும்னு எந்த கம்பல்சரியும் கிடையாது. ஓகேங்களா? உன் விருப்பம். இதை நீ எக்ஸாக எடுத்துகிட்டு இதை ஒய்யாக எடுக்கிறது உன்னோட விருப்பம். இல்லை இதை நான் இசட்டாக எடுத்துகிட்டு இதை எக்ஸாக எடுப்பேன் சார், உன்னோட விருப்பம். புரியுதா? ஸோ அதனால் ஒவ்வொரு புக்கு எழுதுகிற ஆத்தர் அவங்க விருப்பப்படி இதை எக்ஸ்ன்னு எடுத்து இதை ஒய்ன்னு எடுப்பாங்க, இதை ஒய்ன்னு எடுத்து இதை இசட்டுன்னு கூட எடுப்பாங்க. ரைட்? ஸோ நீங்கள் புக்கில் பாருங்கள், யூஸ்வலாக ஏ காஸ் ஒமேகா டின்னு வராது, ஒய் ஈக்குவல்ஸ் டு ஏ காஸ் ஒமேகா டிக்கு வராது. ஓகே சார், நமக்கு ஆக்சுவலாக ஒய் என்னது சைன் தானே, ஆனால் அவங்க காசுன்னு வரும். அது அவங்க சூஸ் பண்ணுறது, கோஆர்டினேட் அவங்க சூஸ் பண்ணுறதை பொறுத்து. ஓகே, லிசன். ஸோ இந்த சம்க்கு வந்துடலாம்டா. எதோ டவுட் இருக்கா? எனி ஃபர்தர் டவுட்? ரைட், இண்டிபெண்ட் வேரியபிளா எதை வேணாலும் எடுத்துக்கலாமா ப்ரோ? என்ன சொல்லுங்க தெரியல. ஓகே, இருங்க, இதை ஷிஃப்ட்டை மட்டும் பார்த்துடலாம்ப்பா. இப்போ இனிஷியலாக பட் ப்ரோ காஸ் சைன் மாற்றி எடுத்தால் ஆன்சர் மாறும் தானே? இல்லை மெடிக்கோ, ஆக்சுவலாக இது என்னன்னா, அவங்க ஃபங்க்ஷன் கொடுப்பாங்க. நான் திருப்பி சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோ, ஃபங்க்ஷனை அவங்க கொடுப்பாங்க. இப்போ நான் ஒரு வேளை நான் சொல்கிறேன் கேளுங்களேன், இப்போ y இஸ் ஈக்குவல்ஸ் டு ஏ சைன் ஒமேகா டின்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்படியும் ஃபங்க்ஷன் இருக்கலாம். y இஸ் ஈக்குவல்ஸ் டு ஏ காஸ் ஒமேகா டி. சார் இப்படியும் இருக்கலாம். இதில் எதை y எதை எக்ஸ்ன்னு நான் எடுத்துக்கிட்டதுனால இந்த ஃபங்க்ஷனை நான் அவங்கள்ட்ட சொல்கிறேன். இப்போ நான் ஒரு வேளை இப்படி சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க, ஃபங்க்ஷன் நான் ஃபங்க்ஷனை அவங்ககிட்ட கொடுத்துட்டு ஒய்யோட ஃபங்க்ஷன் நல்லா கவனி, ஒய்யோட ஃபங்க்ஷனை கொடுத்துட்டு இப்போது வென் டைம் இஸ் t/√2 ஒய் என்னன்னு கேட்குறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீ இதை கொண்டு போய் இந்த ஒய் ஃபங்க்ஷனில் தான் போடணும். ஏன்னா நான் ஒய் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கேன். புரியுதா?
இப்போ இந்த டைமை போய் நீ இன்னொரு ஃபங்க்ஷனில் போட முடியாது. ஏ சைன் ஒமேகா டின்னு நான் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டேன், நீ ஏ காஸ் ஒமேகா டியில் கொண்டு போய் போட முடியாது. கிளியர்? கர்த்தன் செஷன் ஸ்டார்ட் பண்ணி ஐ திங்க் ஒரு 30 minutes ஆயிருக்கும்னு நினைக்கிறேன்டா. ஐயோ 1 hour ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன்டா. எப்படி டைம் போகுதுன்னு தெரியல. புரியுதா மெடிக்கோ? எஸ், ஃபங்க்ஷன் கொடுக்காம எப்படி போடுவீங்க? ஃபங்க்ஷன் கொடுப்பாங்க அவங்க. சார் இது ஃபங்க்ஷன் கிடையாது சார், இது ஒரு பேசிக், இது ஃபங்க்ஷனே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை ஒரு ஃபங்க்ஷனெல்லாம் கேட்க மாட்டாங்க, இது இருக்கிறதுலே பேசிக். ஃபங்க்ஷன் எப்படி தெரியுமா வரும்? நான் சொன்ன பாருங்கள், உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஜென்ரலாக ஒரு ஃபங்க்ஷன் எப்படி கொடுப்பாங்கன்னா, இங்கே பாருங்கள், ஒரு ஃபங்க்ஷன் இப்படி இருக்கும். y is equals to a sin 200 pi by 3t plus pi by 4 இப்படி கொடுப்பாங்க. ஒரு ஃபங்க்ஷனை இப்படி கொடுப்பாங்க. கொடுத்துட்டு ஃபைண்ட் டைம், இங்கே ஏன்னு கூட கொடுக்க மாட்டாங்க. ஏக்கு பதிலாக என்ன சொல்லுவான்னா, ஏக்கு பதிலாக ஒரு நம்பர் கொடுத்துருப்பான். இப்படி 4, 5, √3, √7 அந்த மாதிரி ஏதோ ஒன்று கொடுத்துருவான். கொடுத்துட்டு ஃபைண்ட் ஒய் வேல்யூ வென் டைம் இஸ் t/6 அப்படி சொல்லுவான். ஃபைண்ட் ஒய் வேல்யூ வென் டைம் இஸ் t/6ன்னு சொல்லுவான். இப்போ நான் ஃபங்க்ஷன் கொடுப்பேன், இப்படி கொடுக்காம சொல்ல முடியாதுல்ல. இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக ஒரு பேசிக் ஃபங்க்ஷனை எடுத்திருக்கேன், அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே டைமோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுவேன். புரிஞ்சுதா? ஸோ இப்போ இதை இப்படி தான் கொடுக்கும், இப்படி தான் இருக்கும் கொஸ்டின். நீங்கள் ஆசிலேஷன் புக்கை எடுத்து பாருங்கள், கொஸ்டின்ஸ் எல்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணும்? y is equals to 4 into sin of 200 pi by 3 into t. tக்கு பதிலாக t/6 போடணும். ஓகேவா? ப்ளஸ் pi by 4. கிளியரா? நெக்ஸ்ட்டு இந்த 200 pi by 3 இருக்கு இல்லையா சார், இது ஒமேகா, இது வந்து ஒமேகா. ஒமேகான்னு என்னது? 2 pi by t. இப்போ இதுலேருந்து டீயை கண்டுபிடிச்சிங்கன்னா இந்த டீயோட வேல்யூ உன்னால் சப்ஸ்டியூட் பண்ணிக்க முடியும். புரிஞ்சுதா? இப்போ இதை 200 pi by 3 is equals to 2 pi by t. இப்போ 200 வந்து 100 மாறும், pi கேன்சல் ஆகிடும். ஸோ t is equals to 3 by 100. இப்போ இதை எடுத்துகிட்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க. ஓகேவா? அப்போ ஃபார்முலா எப்படி மாறும்? 4 sin 200 by 200 pi by 3 into tக்கு பதிலாக 3 by 100 into 6 வந்துட்டு ப்ளஸ் pi by 4 வரும். இப்போ எல்லாத்தையும் கேன்சல் பண்ணும். 3 கேன்சல், 100 200 கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எத்தனை டைம் வருது? 2 times வருது. இப்போ 2வும் 6யும் கேன்சல் பண்ணால் 3 times ஆகுது. அப்போ ஃபார்முலா எப்படி மாறுது? y is equals to 4 into sin pi by 3 plus pi by 4. pi by 3னா எவ்வளோ? 60. pi by 4னா எவ்வளோ? 45. அப்போ ஆன்சர் என்ன? 4 sin 105 டிகிரின்னு அர்த்தம். இப்போ ஒரு வேளை உங்களுக்கு 105 டிகிரியோட வேல்யூ தெரிஞ்சிச்சுன்னா அந்த வேல்யூ இன்டூ 4 போட்டிங்கன்னா ஒரு ஆன்சர் வரும் இல்லையா, அதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட். கிளியரா? ஹாய் அபிஎம்மு. ரைட், லிசன். ஸோ இதுதான் பண்ணுவோம். ஓகேடா, லிசன். ஏதோ ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தீங்க, அந்த ஒரு கொஸ்டின் இருக்கியாப்பா டாக்டர்? கொஸ்டின் கேட்டிருந்தீங்களே. ஓகே, உங்களோட கொஸ்டின் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன்டா. சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸில் வர ஒரு கொஸ்டின் இது. இதில் என்ன விஷயம் அப்படின்னா, உங்களுக்கு 3 ஈக்குவல் மாஸ் இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்க. ஸோ அது எம்மாவே இருக்கட்டும், எம். ஓகேவா? இப்போ இதோட சென்டர் ஆஃப் மாஸ் இங்கே இருக்கும் சார். இதோட சென்டர் ஆஃப் மாஸ் இங்கே இருக்கும். கரெக்டா? நீங்கள் என்ன கேட்டீங்க? ஷிஃப்ட் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் எப்போ? when we remove any m. ஒரு எம்மை ரிமூவ் பண்ணிட்டீங்க. இப்படி ஒரு எம்மை ரிமூவ் பண்ணிட்டீங்க. ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் சென்டர் ஆஃப், ஓகே, மாஸ் 2 kg. நீங்கள் எம்னே வச்சுக்கோங்க, வேணும்னா ஆன்சரில் கடைசியாக நீங்கள் 2 kg போட்டுக்கோங்க. எல்லாம் ஈக்குவல் மாஸ் தான், நம்ம எம்னே போட்டுக்கலாம், நோ ப்ராப்ளம். ஓகே, இந்த எம்மை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம், ஓகே, எம்ஐ ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் சைடு வந்து எல்னு வச்சுக்கோங்க. எம்ஐ ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் சென்டர் ஆஃப் மாஸ் எங்கே நகர்ந்துருக்கும்னு கேட்குறாங்க. சார் ரொம்ப சிம்பிள், இங்கே பாருங்கள். இங்கே இப்போ ஃபஸ்ட்டு இதை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் சென்டர் ஆஃப் மாஸ் இங்கே போகுமா? இது தானே ஷிஃப்ட் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ். ஷிஃப்ட் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ். சார் இது ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் 2 மாஸ் இருக்குது, ரெண்டும் ஈக்குவல் மாஸ். அதோட சென்டரில் தானே சார் புது சென்டர் ஆஃப் மாஸ் வரும். அப்போ இதுதானே ஷிஃப்ட் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ். இது நம்ம என்னன்னு படித்தோம்?
ஈக்குலேட்டரில் இந்த ஹைட்டை உங்களுக்கு ஞாபகம் வச்சிருக்க சொல்லியிருக்கேன் சார். ஒரு ஈக்குலேட்டரல் ட்ரையாங்கிள் இருந்துச்சுன்னா அந்த ஈக்குலேட்டரல் ட்ரையாங்கிளில் உங்களுக்கு 2 டைமென்ஷன் தெரியணும். ஒன்று ஃப்ரம் த சென்டர் ஆஃப் மாஸ், சென்டர் ஆஃப் மாஸில் இருந்து வெர்டெக்ஸ் வரைக்கும் இருக்கிற ஹைட்டை ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து சென்டர் ஆஃப் மாஸில் இருந்து பேஸுக்கு இருக்கிற ஹைட்டை ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன். இந்த ஹைட்டு தானே இந்த ஹைட், இந்த ஹைட், இந்த ஹைட் என்ன ஞாபகம் இருக்கா? இதோட லென்த்து எல்லாம் இருந்துச்சுன்னா L/2√3 ஞாபகம் வச்சுருக்கீங்களா? L/2√3. இந்த ஹைட் என்ன சார்? L/√3. நோ, இது L/2√3. ஃப்ரம் த பேஸ் L/√3, ஃப்ரம் த டாப் இஸ் L/3. ஃப்ரம் த பேஸ் இஸ் L/√3, ஃப்ரம் த டாப் இஸ் L/√3. சார் டாப்லேருந்து L/√3, பேஸ்லேருந்து L/2√3. அகமத், டியூஸ்டேலாம் இல்லை, நமக்கு மண்டேக்குள்ளே உங்களுக்கு வேவ்ஸ் முடிஞ்சிடும், டோன்ட் வரி. ஏன்னா டியூஸ்டே அந்த செஷன் இருக்குது. ஓகேவா? லிசன். ஸோ இப்போ உங்களோட ஆன்சரில் மாஸ்லாம் தேவையில்லை, எனக்கு இது தெரிஞ்சாலே போதும். எல்லுக்கு பதிலாக நீங்கள் என்னென்னு சொன்னீங்க? சைடு என்ன? √3 மீட்டர் சொன்னீங்களா? அப்போ எல்லுக்கு பதிலாக √3/2 × √3, √3 கேன்சல். அப்போ உங்கள் ஆன்சருக்கு வந்து 1/2 தான் ஆன்சர். ஷிஃப்ட் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் இஸ் 1/2 மீட்டர். கிளியர்? நான் சொன்ன ஃபார்முலா படி இதை கண்டுபிடிக்க முடியுமா சார்னா? முடியும். என்ன பண்ணணும்? மாஸ் ரிமூவ்டு, நீ ரிமூவ் பண்ணுற மாஸ் என்ன? m. மாஸ் ரிமைனிங் மாஸ் என்ன? m + m2m. கரெக்டா? மாஸ் ரிமூவ்டு இஸ் m, மாஸ் ரிமூவ்டு இஸ் m. மீதி இருக்கிற மாஸ் என்ன? m + m, 2m. அதனால 2m இன்டூ சார் இந்த டிஸ்டன்ஸ் சார், ஐ மீன் இன்டூ என்ன போடணும்? சிஸ்டமோட ஒரிஜினல் சென்டர் ஆஃப் மாஸுக்கும் இப்போ புது சென்டர் ஆஃப் மாஸுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ். கரெக்டா? ஒரிஜினல் சென்டர் ஆஃப் மாஸ் இங்கே இருந்துச்சு, நீங்கள் ரிமூவ் பண்ணுறவரோட சென்டர் ஆஃப் மாஸ் இங்கே இருக்கு. இதுக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் என்ன சார்? ஃபஸ்ட்டு இந்த 3 மாஸ் இருக்கும்போது ஒரிஜினல் சென்டர் ஆஃப் மாஸ் இங்கே இருந்துச்சு. நீங்கள் ரிமூவ் பண்ணுற ஒரு பாயிண்ட் மாஸோட சென்டர் ஆஃப் மாஸ் இங்கே இருக்குது. அப்போ இதுக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் என்ன? L/√3 தானே? அப்போது L/√3 சார். கரெக்டா? நவ் m will cancel. ஸோ L/2√3 அதுதானே இது? L/2√3. கரெக்ட்? கரெக்டா? புரிஞ்சுதானே சொல்கிறது? ஏய், ரெஸ்பாண்ட் பண்ணுங்கடா. இஸ் திஸ் கிளியர்? நெக்ஸ்ட் போட்டுமா? ரைட், ஓகே. லிசன், ஷிஃப்ட் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ், அந்த ஃபார்முலா எங்கேயுமே தப்பாக முடியாது. ஓகேவா? அந்த ஃபார்முலா எங்கேயுமே தப்பாக முடியாதுப்பா. சென்டர் ஆஃப் மாஸ் ஷிஃப்ட் ஆன அந்த ஃபார்முலா எங்கேயும் தப்பாக முடியாது. பேசிக் என்ன தெரியும்னா, ரிமூவ்டு மாஸ் டிவைட் பை ரிமைனிங் மாஸ். அதை ஞாபகம் வச்சுக்கோ. ரிமூவ்டு மாஸ் டிவைட் பை ரிமைனிங் மாஸ் இன்டூ ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்த சென்டர் ஆஃப் மாஸ் பொசிஷனுக்கும் நீ ரிமூவ் பண்ணுறல அவரோட சென்டர் ஆஃப் மாஸ். சார் ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி சென்டர் ஆஃப் மாஸ் எங்கே இருந்துச்சு? ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே இருந்துச்சு. நீ ரிமூவ் பண்ணுறல ஒருத்தரை, அவரோட சென்டர் ஆஃப் மாஸ் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இவங்க 2 பேத்துக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் என்ன? L/√3. அதனால L/√3 போடணும் சார். கிளியரா? ஓகேடா. ஸோ டாபிக்குள்ளே போயிடலாம். லிசன், ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஓகே, கமான். நெக்ஸ்ட் டாபிக், ஐ மீன் நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, ஆக்சலரேஷன் ஃபார்முலாவும் பார்த்துட்டோமா? ஸோ லிசன், ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. நான் போடுறது இந்த ஃபங்க்ஷனுக்கு y is equals to a. சரி, மறுபடியும் மாற்றிட வேணாம், நான் ஃபஸ்ட் எடுத்துக்கிட்ட மாதிரியே போட்டுக்கிறேன். y is equals to a sin omega t தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு தான் ஃபார்முலாவை போடுறேன். a sin omega t இருந்துச்சுன்னா, if y is equals to a sin omega t, then velocity with respect to y க்கு என்ன ஃபார்முலா? omega into √a² minus y² யூஸ் பண்ணணும்.
அப்புறம் velocity with respect to டைமுக்கு போனீங்க அப்படின்னா a omega cos omega t ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். ஓகேவா? தென் ஆக்சலரேஷன் ஃபங்க்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு yக்கு போனீங்கன்னா மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் இன்டூ y யூஸ் பண்ணணும். ஓகே, அதே மாதிரி ஆக்சலரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் ஃபார்முலா தேவைப்பட்டுச்சுன்னா மைனஸ் a ஒமேகா ஸ்கொயர் சைன் ஒமேகா டியை யூஸ் பண்ணணும் சார். இந்த 5 ஃபார்முலா இருக்கு பாருங்க, இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இந்த 5 ஃபார்முலா ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேங்களா? இதை வச்சு தான் உங்களால் ஆக்சலரேஷன் வெலாசிட்டி இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, இது எப்போ கேட்டாலும் ஞாபகம் இருக்கணும், அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ. சில டைம் ஆக்சலரேஷனோட டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட ஃபங்க்ஷனை அவங்க கொடுப்பாங்க, அப்போ நீ தான் கண்டுபிடிக்கணும். அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணி வெலாசிட்டியும் அப்புறம் மறுபடியும் டிஃபரன்ஷியேட் பண்ணி ஆக்சலரேஷனோட ஃபங்க்ஷனை நீ தான் கண்டுபிடிச்சாகணும். ஓகேவா? ரைட், லிசன். நெக்ஸ்ட், இப்போ தான் ஃபேசர் டயக்ராமுக்கு போகிறோம். ஃபேசர் டயக்ராம். கவனிங்க, ஃபேசர் டயக்ராம் அப்படின்னா என்னன்னா, லிசன். ஃபர்ஸ்ட் இது ஒரு எக்ஸ் ஆக்சிஸ், ஓகேவா? அதுலேயே ஒரு ஒய் ஆக்சிஸ் இருக்கிற, இது ஒய் ஆக்சிஸ், ஓகேவா? நவ் லிசன். ஸோ ஒய் ஆக்சிஸில் ஒருவேளை டிஸ்பிளேஸ்மெண்ட்டை எடுத்துட்டு எக்ஸ் ஆக்சிஸில் ஒருவேளை டைம் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. அப்போ இது என்ன கிராஃப்? இது y versus time graph, displacement versus time graph. ஓகேவா? அப்போ நீ எதை யூஸ் பண்ணிக்கணும் சார் அப்படின்னா ஃபார்முலாவை எடுத்துக்கணும். y is equals to a sin omega t. கரெக்டா சார்? இது என்ன ஃபங்க்ஷன்? சைன் ஃபங்க்ஷன், சினுசாய்டல் ஃபங்க்ஷன். கரெக்டுங்களா? இது சைன். எஸ் டா, பென் டேப் தான். பென் டேப்னா இது டிஜிடைசர்னு சொல்லுவாங்க, அது யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ ஏ சைன் ஒமேகா டி இது என்ன ஃபங்க்ஷன் சார்? சினுசாய்டல் வேவ் ஃபங்க்ஷன் மாதிரி இருக்குது. அப்போ சினுசாய்டல் ஃபங்க்ஷனில் நீங்கள் டைமுக்கு பதிலாக 0 கொடுத்தீங்க அப்படின்னா ஏ இன்டூ சைன் ஒமேகா இன்டூ 0 இஸ் 0, சைன் 0 வில் பி 0, ஸோ ஏ இன்டூ 0 0. when time is 0, y is 0. ஓகேங்களா? when time is t by 4, சார் டைமை t by 4 போட்டிங்கன்னா y is equals to when time is t by 4, y என்ன கிடைக்கும்? a into sin ஒமேகாக்கு பதிலாக 2 pi by t into tக்கு பதிலாக t by 4. ஸோ இதுவும் கேன்சல் ஆகிடும், இதுவும் கேன்சல் ஆகிடும். sin pi by 2 which means sin 90. சார் sin 90 என்ன எங்கே வரும் ஆன்சர்? இங்கே வரும் சார், இங்கே. அப்போ a into sin 90 is a. ஸோ y is equals to a வா மாறுதா? எப்போ? when time is t by 4. கரெக்டா? கிராஃப் இங்கே போகுது. அடுத்து when time is t by 2, when time is t by 2, half of the time period, half of the time periodல a into sin 2 pi by t வரும் சார், into டைமுக்கு பதிலாக நீங்கள் t by 2 போட்டிங்கன்னா t cancel, 2 cancel, so sin pi could be 0, 0 into anything, it is 0, so 0க்கு வரும். ஓகேவா? ஸோ கிராஃப் எப்படி வருது? இப்படி சைன் கர்வாக வரும். நெக்ஸ்ட் போர்ஷன் நமக்கே தெரியும், இப்படி போகும். நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்படி வரும். ஓகேவா சார்? இதுதான் ஃபேசர் டயக்ராம் ஃபார் ஒய் வர்சஸ் டைம். ஒய் வர்சஸ் டைம் இதை ஒய்யோட ஃபங்க்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் இது கிடைக்கும். கரெக்டா? இதே மாதிரி நீங்கள் வெலாசிட்டி வர்சஸ் டைமுக்கு போகிறீங்க. வெலாசிட்டி வர்சஸ் டைமுக்கு போகிறீங்க. கிராஃப் எப்படி வரும்? ஒய் ஆக்சிஸில் வெலாசிட்டி எடுத்துகிட்டு எக்ஸ் ஆக்சிஸில் டைமை எடுக்கிறோம். ஓகேவா? லிசன். நவ் இது டைம், இது வெலாசிட்டி. ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் வெலாசிட்டியோட ஃபங்க்ஷன் எடுத்துக்கணும். வெலாசிட்டியோட ஃபங்க்ஷன் என்ன? வித் ரெஸ்பெக்ட் டு டைம் ஏ ஒமேகா காஸ் ஒமேகா டி. அப்படின்னா இது காசோட ஃபங்க்ஷன். காசோட ஃபங்க்ஷன் எப்போ சார்? எப்போ இந்த டேர்ம் 0 ஆகுதோ அப்போது இவங்க மேலே ப்ளஸில் இருப்பாங்க. கரெக்டுங்களா? ஸோ when time is 0, cos 0 will be 1, which means a times omega. அப்போ இதுதான் a times omega. ஓகேங்களா? ப்ரீவியஸ் கேஸில் இது என்னது? a ப்ளஸ் ஆம்ப்ளிடியூட். அதே மாதிரி இங்கே நெகட்டிவ் கிட்ட வர்றது வந்து மைனஸ் ஆம்ப்ளிடியூட். ஓகேவா? ஸோ இப்போ இது a ஒமேகாவில் ஸ்டார்ட் பண்ணோம். அடுத்து when time is t by 4, a into omega into cos ஒமேகாவுக்கு பதிலாக 2 pi by t போட்டுட்டு into டைமுக்கு பதிலாக நீங்கள் t by 4 போட்டிங்கன்னா
dt cancel, இந்த term cancel ஆனா pi by 2 will be 0. சார் கிராஃப் இந்த இடத்துக்கு போகுது சார். ஓகே, எக்ஸாக்ட்டா அப்படியே காசோட கர்வ் தான் இங்க வரும். ஸோ இப்படி காசோட கர்வ் இப்படி புரிஞ்சுதா? இது என்னது? velocity versus time graph. velocity versus time graph. clear? next போடா. இது velocity versus time graph. அதே மாதிரி acceleration versus time graph. acceleration versus time graph. okay, come on. இப்போ acceleration versus time graph க்கு போனீங்க அப்படின்னா versus time graph க்கு போனீங்கன்னா மறுபடி x axisல time எடுத்துப்பீங்க, y axisல acceleration எடுத்துப்பீங்க. ஓகேவா? ஸோ இது டைம், இது acceleration. ஓகே, now acceleration ஓட ஃபங்க்ஷன் என்ன? acceleration is equals to velocity வந்து a omega cos omega t, acceleration வந்து minus omega square, ஓகே, times a into sin omega t ஆ வரும் சார். கரெக்டுங்களா? இவர் காசு வந்தாருன்னா அடுத்து வந்து ஒரு sin பவர் மைனஸில் வருவார். ஓகே, ஸோ மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் ஏ சைன் ஒமேகா டி அப்படிங்கிறது உங்களுக்கு ஆக்சலரேஷனோட ஃபங்க்ஷனாக இருக்கும். ஓகே, என்ன பண்ணுறது? ஓகே, லீசன்டா, இது கொஞ்சம் நகர்த்தி வச்சுக்கிறேன் இப்படி. ஓகே, நவ் இப்போ சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க வேல்யூவை. when time is 0 sin 0 will be 0, ஸோ டேர்ம் அப்படியே 0 ஆகிடும். ஸோ ஃபங்க்ஷன் வந்து இங்கே வந்துடும் சார். ஓகேங்களா? when time is t by 2, இந்த இடத்துல நீங்கள் t by 2 போட்டிங்க அப்படின்னா இங்கே வந்து 2 pi by t வரும், into t by 2 போடுவீங்க, 2 cancel, t cancel, sin pi is equals to 1, but minus 1. அப்போ minus 1னா எங்கே வரணும்? இந்த இடத்துக்கு வரணும் சார், which is minus omega square times a. ஸோ கிராஃப் வந்து ஃபார் ஆக்சலரேஷனுக்கு இப்படி இருக்கும் சார். ஓகேவா? இங்க இருக்கும் when time is t by 4, when time is t by 2, when time is 3t by 4, when time is t. tங்கிறது டைம் டேக்கன் ஃபார் கம்ப்ளீட் சைக்கிள். ஒரு சைக்கிளை கம்ப்ளீட் பண்ண எடுத்துக்கிற டைம் தான் வந்து நமக்கு டி. அந்த டீல பாதி வரும்போது ஆக்சலரேஷன் 0. சார் ஏன் சார் ஆக்சலரேஷன் 0 ஆகுது அப்படின்னா, ஆக்சலரேஷன் 0 ஆகும்போது இதுக்கு பேர் மீன் பொசிஷனில் அந்த பார்ட்டிக்கல் இருந்திருக்கு, இங்கேயும் மீன் பொசிஷனில் இருந்திருக்கு, இதுவும் மீன் பொசிஷனில் இருந்திருக்கு, அதனால தான் ஆக்சலரேஷன் 0. ஓகேங்களா? இது மேக்ஸிமம் வருது பாருங்க ஆக்சலரேஷன். அப்போ அவர் யாரு? எக்ஸ்ட்ரீம் 1 இருந்திருப்பாரு. இன்னொரு மேக்ஸிமம் வருது பாருங்க, அது எக்ஸ்ட்ரீம் 2 இருந்திருக்கும். ஓகேவா? எக்ஸ்ட்ரீம் 2ல பார்ட்டிகல் இருக்கும்போது இந்த இடத்துல இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா ஆக்சலரேஷன் குட் பி மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் டைம்ஸ் ஏ. அதே எக்ஸ்ட்ரீம் 2க்கு போகும்போது அகெயின் சேம், மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் பை ஏ என்னவா மாறும்? மைனஸ் ஆஃப் மைனஸ் இட் இஸ் பிளஸ். ஸோ ஒமேகா ஸ்கொயர் ஏ பிளஸ் ஒமேகா ஸ்கொயர் ஏவா மாறி இருக்கும் அது. ஓகேவா? இது ஆக்சலரேஷன் வர்சஸ் டைம் கிராஃப்லயே எங்க மீன் பொசிஷன் வருது, எங்க வந்து யூனோ லைக் எக்ஸ்ட்ரீம் பொசிஷன்ஸ் வருது, இது எல்லாமே உங்களால சொல்ல முடியும். ஓகே, இங்கேயும் அப்படிதான். வெலாசிட்டி இஸ் ஏ ஒமேகா அப்படின்னா அது யார் சார்? அது மீன் பொசிஷன். மீன் பொசிஷன்ல தானே சார் ஏ ஒமேகா இருக்கும், வெலாசிட்டி மேக்ஸிமம் வெலாசிட்டி இருக்கும். இது 0 வெலாசிட்டி வருது, அப்போ இது யாரு? எக்ஸ்ட்ரீம் 1 சார். இது யாரு? மீன் பொசிஷன் சார். மறுபடி மீன் பொசிஷன். இது என்னது? எக்ஸ்ட்ரீம் 2. இது என்னது? மீன் பொசிஷன். ஸோ மீன் பொசிஷனில் உங்களுக்கு வெலாசிட்டி இஸ் மேக்ஸிமம், எக்ஸ்ட்ரீம் பொசிஷனில் உங்களுக்கு வெலாசிட்டி இஸ் 0. கரெக்டா? நெக்ஸ்ட் இதில் சொல்லும்போது நமக்கு நார்மலாக தெரியும், ஏன்னா இது டிஸ்பிளேஸ்மெண்ட் தானே சார். y0னா யார் சார்? மீன் பொசிஷன் சார். ஓகே, y0னா மீன் பொசிஷன். y is a அப்படின்னா அது எக்ஸ்ட்ரீம் 1 சார். when y is 0 மறுபடி மீன் பொசிஷன் சார். மறுபடி y is minus a எக்ஸ்ட்ரீம் 2 பொசிஷன். y is 0 மறுபடி அது மீன் பொசிஷன். கிளியர்? கிளியரா? ஸோ ஒரு இந்த நீங்கள் எடுத்த எல்லாத்துலேயும் பாருங்களேன், 3 மீன் பொசிஷன் வரும், 2 எக்ஸ்ட்ரீம் வரும். 3 மீன் பொசிஷன், 2 எக்ஸ்ட்ரீம். பாருங்க, ஒரு மீன், 2 மீன், 3 மீன் பொசிஷன், 2 எக்ஸ்ட்ரீம் பொசிஷன். ஓகே, 1 2 3 மீன் பொசிஷன், 2 எக்ஸ்ட்ரீம் பொசிஷன். கிளியர்? புரிஞ்சுதா? ஸோ இதை நீங்கள் லைன் டயக்ராமில் சொல்லணும் அப்படின்னா, லைன் டயக்ராமில் சொல்லணும்னா ரொம்ப ஈஸி. இது மீன் பொசிஷன், இது எக்ஸ்ட்ரீம் 1, இது எக்ஸ்ட்ரீம் 2. இப்போ நம்ம பார்த்தது எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல சொல்லிட முடியும். ஓகேங்களா? மீன் பொசிஷனில் வெலாசிட்டி மேக்ஸிமம் இருக்கும் சார். என்ன வெலாசிட்டி? அது ஏ ஒமேகா. ஓகேங்களா? ஆக்சிலரேஷன் என்ன? 0. மீன் பொசிஷனில் ஆக்சிலரேஷன் 0. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், மீன் பொசிஷனில் ஆக்சிலரேஷன் 0.
ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் எக்ஸ்ட்ரீம் பொசிஷனில் எக்ஸ்ட்ரீம் ஒன்ல வெலாசிட்டி 0 சார், ஆனால் ஆக்சலரேஷன் வந்து மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் டைம்ஸ் ஏ. அதே எக்ஸ்ட்ரீம் 2க்கு போகும்போது மறுபடியும் வெலாசிட்டி 0, பட் இந்த இடத்துல ஆக்சலரேஷன் இஸ் ஒமேகா ஸ்கொயர் டைம்ஸ் ஏ. டைரக்ஷன் மாறுறதுனால ஒருத்தருக்கு மைனஸ் இன்னொருத்தருக்கு ப்ளஸ் வரும். ஏன்னா நீங்கள் எடுத்துக்கிற டைரக்ஷன் ஒருத்தர் ப்ளஸ் எக்ஸ் ஆக்சிஸ் எடுத்துருப்பீங்க, இன்னொருத்தர் மைனஸ் எக்ஸ் ஆக்சிஸ் எடுத்துருப்பீங்க. ஆனால் ஆக்சலரேஷன் இஸ் ஆல்வேஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல்ஸ் டு டிஸ்பிளேஸ்மெண்ட். சார் இந்த பக்கம் போகும்போது ஆக்சலரேஷன் இந்த பக்கம் இருக்கும். எக்ஸ்ட்ரீம் ஒன்றுக்கு மீன்லேருந்து எக்ஸ்ட்ரீம் ஒன்றுக்கு இந்த பக்கம் பார்ட்டிகல் போகும்போது ஆக்சலரேஷன் இந்த பக்கம் இருக்கும். ஓகேங்களா? அப்போ பார்ட்டிகல் இந்த பக்கம் போகுது, இதனை ப்ளஸ்ன்னு எடுத்தீங்க, அப்போ ஆக்சலரேஷன் இந்த பக்கம் தானே இருக்குது, அதனால தான் மைனஸ் காமிக்குது. அதே பார்ட்டிகல் இந்த பக்கம் போகும்போது ஆக்சலரேஷன் இந்த பக்கம் வரும். நீங்கள் எதை ப்ளஸ்ன்னு எடுத்தீங்க, இந்த டைரக்ஷன் தானே ப்ளஸ்ன்னு எடுத்தீங்க, இப்போ ஆக்சலரேஷன் அதே டைரக்ஷனில் தானே இருக்குது, அதனால தான் எக்ஸ்ட்ரீம் 2க்கு போகும்போது ஆக்சலரேஷன் பாசிட்டிவ்ல காமிக்குது. கிளியரா? ரைட். எனி டவுட்? இந்த பேசிக்ஸில் ஏதாவது டவுட் இருக்கா? Do you have any doubt about these basics? சார் இதுக்கப்புறம் நிறையா இருக்குது, இதுக்கப்புறம் நம்ம நிறைய பார்க்க போகிறோம். இதில் ஏதாவது டவுட் இருக்கா? அப் டு திஸ் எனி டவுட்? போலாமா அடுத்து? ஓகே, குட், சூப்பர். லிசன்டா, இன்னொன்று கவனிங்க. இப்போ ஒரு இது மோஸ்ட்லி ஜேஇ மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், நீட்லலாம் சொல்ல முடியாது, பட் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். இது சும்மா தெரிஞ்சுக்கிறது தானே ஃபிசிக்ஸில். இங்கே பாருங்கள், நான் ஒரு கிராஃப் போடுறேன். கிராஃபை நல்லா கவனி. இப்படி இருக்குது கிராஃப். ஓகேவா சார்? இது என்ன கிராஃப்னா வெலாசிட்டி வர்சஸ் டைம் கிராஃப் சார். வெலாசிட்டி வர்சஸ் டைம் கிராஃப். ஓகேவா? இது வெலாசிட்டி வர்சஸ் டைம் கிராஃப். லைக் இது இன்னும் கொஞ்சம் கீழே வரைக்கும் போகும். ஓகேவா? இப்போ சொல்லு, இந்த கிராஃபோட ஃபையை கண்டுபிடிக்க முடியுமா? இதில் ஃபை இருக்கா இல்லையா? ஃபர்ஸ்ட், இஸ் தேர் எனி ஃபை ஆர் நாட்? ஃபை இருக்கா இல்லையா? ஹலோ டிடிஎஸ் சவுண்ட். ஹாய்பா. ஹலோ சொல்லுங்க. இதில் ஃபை இருக்கா இல்லையா? சார் ஃபைனா என்னன்னு பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? வேவ் ஃபங்க்ஷனில் ஆம்ப்ளிடியூட் வரும், அப்புறம் சைன் கொசைன் ஃபங்க்ஷன்ஸ் வரும், அப்புறம் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி வந்து டைம் வந்துட்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 வரும்னு சொன்னா, இந்த ஃபையை கண்டுபிடிக்க முடியுமா? அப்படி கண்டுபிடிக்கணும்னா இது ப்ளஸ் மைனஸ் எல்லாம் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறேன். நீங்கள் நல்லா அந்த வெலாசிட்டி வர்சஸ் டைம் கிராஃபை எடுத்து பாருங்கள். சார் இங்கே பாருங்கள், வெலாசிட்டி வர்சஸ் டைம் கிராஃபில் வெலாசிட்டியோட வேல்யூ பீக்கில் இருக்கணும் when டைம் இஸ் 0. அப்படின்னா என்ன அர்த்தம் சார்? பார்ட்டிக்கல் கரெக்டாக மீன் பொசிஷனில் தான் சார் ஸ்டார்ட் பண்ணுது. அதனால தான் ஸ்டார்டிங்கே when டைம் இஸ் 0 வெலாசிட்டி இஸ் மேக்ஸிமம் ஏ ஒமேகாவாக இருந்திருக்கு. ஆனால் இப்போ நான் கொடுத்த கிராஃபை பாருங்களேன், when டைம் இஸ் 0 சார் வெலாசிட்டி மேக்ஸிமம் கிடையாது. ஏன் சார்னா இந்த வெலாசிட்டியோட கர்வ் இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும் சார். இந்த கர்வ் இங்கே வரைக்கும் போகணும். கரெக்டா? இன்னும் இங்கே வரைக்கும் போகணுமா? இப்போ பார்ட்டிகிள் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கு? மீன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கா சார். இதுதான் மீன் பொசிஷன். இது மீன் பொசிஷனுக்கும் எக்ஸ்ட்ரீம் ஒன்னுக்கும் நடுவில் எங்கேயோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கு சார். கரெக்டா? அப்போ இதோட ஃபையை கண்டுபிடிச்சிங்கன்னா அதுக்கு க்ளூ கொடுப்பாங்க கிராஃப்லேயே. இந்த ஃபையை கண்டுபிடிச்சிங்கன்னா இதை தூக்கி இங்கே போடணும் சார். சரி, இது ப்ளஸ் 5 மைனஸ் 5 சார்? மீன் பொசிஷனுக்கு தள்ளி ஸ்டார்ட் ஆகுது. மீன் பொசிஷனில் தள்ளி ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இது என்னது? -5 சார். பார்ட்டிக்கல் நான் பேசின ஞாபகம் இருக்கா? இங்கே பாருங்கள், நான் என்ன சொன்னேன்? பார்ட்டிக்கல் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணால் 5 இஸ் 0. பார்ட்டிக்கல் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணால் அது +5. பார்ட்டிக்கல் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணால் அது -5. சார் இப்போ இதுதான் இந்த பொசிஷன், இது இந்த பொசிஷன். கரெக்டா? அப்போ பார்ட்டிக்கல் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுதுன்னா இது என்னது? -5. இதெல்லாம் நீ எந்த இன்ஸ்டியூட்லேயும் எத்தனை வருஷம் படித்தவன் எவனுக்கும் தெரியாது, எவனும் சொல்லவும் மாட்டான், தெரியவும் தெரியாது இந்த விஷயம்லாம்.
கரெக்டா? இஸ் திஸ் கிளியர்? ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் want some water. ஃபைண்டா. ஸோ நெக்ஸ்ட் போகலாம். லிசன் பாருங்க. நெக்ஸ்ட் கேஸ், ஐ மீன் நெக்ஸ்ட் என்ன கான்செப்ட் சார்னா எனர்ஜி டயக்ராம் அண்ட் எனர்ஜி இன் எஸ்ஹெச்எம் அப்படின்னு சொன்னாலும் ஓகே. ஓகே, எனர்ஜி இன் எஸ்ஹெச்எம், எனர்ஜி இன் எஸ்ஹெச்எம், சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனில் எனர்ஜியை பற்றி பார்க்குறோம். எப்படி சார் ஒவ்வொரு பாயிண்ட்லையும் என்னென்ன எனர்ஜி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? யூஸ்வலாக ஃபோர்ஸ் அப்படின்னா என்னென்னு சொல்லுவோம்? மைனஸ் கே இன்டூ எக்ஸா. ஃபோர்ஸுங்கிறது மைனஸ் கே இன்டூ எக்ஸ். சார் ஸ்ப்ரிங்காக இருந்தாலும் சரி, எந்த கான்செப்டாக இருந்தாலும் சரி, சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனாக இருந்துச்சுன்னா ஒரு ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் கேவாக இருந்து இந்த ஸ்ப்ரிங்கை நீங்கள் இப்போது இங்கேருந்து எக்ஸுங்கிற அளவுக்கு இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறீங்க, ஒரு இடத்துல வந்து ஃபிக்ஸ்டாக இருக்குது அப்படின்னா, இப்போது இந்த இடத்துக்கு அந்த ஸ்ப்ரிங் வரும்போது ஸ்ப்ரிங் மேலே இருக்கிற ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் எதுக்கு ஈக்குவல்? மைனஸ் கே இன்டூ எக்ஸுக்கு ஈக்குவல். கரெக்டா? இப்போ நான் என்ன கேட்குறேன், இந்த ஸ்ப்ரிங்கை இங்கேருந்து நீங்கள் இழுக்கும்போது நீங்கள் ஒரு வேலை செஞ்சுருப்பீங்க இல்லையா? அந்த ஒர்க் டன்னை கேட்டாங்கன்னா இந்த மைனஸ் கே எக்ஸை இன்டகிரேட் பண்ணால் போதும் இல்லையா? எங்கேருந்து எங்கே இன்டகிரேட் பண்ணும்? ஃப்ரம் x1 to x2. சார் இந்த பொசிஷன் x1, இந்த பொசிஷன் x2, x1 x2க்கு இன்டகிரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒர்க் டன் என்னன்னு தெரிஞ்சிடும். கரெக்டா? சரி, கரெக்ட் தானே? இன்டூ டிஎக்ஸ், இந்த ஃபோர்ஸை டிஎக்ஸை வச்சு இன்டகிரேட் பண்ண போகிறீங்க. பண்ணிங்கன்னா என்ன வரும் சார்? kx²/2ங்கிறது தான் சார் ஒர்க் டன். இதுதானே ஒர்க் டன். இந்த ஒர்க் டன் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு சொல்லுவோமா? பட் மைனஸ் சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஓகே, ஆர் சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல்ஸ் டு மைனஸ் ஒர்க் டன் சொல்லலாமா? சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல்ஸ் டு மைனஸ் ஒர்க் டன். கரெக்டா? ஸோ isn't it? கரெக்ட் தானே இது? ஸோ இந்த இடத்துல இனிஷியல் பொட்டன்ஷியல், இது இனிஷியல் பொட்டன்ஷியல், இது ஃபைனல் பொட்டன்ஷியல். ஓகே, ஸோ ஃபைனல் பொட்டன்ஷியல் மைனஸ் இனிஷியல் பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல்ஸ் டு இந்த kx² நீங்கள் மைனஸ் kx²/2ன்னு சொல்லலாம். ஓகே, இதுதான் சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஆர் இனிஷியல் மைனஸ் ஃபைனல், இனிஷியல் மைனஸ் ஃபைனல் வச்சிங்கன்னா யூ கேன் டெல் இட் இஸ் kx²/2, kx²/2னே நீங்கள் சொல்ல முடியும். கரெக்டா? அதுக்குள்ளே ஓட்டானுங்க எல்லாரும். ஆடியோலாம் கேட்குது தானே? நான் எந்த கொஸ்டின் கேட்டாலும் ஒரு ரிப்ளையும் வர மாட்டேங்குது. I do not know. Okay, fine. Listen. So, இப்போ டேய் கேக்குதா இல்லையாடா? என்னடா ரொம்ப நேரமா நான் பேசிட்டு இருக்கேன், ஒண்ணுமே வர மாட்டேங்குது. சார் உங்கள் 24 ஹவர்ஸ் வீடியோ பார்த்தா போதுமா? 11th ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடலாமா? 11th ஃபுல்லாக இருக்கிற சம்ஸை சால்வ் பண்ண முடியும். ஏன்னா அதுலேருந்து எல்லா சம்ஸும் நான் மோஸ்ட்லி சால்வ் பண்ணுவேன். ஓகேங்களா? தத்துவ புக்கிலேருந்து. பட் கான்செப்ட் உங்களுக்கு ஆல்ரெடி கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். ஓகே, தெரிஞ்சிருந்தால் பெட்டர். ஓகே, லிசன்டா. ஸோ எனர்ஜி கன்வர்ஷனில் இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி அட் எனி இன்ஸ்டன்ட் இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல்ஸ் டு k இன்டூ x²/2. ஓகே சார், இந்த எனர்ஜி 0 இனிஷியல் எனர்ஜி,
ஃபைனலாக வென் எக்ஸுங்கிற டிஸ்பிளேஸ்மெண்ட் போகும்போது வர ஃபைனல் எனர்ஜி என்ன சார் இது ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் சொல்கிறது கேளு இனிஷியல் ஒரு வேளை ரெஃபரன்ஸாக எடுத்தாரா இனிஷியல் இஸ் 0 ஓகேவா தென் u final is equals to minus kx square by 2 minus kx square by 2 ஓகேங்களா இதில் இந்த நெகட்டிவ் சைன் எதுக்கு காமிக்குது அப்படின்னா இந்த நெகட்டிவ் சைன் இட் இஸ் எலாங்கேஷன் சார் ஸ்ப்ரிங்கை எலாங்கேட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற டைரக்ஷனை சொல்கிறதுக்காக தான் இந்த நெகட்டிவ் ஒருவேளை இந்த ஸ்ப்ரிங்கை நீங்கள் கம்ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது பாசிட்டிவ் கம்ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது பாசிட்டிவ் ஓகேவா the negative sign in the potential energy is completely indicates நம்ம ஸ்ப்ரிங்கை எலாங் பண்ணியிருக்கிறோம் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம் ஓகேவா ப்ரோ பட் திஸ் கொஸ்டின் ஸ்லைடு பார்த்து எழுத டைம் எடுக்குமே ப்ரோ பட் கொஸ்டின் ஸ்லைடு பார்த்து எழுத எந்த கொஸ்டின் கேட்குறீங்க மேடிகோ இந்த 24 hours செஷன் பற்றி பேசுகிறீங்களா 24 hour செஷன் பற்றி பேசுகிறீங்களா நோ 24 hour செஷன் இப்படி இருக்காது ஓகேங்களா நமக்கு போர்டில் தான் நடக்கும் 24 hour செஷன் வந்து போர்டில் தான் நடக்கும் சில டைம் நான் கொஞ்சம் இங்கே இதுக்கு வரலாம் ஒரு சில டைம் நான் இதில் எடுப்பேன் பட் மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு நான் போர்டில் தான் கம்ப்ளீட்டாக எடுப்பேன் ஓகேவா கம்ப்ளீட்டாக போர்டில் தான் எடுப்பேன் சில சம் சால்வ் பண்ணும்போது மட்டும் இங்கே வருவேன் அதுக்கு என்கிட்ட ஆல்ரெடி பிடிஎஃப் இருக்குது எல்லா சாப்டரோட பிடிஎஃப் கொஸ்டின்ஸும் எடுத்து வச்சுட்டேன் அது பிளாக் கலர்லேயும் மாற்றி வச்சுருக்கிறேன் கொஸ்டின்ஸை மட்டும் சால்வ் பண்ணுவோம் நிறைய சம்ஸ் தான் சால்வ் பண்ணுவோம்ப்பா ஓகேவா கம்பேர் டு கான்செப்ட் டியூஸ்டே அந்த 24 hour செஷன் வந்து கம்ப்ளீட்டாக நியூமரிக்கல் தான் இருக்கும் ஓகே வீடியோ ஸ்டாப் பண்ணி கொஸ்டின் எழுதணும் வீடியோ ஸ்டாப் பண்ணி கொஸ்டின் எழுதணுமா கொஸ்டின் எழுத மாட்டேன் பிடிஎஃப் அப்படியே ஸ்க்ரீனில் இருக்கும் கொஸ்டின் அந்த கொஸ்டினுக்கு பக்கத்துலேயே எழுதுவேன் கொஸ்டின் ஐ மீன் சால்வ் பண்ணுவேன் பிடிஎஃப்ல சால்வ் பண்ணுவேன் ஓகேவா ரைட்ரா ஸோ இங்கே ஞாபகம் வச்சுக்கோ இதை நீங்கள் நெகட்டிவ் சைனை கன்சிடர் பண்ண தேவையில்ல இட் இஸ் அபவுட் எலாங்கேஷன் ஸோ நீ என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் கே இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் பை 2 சார் கே ஓட ஆன்சரை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஒமேகா இஸ் ரூட் ஓவர் இல்லை ப்ரோ நாங்கள் எழுத அதுக்கு டைம் வேணும் தான்டா கண்டிப்பாக நீங்கள் கொஸ்டின் காப்பி பண்ண டைம் வேணும் தான் இல்லை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த டைமில் கொஸ்டினை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அதுதான் பெஸ்ட் ஓகேவா கொஸ்டினை ஸ்க்ரீன்ஷாட் கொஸ்டின் நம்பரோட தானே இருக்கும் பிடிஎஃப்ல அந்த கொஸ்டின் நம்பரோட நீங்கள் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்து நீங்கள் சால்வ் பண்ணணும் நீங்கள் எழுதும்போது சொல்யூஷன் எழுதும்போது மட்டும் கொஸ்டின் நம்பர் போட்டு சொல்யூஷன் எழுதிக்கோங்க கொஸ்டினை மறுபடியும் என்ன பண்ணணும்னா கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் கொஸ்டின் எடுத்து பாருங்கள் ஓகே அப்போ இந்த 24 நீங்கள் சொல்யூஷன் போட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த பிடிஎஃப் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டில் கரெக்டாக 24 ஸ்லைட் பண்ணிட்டே போங்க 24 எங்கன்னு பார்த்துட்டு கொஸ்டின் எழுதிக்கோங்க ஓகே ஓகேடா ஸோ ஒமேகாவோட வேல்யூ என்னப்பா ரூட் ஓவர் கே பை எம்மா கே பை எம் தானே ஒமேகா இப்போ எனக்கு கே தேவைப்படுது இது என்ன பண்ணலாம் கே இஸ் ஈக்குவல்ஸ் டு ஒமேகா ஸ்கொயர் இன்டூ எம்னு சொல்லலாமா சார் கே இங்கே இருக்குது ரூட் எடுக்கிறதுக்காக டேக்கிங் ஸ்கொயர் ஆன் போத் சைடு இங்கேயும் ஸ்கொயர் எடுக்கிறேன் இங்கேயும் ஸ்கொயர் எடுக்கிறேன் அப்போ இது கே பை எம் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஒமேகா ஸ்கொயர் ஆகும் எம் போய் ஒமேகா ஸ்கொயரை மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம் கே இஸ் ஈக்குவல்ஸ் டு ஒமேகா ஸ்கொயர் இன்ட்டு எம்னு வரும் இப்போ கேவுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் ஒமேகா ஸ்கொயர் இன்ட்டு எம்மை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கா ஸோ எக்ஸ் ஸ்கொயரையும் போட்டுட்டு டிவைட் பை 2 போட்டுக்கலாம் கரெக்டாக இப்போ இது என்னது பொட்டன்ஷியல் எனர்ஜி ஓகேவா இந்த சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனில் ஒரு ஸ்ப்ரிங் சிஸ்டம் இது மாதிரி கொடுத்துட்டு மாஸ்லாம் கொடுத்துட்டு எக்ஸுங்கிற டிஸ்டன்ஸுக்கு நான் அதை எலாங் பண்ணி வச்சுருக்கிறேன் இப்போ அதில் என்ன பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர் ஆகிருக்குன்னு கேட்டாங்கன்னா அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல்ஸ் டு ஒமேகா ஸ்கொயர் இன்ட்டு எம் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் பை 2 சார் ஒமேகா இஸ் நத்திங் பட் 2π பை டி வேணும்னா நீங்கள் 2π ஒமேகாவுக்கு பதிலாக 2π பை டியை போடலாம் ஒமேகா கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்கன்னா ஒமேகாவே போடு ஒமேகா கொடுக்கலையா 2π பை டியை போடு கிளியரா ரைட் ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோ நெக்ஸ்ட்டு என்ன தெரிஞ்சுக்கணும் சார் இதில் அப்படின்னா லிசன் பொட்டன்ஷியல் எனர்ஜி பார்த்துட்டோம் ஜென்ரலாக கைனெட்டிக் எனர்ஜி என்ன சார் பண்ணுவோம் கைனெட்டிக் எனர்ஜி இஸ் ஆல்வேஸ் ஆஃப் எம் இன்டூ இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி ஸ்கொயர்
ஓகேவா, இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி ஸ்கொயர். இப்போ ஆஃப் எம் இன்டூ வெலாசிட்டிக்கு எனக்கு ரெண்டு ஃபார்முலா இருக்குது கரெக்டா. வெலாசிட்டி வர்சஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குது, வெலாசிட்டி வர்சஸ் டைம் இருக்குது. இப்போ வெலாசிட்டி வர்சஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் போட்டேன்னா, அதாவது ஒமேகா இன்டூ ரூட் ஓவர் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயருங்கிற ஃபார்முலாவை போட்டால், வெலாசிட்டி வர்சஸ் ஒய்யை போட்டோன்னா இப்போ இந்த ஃபார்முலா என்னவா மாறும், கைனெட்டிக் எனர்ஜி வர்சஸ் ஒய்யாக மாறும். கரெக்டா, இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுனால பண்ணிக்கோ. ஸோ ஆஃப் எம் இன்டூ ஒமேகா ஸ்கொயர் இன்டூ ரூட் ஓவர் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் வில் பி ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். சார் இது ஞாபகம் வச்சுக்கோ, இது இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா ஃபார் ஃபைண்டிங் கைனெட்டிக் எனர்ஜி. ஓகே, ஒரு பார்ட்டிக்கல் இல்லாட்டி அவன் சொல்கிற சுச்சுவேஷனில் ஸ்ப்ரிங் மாஸ் சிஸ்டம்லாம் கொடுத்துட்டு அதோட கைனெட்டிக் எனர்ஜியை கேட்குறாங்க அப்படின்னா ஆஃப் எம் ஒமேகா ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான், இப்போ ஒய்யோட வேல்யூவை உங்ககிட்ட கொடுத்துட்டு கைனெட்டிக் எனர்ஜி என்னன்னு கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் ஒய் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஏ பை ரூட் 6, கைனெட்டிக் எனர்ஜி என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒய்க்கு பதிலாக ஏ பை ரூட் 6 போட்டு நீங்கள் ஸ்கொயர் பண்ணி என்ன டேர்ம் வருதோ அதுதான் கைனெட்டிக் எனர்ஜி. இது கைனெட்டிக் எனர்ஜி வர்சஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட். இன்னொரு ஃபார்முலா இருக்குது, கைனெட்டிக் எனர்ஜி வர்சஸ் டைம். டிஸ்பிளேஸ்மெண்ட்டை கொடுத்துட்டு கைனெட்டிக் எனர்ஜியை கேட்கறதுக்கு பதிலாக சில டைமை கொடுத்துட்டு கைனெட்டிக் எனர்ஜியை கேட்பாங்க. t/6 என்ன கைனெட்டிக் எனர்ஜி, t/√3 என்ன, √3 t/2 என்ன, இந்த மாதிரி டைமை கொடுத்துட்டு கைனெட்டிக் எனர்ஜியை கேட்டாங்கன்னா ஆஃப் எம் இன்டூ வி ஸ்கொயரில் வி வர்சஸ் எக்ஸ் போட்டிங்க, வி ஆஃப் எக்ஸையோ இல்லை வி ஆஃப் ஒய்யையோ சப்ஸ்டியூட் பண்ணிங்க இல்லையா, அதுக்கு பதிலாக வி ஆஃப் டைமை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. வி ஆஃப் டைம் என்ன, வி ஆஃப் டைம் என்ன, ஏ ஒமேகா காஸ் ஒமேகா டி, கரெக்டுங்களா. பட் அது வி ஸ்கொயர், அதனால ஸ்கொயர் போட்டுருவீங்க. போட்டிங்கன்னா என்னவாகும், ஆஃப் எம் இன்டூ ஏ ஸ்கொயர் இன்டூ ஒமேகா ஸ்கொயர் இன்டூ காஸ் ஸ்கொயர் ஒமேகா டி. சார் இது கைனெட்டிக் எனர்ஜியோட ஃபார்முலா வித் ரெஸ்பெக்ட் டு டைம். இந்த ஃபார்முலாவும் உனக்கு ஞாபகம் இருக்கணும். இதை எப்போ சார் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, அவங்க கைனெட்டிக் எனர்ஜியோ கேட்பாங்க எப்போ, when time is t/6, when time is t/√6, அந்த மாதிரி டைமோட வேல்யூவை கொடுத்துட்டு கைனெட்டிக் எனர்ஜியை கேட்டாங்க அப்படின்னா இந்த ஃபார்முலாவை பிக் பண்ணு. ஓகேவா, டிஸ்பிளேஸ்மெண்ட்டை கொடுத்துட்டு கைனெட்டிக் எனர்ஜி கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணு, லைக் இந்த ஃபார்முலா. ஓகே, ரெண்டும் ஒன்று தான். ஓகேவா, இதையோ இல்லை இதையோ யூஸ் பண்ண போகிறேன். கிளியரா, ரைட். டியூரேஷன் எனக்கு தெரிலப்பா, பட் ஆனால் இந்த செஷன் இந்த சாப்டர் முடிகிற வரைக்கும் இந்த டியூரேஷன் போகும். இன்றைக்கி நான் இதை முடிச்சாகணும் இப்போது, ஏன்னா அப்போ தான் நைட் எனக்கு வேற ஒரு செஷன் இருக்குது. அந்த செஷனை முடிச்சுட்டு நான் திருப்பி வந்து உங்களுக்கு வேவ்ஸை ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா, ஸோ அதனால் அதே மாதிரி தெர்மல் கண்டக்ஷன் அந்த வீடியோ அன்மியூட் பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் பேசாமல். பப்ளிக்கில் போட்டுடலாமா மறுபடியும், ஆனால் ஆல்ரெடி இதை போட வேணாம்னு சொல்லி இருக்கிறாங்க, அதுக்காக யோசிச்சுட்டு இருக்கேன். ஓகேடா, லிசன். ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம் அடுத்து. ஓகே, ஸோ இது கைனெட்டிக் எனர்ஜியோட ஃபார்முலாஸ் பார்த்துட்டோம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு டோட்டல் எனர்ஜி. சார் டோட்டல் எனர்ஜி ஃபார்முலா என்ன சார்? டோட்டல் எனர்ஜி அப்படின்னு என்ன அர்த்தம்? இட் இஸ் கைனெட்டிக் எனர்ஜி ப்ளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி, கரெக்டுங்களா? கைனெட்டிக் எனர்ஜியும் பொட்டன்ஷியல் எனர்ஜியும் ஆட் பண்ணால் கிடைக்கிறது தானே டோட்டல் எனர்ஜி. பொட்டன்ஷியல் எனர்ஜியோட ஃபார்முலா என்ன? 1/2 இன்டூ எம் ஆஃப் ஒமேகா ஸ்கொயர் இன்டூ ஒய் ஸ்கொயர். இப்போ தானே பார்த்தோம் சார் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபார்முலா பார்த்தோமா? எங்கே இருக்குது? 1/2 இன்டூ ஒமேகா ஸ்கொயர் இன்டூ எம் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் ஆர் ஒய் ஸ்கொயர். சார் மறுபடியும் சொல்கிறேன், நான் இதை எக்ஸுங்கிறத எலாங்கேஷன் எடுத்துக்கிட்டதுனால நான் எக்ஸ்னு போட்டிருக்கேன். ஒய்ங்கிறது எலாங்கேஷனாக இருந்தால் ஒய் போடுவேன், அது உன்னோட விருப்பம். ஓகேங்களா, ஒய்யும் வரலாம் எக்ஸும் வரலாம். ஓகே, ப்ளஸ் கைனெட்டிக் எனர்ஜி. கைனெட்டிக் எனர்ஜியோட ஃபார்முலா வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸோ ஒய்யோ கண்டுபிடிச்சோம். இங்கே இருக்கா, ஆஃப் எம் ஒமேகா ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர், ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். ஸோ ஆஃப் எம் ஒமேகா ஸ்கொயர் ஆஃப் a square minus y square, which means of m omega square common இவருக்கும் இருக்கு இவர்கிட்டயும் இருக்கு, மீதி இங்க y square இருக்கு plus a square minus y square வருது. ஸோ minus y square plus y square கேன்சல் ஆகிடுமா? ஸோ of m omega square into a squareங்கிறது டோட்டல் எனர்ஜியோட ஃபங்க்ஷன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இந்த டோட்டல் எனர்ஜியோட ஃபங்க்ஷன் வேரியபிள் கிடையாது, இது கான்ஸ்டன்ட். நீங்கள் பாருங்களேன்,
இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜியோட ஃபங்க்ஷனில் ஒய் இருக்குது சார். ஒய்க்கு பதிலாக நீ வேறு வேறு வேல்யூவை போட போட உனக்கு வேறு வேறு பொட்டன்ஷியல் எனர்ஜி கிடைக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஒய் இஸ் ஈக்குவல்ஸ் டு 0 அப்படின்னா என்ன அர்த்தம்? மீன் பொசிஷன். கரெக்டாக மீன் பொசிஷனில் தானே ஒய் 0. அப்போ மீன் பொசிஷனில் பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன சார்? ஆஃப் எம் இன்டூ ஒமேகா ஸ்கொயர் இன்டூ 0 ஸ்கொயர் ஆகிடும். அப்போ 0 மீன் பொசிஷனில் பொட்டன்ஷியல் எனர்ஜி 0. ஏன்னா கைனெட்டிக் தான் அதிகமாக இருக்கும். கரெக்டா? 12 hours அது வழியிலப்பா. அப்படி விரும்பி இதுக்குள்ளே வந்துட்டேன். நான் இந்நேரம் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக நல்லா டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு ஓகே சிஸ்டம் முன்னாடி உட்காந்துட்டு இல்லாட்டி டிசைன் பண்ணிவிட்டு இன்ஜினியரிங்கில் டிசைன் பண்ணிவிட்டு அப்படி இருந்திருக்கலாம். பட் எனக்கு என்னன்னு தெரியல, இதை பிடிச்சி வந்துட்டேன் அப்படி. ஓகே ரைட், லிசன். ஸோ இந்த மாதிரி இப்போது ஒய்யோட வேல்யூ கொடுத்துட்டு உங்ககிட்ட பொட்டன்ஷியல் எனர்ஜியை கேட்குறாங்க இல்லையா? ஸோ திஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் கம்ப்ளீட்லி டிபெண்ட்ஸ் ஒய் ஸ்கொயர். அப்படின்னா என்ன அர்த்தம்? யூ இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்ஸ் டு ஒய் ஸ்கொயர் சார், ஆர் எக்ஸ் ஸ்கொயர் சார். ஒய்யாகவும் இருக்கலாம், எக்ஸாகவும் இருக்கலாம். கரெக்டா? அதே மாதிரி கைனெட்டிக் எனர்ஜியும் அப்படி தான். இப்போ ஒய்க்கு பதிலாக 0 போட சொல்கிறாங்க, அதாவது மீன் பொசிஷன் கேட்குறாங்க அப்படின்னா இங்கே 0 போட்டதுக்கப்புறம் ஆஃப் எம் ஒமேகா ஸ்கொயர் இன்ட்டு ஏ ஸ்கொயர் ஆகும். 0 ஸ்கொயர் வில் பி 0. ஐ மீன் அந்த டேர்ம் அப்படியே போயிடும். ஸோ ஆஃப் எம் ஒமேகா ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் அதுதான் மேக்ஸிமம் கைனெட்டிக் எனர்ஜியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கண்டுபிடிக்க முடியும். கைனெட்டிக் எனர்ஜி டிபெண்ட்ஸ் ஒய், ஆல்சோ பொட்டன்ஷியல் எனர்ஜி டிபெண்ட்ஸ் ஒய். கைனெட்டிக் எனர்ஜி டிபெண்ட்ஸ் டைம், சேம் பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஆல்சோ டிபெண்ட்ஸ் டைம். கரெக்டா? பட் இங்கே யார் சார் மாறுறா அப்படின்னா இவர். டோட்டல் எனர்ஜி டஸ் நாட் டிபெண்ட்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட், டஸ் நாட் டிபெண்ட்ஸ் டைம் டேக்கன் ஆல்சோ. ஓகேங்களா? ஸோ இப்போ லைன் டயக்ராமில் இதை போட்டோம்னா இது மீன் பொசிஷன் சார். மறுபடியும் ஆக்சிலரேஷன், வெலாசிட்டி அதெல்லாம் உங்களுக்கு திருப்பி நான் டீச் பண்ணல, இது உங்களுக்கு ஆல்ரெடி பார்த்ததுனால விட்டுருங்க. இது எக்ஸ்ட்ரீம் 1, இது எக்ஸ்ட்ரீம் 2. இப்போது கைனெட்டிக் எனர்ஜி பொட்டன்ஷியல் எனர்ஜியை பற்றி பேசும்போது மீன் பொசிஷனில் கைனெட்டிக் எனர்ஜி தான் சார் மேக்ஸிமம் இருக்கும், பொட்டன்ஷியல் எனர்ஜி 0. இப்போ தானே பார்த்தோம், பொட்டன்ஷியல் இஸ் 0 அட் மீன் பொசிஷன். கைனெட்டிக் எனர்ஜி என்ன? ஒய்க்கு பதிலாக 0 போட்டிங்கன்னா இட் இஸ் ஆஃப் எம் ஒமேகா ஸ்கொயர் இன்டூ ஏ ஸ்கொயர். அப்போ கைனெட்டிக் எனர்ஜி எவ்வளோ இருக்குது சார்? ஆஃப் எம் ஒமேகா ஸ்கொயர் இன்டூ ஏ ஸ்கொயர். இங்கே பாருங்கள், டோட்டல் எனர்ஜி அவ்வளோதான் இருக்குது. அப்போது when the particle is mean position, the total energy is nothing but kinetic energy because the potential energy is 0. கரெக்டா? மீன் பொசிஷனில் இருக்கும்போது கம்ப்ளீட்டாக அந்த டோட்டல் எனர்ஜி யாரா சார் இருக்காங்க? கைனெட்டிக் எனர்ஜியாக மட்டும்தான் இருக்காங்க, பொட்டன்ஷியல் கிடையாது. ஓகேவா? அதுவே எக்ஸ்ட்ரீமுக்கு போகும்போது the potential energy is equals to half m ஒமேகா ஸ்கொயர் இன்டூ ஏ ஸ்கொயர். ஏன் சார்? ஒய்க்கு பதிலாக நீங்கள் யாரை போடணும்? ஏவை போடணும். அட் எக்ஸ்ட்ரீம் பொசிஷனில் ஒய் வந்து ஏவா மாறிடும் இல்லையா? அப்போ ஒய் ஸ்கொயர் வந்து ஏ ஸ்கொயராக மாறிடும் சார். இந்த இடத்துல கைனெட்டிக் எனர்ஜி என்னவா சார் இருக்கும்? 0. ஏன் 0? when y is a, இப்போ இந்த இடத்துல நீங்கள் ஏ ஸ்கொயர் போட்டிங்கன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் 0 ஆகும். ஸோ எனிதிங் இன்டூ 0 இட் வில் பி 0. ஸோ கைனெட்டிக் எனர்ஜி 0. அப்போது எக்ஸ்ட்ரீம் பொசிஷனில் டோட்டல் எனர்ஜி யாராக இருக்கா? பொட்டன்ஷியல் எனர்ஜியாக இருக்காங்க சார். ஏன்னா கைனெட்டிக் 0. அதே தான் இங்கேயும் நடக்கும். இங்கேயும் அதே தான். பொட்டன்ஷியல் எனர்ஜி எதுக்கு ஈக்குவல்? ஆஃப் எம் ஒமேகா ஸ்கொயர் இன்டூ ஏ ஸ்கொயர். தென் கைனெட்டிக் எனர்ஜி இஸ் 0. ஸோ த டோட்டல் எனர்ஜி இஸ் கம்ப்ளீட்லி பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஓகே, பட் இந்த ஃபுல் கம்ப்ளீட் ஜேர்னியில் இங்கேயும் டோட்டல் எனர்ஜி ஆஃப் எம் ஒமேகா ஸ்கொயர் இன்டூ ஏ ஸ்கொயர் தான். இங்கேயும் டோட்டல் எனர்ஜி ஆஃப் எம் ஒமேகா ஸ்கொயர் இன்டூ ஏ ஸ்கொயர் தான். இங்கேயும் ஆஃப் எம் ஒமேகா ஸ்கொயர் இன்டூ ஏ ஸ்கொயர் தான். ஏன்? நடுவில் பார்த்தீங்கன்னா கூட இங்கே பார்த்தாலும் டோட்டல் எனர்ஜி கான்ஸ்டன்ட், இங்கேயும் டோட்டல் எனர்ஜி கான்ஸ்டன்ட், இங்கே இதில் எல்லா இடத்துலையுமே த டோட்டல் எனர்ஜி இஸ் கான்ஸ்டன்ட். திஸ் டோட்டல் எனர்ஜி டஸ் நாட் டிபெண்ட்ஸ் ஒய் as well as எக்ஸ் as well as டைம். சார் டைமையோ ஒய்யையோ எக்ஸையோ இந்த டோட்டல் எனர்ஜி டிபெண்ட் பண்ணாது சார், இது ஒரு கான்ஸ்டன்ட். புரிஞ்சுதா? கிளியர்? ரைட்? ஸோ த டோட்டல் எனர்ஜி இஸ் கான்ஸ்டன்ட். கரெக்டா? இப்போ எனர்ஜிக்கு ஃபேஸர் டயக்ராம் போடுறாங்க. எனர்ஜிக்கு டயக்ராம் எப்படி போடணும்? இங்கே பாருங்கள், இது y axis, okay, then it could be x axis. ஓகேவா? now listen, இப்போ நான் எந்தெந்த காம்பனண்ட் எடுத்துக்கிறேன்னா இங்கே பாருங்கள், x axisல
எக்ஸ் ஆக்சிஸில் நான் டிஸ்பிளேஸ்மெண்ட் எடுத்துக்கிறேன். டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒய்யாக இருந்தால் ஒய், எக்ஸாக இருந்தால் எக்ஸ். டிஸ்பிளேஸ்மெண்ட்டை எக்ஸ் ஆக்சிஸில் எடுத்துக்கிறேன். ஒய் ஆக்சிஸில் எனர்ஜியை எடுத்துக்கிறேன். சார் அது கைனெட்டிக் எனர்ஜியாகவும் இருக்கலாம், பொட்டன்ஷியல் எனர்ஜியாகவும் இருக்கலாம், அப்புறம் டோட்டல் எனர்ஜியாகவும் இருக்கலாம். எனக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா ஒரு பாயிண்ட் தெரியும். என்ன பாயிண்ட் அது? என்ன பாயிண்ட் அது? டோட்டல் எனர்ஜி இஸ் கான்ஸ்டன்ட். டோட்டல் எனர்ஜி கான்ஸ்டன்ட் தானே? டோட்டல் எனர்ஜி இஸ் கான்ஸ்டன்ட். எங்கே சார் கான்ஸ்டன்ட்? எக்ஸில் நீ எங்கே போனாலும் கான்ஸ்டன்ட். எக்ஸில் நீ எங்கே போனாலும் சார் இந்த இடத்துல இருந்தாலும் டோட்டல் எனர்ஜி என்னது? ஆஃப் எம் ஒமேகா ஸ்கொயர் இன்டூ ஏ ஸ்கொயர் தான் சார். இந்த எக்ஸ் போனாலும் இவ்வளோ தூரம் எக்ஸ்லையோ ஒய்யில் போனாலுமே மறுபடியும் டோட்டல் எனர்ஜி கான்ஸ்டன்ட் ஆஃப் எம் ஒமேகா ஸ்கொயர் இன்டூ ஏ ஸ்கொயர். இது எக்ஸ்ட்ரீம் பொசிஷன், அதாவது ப்ளஸ் ஏங்கிற ஆம்பிளிடியூட் சார். இந்த இடத்துக்கு போனாலும் டோட்டல் எனர்ஜி ஆஃப் எம் ஒமேகா ஸ்கொயர் இன்டூ ஏ ஸ்கொயர் தான். இது மைனஸ் ஏ, எக்ஸ்ட்ரீம் 2 which is மைனஸ் ஏ ஆம்பிளிடியூட். இந்த இடத்துலையும் டோட்டல் எனர்ஜி ஆஃப் எம் ஒமேகா ஸ்கொயர் இன்டூ ஏ ஸ்கொயர். அப்போ இந்த க்ரீன் லைன் யார்? எல்லா இடத்துலையும் கான்ஸ்டன்ட் எனர்ஜியாக இருக்குதுல்ல இந்த க்ரீன் லைன். அப்போ இந்த க்ரீன் லைன் யார்? டோட்டல் எனர்ஜியோட கிராஃப். இதுதான் டோட்டல் எனர்ஜி வர்சஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட். டோட்டல் எனர்ஜி வர்சஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட். சார் நீ எந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் போனால் சரி, மீன் பொசிஷனாக இருந்தாலும் சரி, a/2, a/√2, a/6, √3 a/2, √3 a/7, எந்த ஏக்கு போனாலும், ஈவன் ஏ எந்த இடத்துக்கு போனாலும் the total energy is constant which is of m omega square into a square சார். அதனால இது கிரீன் கிராஃப் எதை இண்டிகேட் பண்ணுது? டோட்டல் எனர்ஜி இண்டிகேட் பண்ணுது. நெக்ஸ்ட் அட் எக்ஸ்ட்ரீம் பொசிஷனில் யார் ஜீரோ? கைனெட்டிக் எனர்ஜி ஜீரோ இருக்கு. இந்த எக்ஸ்ட்ரீம்லையும் ஜீரோ. when mean position the kinetic energy is half m omega square a square. கரெக்டா? அப்போ இந்த கிராஃப் எதை இண்டிகேட் பண்ணுது? இந்த கிராஃப் இங்கே பாருங்க, எனர்ஜி ஜீரோ சார். ஒய் ஆக்சிஸில் எனர்ஜி ஜீரோ ஃபார் ஏ, ஈவன் மைனஸ் ஏ ப்ளஸ் ஏ ரெண்டுமே. லெஃப்ட் சைடு பொட்டன்ஷியல் நெகட்டிவ் ஆகாதா ப்ரோ? நோ இங்கே பாருங்க, பொட்டன்ஷியலில் வர நெகட்டிவ் இட்ஸ் நாட் அ சைன். நான் ஃபஸ்ட்டே சொன்னேன்ல, பொட்டன்ஷியலில் வர ப்ளஸ் மைனஸ் இருக்குது பாருங்கள், அது சைன் கிடையாது. இட் இஸ் அபவுட் எலாங்கேஷன் ஆர் கம்ப்ரெஷன். எலாங் பண்ணுறதுனால பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்துச்சா? மைனஸ். கம்ப்ரெஸ் பண்ணுறதுனால பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்திருக்கா? ப்ளஸ். அந்த மாதிரி அது டைரக்ஷன் கிடையாது. ஓகே, ஏன்னா எனர்ஜிங்கிறது ஸ்கேலார் தானேப்பா. பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் அ ஸ்கேலார், ரைட்? ஸோ இந்த ப்ளஸ் மைனஸ் பொட்டன்ஷியலோட டைரக்ஷனுக்காக கிடையாது. ஓகேவா? பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு டைரக்ஷன் கிடையாது. அந்த ஃபார்முலாவில் வர ப்ளஸ் மைனஸ் எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா, நீங்கள் அந்த ஸ்ப்ரிங்கை கம்ப்ரெஸ் பண்ணுறீங்களா எலாங் பண்ணுறீங்களான்னு சொல்லுது. ஓகேவா? கிளியர்? மெடிக்கோ 12th எப்போ ஸ்டார்ட் பண்ணுவீங்க? 12th டியூஸ்டேக்கு அப்புறம். வெட்னஸ்டே கண்டிப்பாக பண்ண முடியாது. மேபி நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தாலும் இருப்பேன்னு நினைக்கிறேன். அதாவது டியூஸ்டே மார்னிங் 6 o'clockலேருந்து வெட்னஸ்டே மார்னிங் 6 o'clock வரைக்கும் 24 hour செஷன் இருக்குது. நம்ம அதில் நிறைய சம் சால்வ் பண்ண போகிறோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த செஷனில் கொஞ்சம் நம்ம சம் சால்வ் பண்ணலாமல் இருந்துச்சு இல்லையா? லைக் கான்செப்ட் நிறைய பார்த்துருக்குறோம், சம்ஸ் நிறைய பண்ணாதனால இந்த 24 hour செஷன் வந்து இட்ஸ் லைக் அ ரிவிஷன். ஓகேங்களா? எல்லா சாப்டரும் கண்டிப்பாக பண்ணுவோம். எல்லா சாப்டர்லேருந்து நிறைய சம் சால்வ் பண்ண போகிறோம் ஃப்ரம் த தத்துவா புக். ஓகேவா? ஸோ டியூஸ்டே முடிஞ்சிச்சுன்னா வெட்னஸ்டே மார்னிங் தான் முடியும் செஷன். அதனால் வெட்னஸ்டே வந்து என்னால் வேறு செஷன் எடுக்க முடியாது கண்டிப்பாக. தேர்ஸ்டே கண்டிப்பாக தேர்ஸ்டேலேருந்து நம்ம 12th போயிடுவோம். நாங்களும் ப்ரோ இல்லைடா. ஓகே, நீங்களும் ஹாஸ்பிட்டல் போவீங்க, ஆனால் நீங்களாம் டாக்டராக போவீங்க, நான் தான் பேஷண்ட்டாக போவேன்னு நினைக்கிறேன். ஓகே, ஓகே. ஸோ லிசன். ஸோ இது எனர்ஜி கர்வ். ஸோ இந்த ப்ளூ கர்வ் எதை இண்டிகேட் பண்ணுதுப்பா? இட் இஸ் அபவுட் கைனெட்டிக் எனர்ஜி. ஏன்னா இங்கே பாருங்கள், ஆம்பிளிடியூடில் அதாவது மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் 0 எனர்ஜியாக இருக்குது, இங்கேயும் 0 எனர்ஜியாக இருக்குது. அப்புறம் மீன் பொசிஷன், இதுக்கு பேர் மீன் பொசிஷன் தானே. மீன் பொசிஷனில் மேக்ஸிமம் எனர்ஜியாக இருக்குது. அப்போ இவர் யார்? கைனெட்டிக் எனர்ஜியோட கர்வ். ஓகேவா? நெக்ஸ்ட் அதே மாதிரி நெக்ஸ்ட் கர்வ்
ஓகே நெக்ஸ்ட்டு இன்னொரு இது இங்கே பாருங்கள் எக்ஸ்ட்ரீம் பொசிஷனில் மேக்ஸிமம் எனர்ஜி இருந்து அதே மாதிரி இந்த பக்கமும் மேக்ஸிமம் எனர்ஜி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த கர்வ் அதே மாதிரி மீன் பொசிஷனில் ஜீரோக்கு வருது. அப்போது இந்த கர்வ் யார்? இந்த கர்வ் பொட்டன்ஷியல் எனர்ஜியோட கர்வ். இந்த ஒயிட் கர்வ் யார்? பொட்டன்ஷியல் எனர்ஜியோட கர்வ். லிசன் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், எனர்ஜிக்கு ப்ளஸ் மட்டும்தான் போட்டிருக்கேனே தவிர மைனஸில் போடலை. தெர் இஸ் நோ எனர்ஜி இன் நெகட்டிவ். சார் நான் மைனஸில் எனர்ஜியை கிராஃப் போடலை. என்ன அர்த்தம்? உங்கள் பொட்டன்ஷியலுக்கு முன்னாடி வர ப்ளஸ் மைனஸ் அந்த எனர்ஜியோட சைனை சொல்லலை சார். அது கம்ப்ரெஸ் பண்ணுதா இல்லை எலாங் பண்ணுதான்னு மட்டும்தான் சார் சொல்லும். அது கம்ப்ரெஸ் பண்ணுதா இல்லை எலாங் பண்ணுதான்னு மட்டும்தான் சொல்லும். புரிஞ்சுதா? ஓகே. ஸோ இந்த ஒயிட் வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜியோட கர்வ், இந்த ப்ளூ வந்து கைனெட்டிக் எனர்ஜியோட கர்வ், இந்த க்ரீன் வந்து டோட்டல் எனர்ஜியோட கர்வ். ஓகே. ஸோ எந்த இன்ஸ்டன்ட்டில் எந்த டைம், இப்போ நான் இன்னொன்று சொல்கிறேன் பாருங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து a/√2ன்னு வச்சுக்கோங்க. சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். a/√2ன்னு வச்சுக்கோங்க. இது a/√2. இந்த a/√2க்கு நேராக இருக்கிற இந்த போர்ஷன் இது யார்? இது பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபார் a/√2. அதே லைன் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போனீங்கன்னா இது யார்? இது கைனட்டிக் எனர்ஜி ஃபார் a/√2. அப்போது நல்லா கவனி, இந்த ரெண்டையும் ஆட் பண்ணா, அதாவது இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜியோட வேல்யூவையும் கைனட்டிக் எனர்ஜியோட வேல்யூவையும் நீ ஆட் பண்ணா, கைனட்டிக் எனர்ஜியோட வேல்யூ இதோட கர்வ் இங்கே வரைக்கும் இருக்கா, இந்த ரெண்டு கர்வையும் ஆட் பண்ணா, அதாவது இந்த ப்ளூ லைனையும் ஓகே இந்த க்ரீன் லைனையும் ஆட் பண்ணா, இந்த கைனட்டிக் எனர்ஜியையும் இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜியும் ஆட் பண்ணால் இது யாருக்கு சார் ஈக்குவல்? யாருக்கு ஈக்குவல்? அது இதுக்கு ஈக்குவல், இந்த பிங்க் லைனுக்கு ஈக்குவல். திஸ் இஸ் நத்திங் பட் த பிங்க் லைன். பிங்க் லைன் யார்? டோட்டல் எனர்ஜி, அதாவது ½ m², இன்ட்டு a² ஈக்குவல். எந்த இன்ஸ்டன்ட்லையும் எஸ், டோட்டல் எனர்ஜி இஸ் ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட். எஸ் ஓகே. அட் எனி இன்ஸ்டன்ட் சார், இப்போ இங்கே இந்த இடத்துல இருக்கிற பொட்டன்ஷியலை கண்டுபிடிச்சேன், அதோட ஹைட் இது. கைனட்டிக்கை கண்டுபிடிச்சேன், அதோட ஹைட் இது. இந்த கைனட்டிக்கையும் இந்த பொட்டன்ஷியலையும் ஆட் பண்ணால் யார் கிடைப்பா? இந்த இன்ஸ்டன்ட்டுக்கு நேராக இருக்கிற இந்த டோட்டல் எனர்ஜி தான் சார் கிடைப்பாங்க. யார் டோட்டல் எனர்ஜி? இந்த பிங்க் கலர் ஹைட் தான் டோட்டல் எனர்ஜி, விச் இஸ் திஸ் பிங்க் கலர். கிளியர்? ஸோ அட் எனி இன்ஸ்டன்ட் கைனட்டிக் எனர்ஜி ப்ளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜியை ஆட் பண்ணால் யூ வில் கெட் அ டோட்டல் எனர்ஜி. அந்த டோட்டல் எனர்ஜி எப்படி இருக்கும்? இட் இஸ் ஆல்வேஸ் ½ m² இன்ட்டு a². ½ m² இன்ட்டு a². கிளியரா? அகமத் சொல்லுங்க அகமத், என்ன டவுட் கேளுங்க, நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட் போட்டுமா? டவுட் இருந்தால் கேளுங்க அகமது, நான் சொல்கிறேன். ஓகே. FF கேமர், ஒன் டவுட் சார். எஸ் ஃப்ரீ ஃபயரா? அவ்வளோதான் முடிய போகுதுப்பா, அவ்வளோதான் முடிய போகுது. நம்ம அடுத்து ஆங்குலர் SHM மட்டும் பார்த்துட்டோன்னா முடிஞ்சிடும், சம்ஸ் மட்டும்தான். ஓகே. நெக்ஸ்ட் லிசன், டவுட்டை நீங்கள் அப்படியே போஸ்ட் பண்ணுங்கள், நான் பார்த்து சொல்கிறேன். ஓகேவா? Two particles are oscillating along two close parallel straight lines side by side, okay, with same frequency and amplitude. They pass each other moving in opposite direction. Then their displacement is off. அவ்வளோதானா கொஸ்டின் ஃபுல்லாக டைப் பண்ணி அனுப்புங்கடா. ஓகே லிசன், நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக்குள்ளே போயிடலாம். ஆவரேஜ் வெலாசிட்டி. ஓகே, ஆவரேஜ் வெலாசிட்டி அப்படின்னு கேட்பாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, ஆவரேஜ் வெலாசிட்டி 430க்கு முடியுமா ப்ரோ? கண்டிப்பாக யூஸ்ஃபுல் ஃபார் JEE ஆல்சோ. ஓகே லிசன், ஆவரேஜ் வெலாசிட்டி. சார் ஆவரேஜ் வெலாசிட்டின்னு கேட்டால் ஒரு பேசிக் ஃபார்முலா நம்ம படிச்சிருப்போம் 1 டைமென்ஷனில். என்னது? டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டோட்டல் டைம் டேக்கன். இதுதானே ஆவரேஜ் வெலாசிட்டி. இப்போது
நல்லா நோட் பண்ணிக்கோ. நான் எக்ஸாம்பிள் மட்டும் தான் சொல்கிறேன், கேஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஐ மீன் ஃபார்முலாலாம் சொல்லி தர போகிறது இல்லை. இதுதான் ஃபார்முலா சார். இது தவிர வேறு ஃபார்முலாவே தேவையில்லை. ஆவரேஜ் வெலாசிட்டியை கண்டுபிடிக்க இதை தவிர வேறு ஃபார்முலாவே தேவை கிடையாது. ஓகேவா? நீ என்ன பண்ணுறேன்னா இங்கே பாருங்கள், இப்போ பார்ட்டிகல் மீன் பொசிஷனில் ஸ்டார்ட் பண்ணுது. இது ஸ்டார்ட் பண்ணி எக்ஸ்ட்ரீம் பொசிஷனுக்கு போய் இந்த இடத்துக்கு வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. இது எக்ஸ்ட்ரீம் 1 இந்த இடத்துக்கு வந்திருக்கு. இன்னும் அப்படியே விட்டிங்கன்னா மறுபடியும் மீன் பொசிஷனுக்கு வரும், அப்புறம் அப்படியே எக்ஸ்ட்ரீம் 2க்கு போகும், அப்புறம் மறுபடியும் மீன் பொசிஷனுக்கு வரும். அப்படி வந்துச்சுன்னா என்னது? ஒரு சைக்கிள்னு அர்த்தம். ஒரு சைக்கிள் முடிச்சிருக்குன்னு அர்த்தம். மொத்தமாக எடுக்கிற டைம் வந்து என்னது? டைம் பீரியட்னு அர்த்தம். ஓகே சார், திஸ் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் ஜெஇ. எஸ், டெஃபினெட்லி இட் இஸ் யூஸ்ஃபுல். ஓகே, ஸோ இப்போ கொஸ்டின் என்னன்னா, what is average velocity? நல்லா நோட் பண்ணிக்கோ. what is average velocity from here to here? சார் இங்கேருந்து இங்கே இதை இப்படி வார்த்தையில் சொல்கிறதுக்கு ஓகே, பட் கொஸ்டினில் அப்படி கேட்க முடியாதுல்ல. கொஸ்டினில் என்னதுமா சொல்லுவாங்க? அவன் டைமை சொல்லிவிட்டு இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டை சொல்லுவான். இந்த டைமுக்கு ஆவரேஜ் வெலாசிட்டி என்ன, இல்லாட்டி இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு ஆவரேஜ் வெலாசிட்டி என்ன அப்படின்னு கேட்பான். ஓகேங்களா? இப்போ அதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி சொல்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் இது t/4 t/2 + t/4 t/2 + t/4ன்னு வச்சுக்கோங்க. அப்போ 3t/4ன்னு வச்சுக்கலாம். ஓகே சரி, 3t/4 போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். இப்போது ஃபைண்ட் ஆவரேஜ் வெலாசிட்டி வென் டைம் இஸ் 3t/4 கேட்குறான். 3t/4 அப்படின்னா என்ன அர்த்தம்? சார் t/4க்கு இங்கே வருவார் சார், இன்னொரு t/4 கொடுத்தீங்கன்னா அதாவது t/2க்கு இங்கே போவார். கரெக்டாக? இப்போ கொஸ்டின் t/2 கிடையாது, அதுக்கு நடுவில் நிற்கிது எங்கேயோ. எங்கே? இங்கே. ஓகேவா? இந்த இடத்துல வருது. ஓகே, இப்போ 3t/4 இந்த மாதிரி ஒரு டைமை சொல்லிட்டு ஆவரேஜ் வெலாசிட்டி என்னன்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆவரேஜ் வெலாசிட்டி என்னன்னு கேட்குறாங்க. என்ன பண்ணணும்? ஆவரேஜ் வெலாசிட்டி என்னன்னு கேட்குறாங்க. என்ன பண்ணணும்னா நீங்கள் பண்ண வேண்டியது ரொம்ப சிம்பிள். நான் என்ன சொன்னேன்? டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டோட்டல் டைம் டேக்கன் தானே யூஸ் பண்ணணும்னு சொன்னேன். டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை கண்டுபிடிக்கணும். சார் 3t/4க்கு ஐயோ அழிச்சிருச்சுரா, ஒரே நிமிஷம். அவங்க சொல்கிற டைம் 3t/4 இருந்துச்சுன்னா ஓகேங்களா, when time is 3t/4 நீங்கள் ஃபஸ்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்டை கண்டுபிடிக்கணும். 3t/4க்கு என்ன டிஸ்பிளேஸ்மெண்ட்னு கண்டுபிடிக்கணும். சார் டைம் அவனே சொல்லிட்டான் 3t/4ன்னு, அப்போ டினாமினேட்டரில் 3t/4 தான் வரப்போகுது. நியூமரேட்டரை மட்டும் கண்டுபிடிங்க சார், போதும். அது எப்படி கண்டுபிடிக்கலாம்? y = a sin ωt ஃபார்முலா எடுத்துக்கோ. a அப்படியே இருக்கட்டும், sin ஒமேகாக்கு பதிலாக 2π/t இன்டூ t. t என்னது? 3t/4. tக்கு பதிலாக 3t/4. ஸோ t கேன்சல், தென் 2 4 கேன்சல் பண்ணால் 2 ஆகுமா? அப்போது a sin 3π/2. சார் π/2னா 90 டிகிரி, 3π/2னா 270 டிகிரி. 270க்கு என்ன ஆன்சர் வரும்? சைனில் 270க்கு -1 வரும். அப்போ இதோட வேல்யூ -1 ஆகுமா? -1 × a இஸ் -a. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? -a/3t/4 போடுவீங்க. இந்த 4 மேலே போயிட்டா -4a/3t. இதுதான் சார் ஆவரேஜ் வெலாசிட்டி. இதுதான் ஆவரேஜ் வெலாசிட்டி. ஓகே, கிளியரா? எனி டவுட்? சார் சால்வ் பண்ணுங்க ப்ளீஸ். கொஸ்டின் அனுப்பிட்டியாப்பா? வெயிட் அகமத். எஸ் 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 அகமத், வெயிட் பண்ணுறேன். ஓகே வெயிட், லிசன். நெக்ஸ்ட்டு, ஸோ இப்போ இதே மாதிரி ஒரு வேளை t/8 கொடுக்குறான்னு வச்சுக்கலாம். ஃபைண்ட் ஆவரேஜ் வெலாசிட்டி வென் டைம் இஸ் ஈக்குவல்ஸ் டு t/8ன்னு கொடுக்குறாங்க. ஓகேவா? இப்போ இதுக்கு நீங்கள் ஆவரேஜ் வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும். மறுபடியும் அதே தான், டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபார் t/8
t by 8க்கு என்ன displacement divide by time taken is t by 8 அப்படியே போட்டுப்பீங்க ஓகேங்களா. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிக்கும் போது y is equals to a into sin ஒமேகாக்கு பதிலாக 2 pi by t into ஓகேங்களா. தென் டைமுக்கு பதிலாக நீ என்ன பண்ணுவீங்க t by 8 போடுவீங்க. ஸோ t கேன்சல் 2 4 கேன்சல் பண்ணிங்கன்னா 8 பண்ணிங்கன்னா 4 மாறும். ஸோ a into sin pi by 4 வரும் கரெக்டா, pi by 4. Now sin pi by 4 1 by root 2. அப்போது இது என்னவாகும் a by root 2 மாறும். அப்போது a by root 2 divide by t by 8 இந்த டேர்ம் மேலே போச்சுன்னா 8 into a by 2 times root 2 times t இதுதான் average velocity for this sum. Clear? இது புரிஞ்சுதா? Any doubt? உங்களோட கொஸ்டின் ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன்டா, வெயிட் பண்ணுங்க. ஆர் யூ டு லஞ்ச் மேம்? மேமா டேய், அவனை தான் போட்டு மேம் மேம்னு கொள்றீங்கன்னா என் டீமாடா. நோப்பா, லஞ்ச் போகல, இதுக்கப்புறம் தான் போகணும். Two particles are oscillating along two close parallel straight lines, okay, side by side. Then side by side with the same frequency. ரெண்டு பேருக்கும் சேம் frequency, ரெண்டு பேருக்கும் சேம் amplitude. Okay. They pass each other moving opposite direction when their displacement is half of the amplitude. When their displacement is half of the amplitude. Their displacement, ஒவ்வொருத்தவங்களோட இண்டிவிஜுவல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் half of the amplitudeனு சொல்றீங்க கரெக்டா? Okay, half of the amplitude, the mean position of the two O particles. Okay, ரெண்டு பேருக்கும் சேம் ஆம்ப்ளிடியூட். லிசன், லைக் யார் கொஸ்டின் கேட்டிருந்தீங்க? ஒரு பேர் என்ன? அகமதா? அகமத், ஸோ உங்கள் கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்கிறேன். அகமத் இருக்கீங்களா? Are you there? Okay, listen. So let's say this is mean position. Okay வா, மீன் பொசிஷன்லேருந்து ஒரு பார்ட்டிக்கல் இந்த பக்கம் போகுது ஓகேவா, இன்னொரு பார்ட்டிக்கல் இந்த பக்கம் போகுது, ஆப்போசிட்டில் போகுது. இப்போ ரெண்டு பேரும் ஆஃப் தேர் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஆஃப் த ஆம்ப்ளிடியூட். இதில் இன்னொரு க்ளூ வரணும்டா, என்னன்னா பார்ட்டிக்கல் இங்கே இருக்காங்களா, அதாவது இப்படி இருக்கும்போது வருதா, இல்லை இதே பார்ட்டிக்கல் இங்கே இருக்கும்போதா அப்படிங்கிற க்ளூ எனக்கு கொஞ்சம் கிளியராக கொடுக்குறீங்களா? அப்போ தான் ஃபேஸ் டிஃப்ரென்ஸை கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா இங்கே ரெண்டு சாத்தியம். ஒன்று, ரெண்டு பேரலல் லைன்ஸ் ஓகே, ஃப்ரம் த மீன் பொசிஷன், ஒருத்தரும் இன்னொருத்தரும் அப்படியே ஆப்போசிட்டாக நிற்கிறாங்களா. இப்போவும் இவரோட டிஸ்பிளேஸ்மெண்ட் a/2 தான், இவரோட டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் a/2 தான். இவங்களோட ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி ஒமேகா தான், இவங்களோட ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி ஒமேகா தான். ஓகே, பட் இவங்க ரெண்டு பேரும் ஆப்போசிட்டில் இருக்கும்போது a/2 வருதா, ஒருத்தர் பாசிட்டிவ் a/2ல இன்னொருத்தர் நெகட்டிவ் a/2ல வரும்போது இருக்கிற சுச்சுவேஷனா, இந்த சுச்சுவேஷனா இதில் எந்த சுச்சுவேஷன்? ரெண்டுல எந்த சுச்சுவேஷன்? எஸ்ஆர்ல எந்த சுச்சுவேஷன் சொல்லுங்க அகமத். சரி ஓகே, நான் இந்த சுச்சுவேஷன் எடுத்துக்கிறேன், ஓகேங்களா. தேர் மூவிங் ஆப்போசிட் டு ஈச் அதர். எஸ், ஆப்போசிட் டு ஈச் அதர் தான்ப்பா, பட்
பார்த்து தானே இப்படி இருக்கும். இதில் இந்த இடத்துக்கு வரும்போது a/2 வருதுல்ல, இங்கே வரும்போது a/2 வருதுல்ல. இதுவும் பாசிபிள், இதுவும் பாசிபிள். ஐ திங்க் மோஸ்ட் ப்ராபப்ளி அவங்க இதை தான் அப்படி சொல்ல வராங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு கிளாரிட்டி வரணும். அட் பர்டிகுலர் இன்ஸ்டன்ட் தே ஆர் ஆப்போசிட் டு ஈச் அதர், அந்த மாதிரி ஏதோ சொல்லியிருந்தாங்கன்னா we can go with this. ஓகே சரி, எனிவேஸ் இப்படி இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, ஐ மீன் ரெண்டு பார்ட்டிக்கல் இருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்ட்டிக்கலோட ஃபங்க்ஷன் என்னவா இருக்கும்? ஃபஸ்ட்டோடது y is equals to maybe 1 அப்படிங்கிறனால y1 is equals to a1 into sin omega t. சார் இவர் ஆல்ரெடி ஒரு ஃபேஸ் டிஃப்ரென்ஸில் போனார் அப்படின்னா அது 5-1. அதே மாதிரி இது ரெண்டாவது வேவ். இவருக்கு என்னது? இட்ஸ் நாட் அ வேவ், ஆசிலேட்டிங் பார்ட்டிக்கல். இந்த ரெண்டாவது ஆசிலேட்டிங் பார்ட்டிக்கலோட ஃபங்க்ஷன் y2ன்னு எடுத்துப்போம். சார் ரெண்டு பேருக்கும் சேம் ஆம்பிளிடியூட்னு சொல்லியிருக்காங்க, அதனால தான் ஏன்னு போடுறேன். ஓகேங்களா? இன்டூ சைன், ரெண்டு பேருக்கும் சேம் ஃப்ரீக்வன்சி சொல்லியிருக்காங்க, அதனால தான் ஒமேகா போடுறேன். ஒருவேளை வேறு ஃப்ரீக்வன்சி சொல்லியிருந்தாங்கன்னா ஒமேகா 1 ஒமேகா 2ன்னு போட்டிருப்பேன். ஓகேங்களா? இவங்க சேம் ஃப்ரீக்வன்சி சொல்கிறாங்க. ஹாய் ஷர்மிளா. ஸோ அதனால ரெண்டு பேர்த்துக்கும் ஒமேகா தான். ஓகேங்களா? ஃப்ரீக்வன்சி சேம்ன்றாங்க. ஸோ ஒமேகாவும் சேம் தான், டைம் பீரியடும் சேம் தான். பட் ரெண்டு பேரும் ஒரே ஃபேஸில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்களாங்கிறது நமக்கு கண்டிப்பாக தெரியாது. ஓகே, அதனால ஃபேஸ் டிஃப்ரென்ஸை நான் 5-2ன்னு வச்சுக்கிறேன். இப்போ என்ன கண்டுபிடிக்கணும் உங்களுக்கு? ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் வேணுமா ரெண்டு பேத்துக்கும்? ஃபேஸ் டிஃப்ரென்ஸ். ஓகே, 5-1 மைனஸ் 5-2 என்னன்னு கேட்குறாங்க. இந்த ரெண்டு ஃபங்க்ஷனோட ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் ∇φ கேட்குறாங்க அப்படின்னா 5-1 மைனஸ் 5-2 என்ன அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஓகே, என்ன பண்ணலாம் ஃபஸ்ட்டு? சார் இப்போ கரெக்டாக எங்கே இருக்காங்க ரெண்டு பேரும்? இவர் a/2ல இருக்காங்க. அப்போ when y1 is a/2, இங்கே பாருங்கள், when y1 is a/2 which is equals to a into sin omega t plus 5, I mean 5-1. இப்போ a கேன்சலா, தென் sin omega t plus 5-1 is equals to 1/2. சார் எப்போ sin 1/2 வரும்? sin 1/2 30க்கு வருமா? அப்போது இந்த omega t plus 5-1 அப்படிங்கிறது என்ன சார்? 30 டிகிரி சார். ஓகேங்களா? 30 டிகிரி. நெக்ஸ்ட் இவருக்கு வருவோம். சார் இவரும் அதே ஆம்பிளிடியூட் தான். இங்கே பாருங்கப்பா, இவரும் அதே ஆம்பிளிடியூட் தான். ஒருவேளை நான் இந்த சுச்சுவேஷனை எடுத்திருந்தா ஃப்ரம் மீன் பொசிஷன், இது a/2 கிடையாது, மைனஸ் a/2. அப்போ நான் இங்கே மைனஸ் a/2 போட்டிருப்பேன். அதனால தான் கேட்டேன் ரெண்டில் எந்த சுச்சுவேஷன் அப்படின்னு நான் கேட்டேன். இந்த சுச்சுவேஷனாக இருந்துச்சுன்னா ப்ளஸ் a/2 தான் போடுவேன். y2க்கு பதிலாக ப்ளஸ் a/2 இஸ் ஈக்குவல்ஸ் டு a இன்டூ சைன் ஒமேகா டி ப்ளஸ் 5-2ன்னு போட்டிருப்பேன். கரெக்டா? நான் இதுக்கு ரெண்டாவது ஆப்ஷன் போடுறேன், ஏன்னா நீங்கள் வச்சிருக்கிற கீழே எந்த ஆப்ஷன் வருதுன்னு அப்புறமேட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒருவேளை இதையும் கொஸ்டினில் மென்ஷன் பண்ணாங்கன்னா, இதை ரெண்டையும் மென்ஷன் பண்ணாங்க அப்படின்னா இது a/2 இல்லை சார், மைனஸ் a/2. அப்போ நான் என்ன பண்ணியிருப்பேன்? மைனஸ் a/2 இஸ் ஈக்குவல்ஸ் டு a இன்டூ சைன் ஒமேகா டி ப்ளஸ் 5-2ன்னு போட்டிருப்பேன் சார். புரியுதா? கிளியர்? புரியுதாடா? ரைட், லிசன். ஸோ இந்த ஈக்குவேஷன் படி அகெயின் ஒமேகா டி ப்ளஸ் 5-2 இருக்கு இல்லையா, இவரோட வேல்யூவும் 30 டிகிரி தான். ஓகேவா? இப்போது இந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற ஃபேஸ் டிஃப்ரென்ஸை கண்டுபிடிக்கணும். 5-1 மைனஸ் 5-2 என்னன்னு தெரிஞ்சுக்கணும் எனக்கு. அப்போ நான் என்ன பண்ணுவேன்? சார் இதை ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோ, இதை செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோ. ஓகேவா? இந்த செகண்ட் ஈக்குவேஷனில் சைனை மட்டும் மாற்றுங்க சார், சைனை மட்டும் மாற்றுங்க. மாற்றிட்டு இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா ப்ளஸ் ஒமேகா டி மைனஸ் ஒமேகா டி வந்து 0 ஒமேகா டியாக மாறும். ப்ளஸ் 5-1 மைனஸ் 5-1 என்னவா வரும்? ப்ளஸ் 5-1 மைனஸ் 5-2ன்னு மாறும். இஸ் ஈக்குவல்ஸ் டு 30 மைனஸ், ஆமாம் இங்கேயும் மாறுது இல்லையா, மைனஸ் 30. சார் 0 டிகிரி வருது. ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் 0 டிகிரியா? நோ, லிசன். ஓகே, லிசன். ஸோ அப்போ அவங்க சரி, இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் அப்படியே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் மட்டும் கன்சிடர் பண்ணுங்களேன். ஒமேகா டி ப்ளஸ் 5-1 இஸ் ஈக்குவல்ஸ் டு 30 டிகிரியா? அப்போது ஒமேகா டி இஸ் ஈக்குவல்ஸ் டு 30 மைனஸ் 5-1. ஃப்ரம் த செகண்ட் ஈக்குவேஷனில் ஒமேகா டி ப்ளஸ் 5-2 ஈக்குவல்ஸ் டு 30. ஒமேகா டி
plus phi 2 is equals to 30 degree வருதா? அப்போ omega t க்கு பதிலா 30 minus phi 1 போடுங்க. So 30 minus phi 1 plus phi 2 is equals to 13 வரும். சார் இதை வந்து omega t க்கு பதிலா ரீப்ளேஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? So by changing the sign, இந்த சைனை சேஞ்ச் பண்ணிக்கலாம். கரெக்டாக தான் வருதுப்பா. 2 pi by 3 கரெக்டாக தானே வருது. 0 தான்ப்பா வருது ஃபேஸ் டிஃப்ரென்ஸ். ஸ்டின் கரெக்டு தானா? அவங்க இந்த ஃபேஸ் எடுத்துருப்பானுங்களா? ஆப்போசிட் ஃபேஸ். Two whose equations are 1 y1 6 4 sin omega t 2 3 cos omega t x post particle find out the amplitude of the tutor. ப்ளஸ் 5 வருமா ரிட்டர்ன் ஜேர்னினால? இன்னொரு கொஸ்டினாடா. செகண்ட் கொஸ்டின் வாஸ் ஈஸி. ஐ திங்க் இட் குட் பி 0 டிகிரி தான்ப்பா வருது. ஓகே, இஸ் தேர் எனி சேஞ்ச்னா நான் மறுபடி சொல்கிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த கொஸ்டின் அப்படியே இருக்கட்டும். எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் எதுவும் தப்பு கிடையாது. பட் ஆட் பண்ணும்போது வெயிட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். ஓகேவா? ஜஸ்ட் வெயிட் சம் டைம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். கௌதம், உங்களோட கொஸ்டின் ஆக்சுவலாக y1 is 6 4 sin omega t, then y2 is 3 cos omega t. இங்கே பாருங்கள், ரெண்டு ஆம்ப்ளிடியூட் கால்குலேட் பண்ணும்போது நீங்கள் பண்ண வேண்டியது சிம்பிள். இப்போது ஒரு வேவோட ஃபங்க்ஷன் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது a1. இன்னொரு வேவோட ஃபங்க்ஷன் இங்கே இருக்குது, அது a2ன்னு வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு ஆம்ப்ளிடியூடுக்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள் தீட்டாவாக இருந்துச்சுன்னா நீங்கள் நெட் ஆம்ப்ளிடியூட் கண்டுபிடிக்கும் போது √a1² + a2² இதை தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? √a1² + a2². இப்போ நீங்கள் கொடுத்துருக்க ஃபார்முலாவில் 6 + 4 sin omega t இருக்கா? இன்னும் ஒரே ஒரு கான்செப்ட் இருக்குப்பா, இன்னும் ஒரே ஒரு கான்செப்ட் இருக்குது. வெயிட். ஓகே, லிசன். நீங்கள் கொடுத்துருக்க y1 ஃபங்க்ஷன் பாருங்கள், 6 + 4 sin omega t. அதில் 4 sin omega tங்கிறது தான் SHM ஓட ஃபங்க்ஷன். ஓகேங்களா? அப்போது 4ங்கிறத நீங்கள் a1ன்னு எடுத்துக்கணும். a1 வந்து 4. a2 என்னது? cos omega t. cos omega tல 3. இப்போது நார்மலாக சைனும் காசும் எப்படி இருக்கும் சார்? சைனும் காசும் 90 டிகிரி டிஃப்ரென்ஸில் இருக்குமா? ரெண்டுமே 90 டிகிரி டிஃப்ரென்ஸில் இருக்குமா? அப்போது இந்த 3ங்கிறது சைன் காம்பனண்ட் யார் இருக்கா? 4 இருக்காரா? அப்போ 4 யூனிட் இங்கே இருக்குது, 3 யூனிட் இங்கே இருக்குன்னு அர்த்தம். அப்போ ரிசல்டன்ட் என்ன? √3² + 4². அப்படின்னா என்ன வரும்? 5 வரும். 5 தான் நெட் ஆம்ப்ளிடியூட். இங்கே பாருங்கள், இந்த நெட் ஆம்ப்ளிடியூட் கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிம்பிள். நெட் ஆம்ப்ளிடியூட் கண்டுபிடிக்க ரொம்ப சிம்பிள். ரெண்டு ஃபங்க்ஷன் கொடுப்பாங்க, ரெண்டு வேவ் ஃபங்க்ஷன் கொடுப்பாங்க. ரெண்டு வேவ் ஃபங்க்ஷன்லையும் இருக்கிற a1ஐயும் a2ஐயும் இருக்கணும். சார் நான் பெர்பெண்டிகுலராக போடுறேன், பெர்பெண்டிகுலராக இருக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. இப்படி இருக்கும். இங்கே பாருங்கள், இப்படி இருக்கும். இது a2. இன்னொன்று கூட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், a3. மொத்தம் 3 வேவ் கொடுத்துருக்காங்க சார். இருக்கலாம், 3 வேவ் 3 ஃபங்க்ஷன் கூட கொடுக்கலாம். இப்படி கொடுத்துருப்பாங்க, a3 கூட கொடுத்துருக்காங்க. நீங்கள் பண்ண வேண்டியது ரொம்ப சிம்பிள். என்ன பண்ணணும்னா, ஃபார் ஃபைண்டிங் நெட் ஆம்ப்ளிடியூட், நெட் ஆம்ப்ளிடியூடை கண்டுபிடிக்கும் போது நீங்கள் பண்ண வேண்டியது ட்ரீட் ஆஸ் வெக்டார். யாரை? ஆம்ப்ளிடியூடை. ஒவ்வொரு ஆம்ப்ளிடியூடையும் வெக்டாராக ட்ரீட் பண்ணுங்க, அவ்வளோதான். இப்போ a1 இப்படி இருக்காரு, a2 இப்படி இருக்காரு. a1 a2க்கு நடுவில் θ1 கொடுத்துட்டு இவங்களுக்கு நடுவில் θ2 கொடுத்துருக்கான்னு வச்சுக்கலாம். நீங்கள் என்ன பண்ணுவோம், இதெல்லாம் ரீசால்வ் பண்ணுவோம் இல்லையா நார்மலாக? அப்படி ரீசால்வ் பண்ணிங்கன்னா போதும். இந்த a3 இங்கே கொண்டு வாங்க. ஒருவேளை இந்த θ உங்களுக்கு தெரிஞ்சுன்னா a3 × காசாக மாறும், மேலே போனால் a3 × சைனாக மாறும்.
ஓகேங்களா. அதே மாதிரி A2 இங்கே வந்துச்சுன்னா A2 இன்ட்டு காஸ் இங்கே வரும். ஓகேங்களா. இந்த A2 மேலே போச்சுன்னா A2 இன்ட்டு சைன் மேலே போகும். ஓகே. இப்போ இவர்கிட்ட இருந்து இவரை மைனஸ் பண்ணிட்டு இங்கே பாருங்க, இவர்கிட்ட இருந்து இவரை மைனஸ் பண்ணிட்டு அடுத்து வர ரிசல்ட்டை இவருக்கும் பெர்பெண்டிகுலராக இருக்கனால ரூட் பண்ணும். கடைசியாக உங்களுக்கு ரெண்டு காம்பனண்ட், இப்படி ஒரு காம்பனண்ட் இப்படி ஒரு காம்பனண்ட் வரும். இவங்க ரெண்டு பேர்த்தையும் மைனஸ் பண்ணுவீங்களா, அந்த காம்பனண்ட் இங்கே வரும். ஓகேவா. இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஆட் பண்ணுவீங்களா, அந்த காம்பனண்ட் இங்கே வரும். இப்போ ரெண்டு வெக்டார் பர்பெண்டிகுலராக இருக்குது. அப்போ ரிசல்டன்ட் என்ன, இந்த காம்பனண்ட் இங்கே வரும் ஸ்கொயர் ப்ளஸ் இந்த காம்பனண்ட் இங்கே வந்து ஸ்கொயர். ஓகேவா. கௌதம், நீங்கள் கொடுத்த கொஸ்டினில் ரெண்டு ஃபங்க்ஷன் தான் இருக்குது. அந்த ரெண்டு ஃபங்க்ஷனில் 4 sin ஒமேகாட்டியும் 3 cos ஒமேகாட்டியும் இருக்குது. 4 sin ஒமேகாட்டிங்கிற ஃபங்க்ஷன் இது, 4 sin ஒமேகாட்டி இது என்னது 3 cos ஒமேகாட்டி. ஏன்னா காசும் சைனும் 90 டிகிரியில் இருப்பாங்க. கரெக்டா. இதில் 4 தான் A1, 3 வந்து A2. சார் ஃபங்க்ஷனை விட்டுருங்க. இப்போ ஆம்ப்ளிடியூட் கண்டுபிடிக்கும் போது ரிசல்டன்ட்டுக்கு போனீங்கன்னா இது A1 இது A2. அப்போ ரிசல்டன் என்ன, √A1² + A2². அவ்வளோதான். A1² + A2². கிளியரா. சார் எத்தனை ஃபங்க்ஷன் கொடுத்தாலும் சரி, எத்தனை ஃபங்க்ஷன் கொடுத்தாலும் நெட் ஆம்ப்ளிடியூட் கண்டுபிடிக்கிறதுக்கு நீ பண்ண வேண்டியது இதுதான். சிம்பிள், வெக்டாராக ட்ரீட் பண்ணு. கொடுத்துருக்கிற ஆம்ப்ளிடியூட்ஸை வெக்டாராக ட்ரீட் பண்ணு. அவ்வளோதான். ஓகேவா. ஓகே. எஸ் அகமது, அதான் சொல்கிறேன். நீங்கள் சொன்ன கொஸ்டினில் அந்த ஃபேஸ் டிஃப்ரென்ஸில் தான் எரர் வருது. இங்கே பாருங்கள், இப்போது ஒருத்தர் இங்கே இருக்காருன்னா இப்போ இவர் போயிருக்கிற ஃபேஸ் மொத்தம் π/3, அதாவது 60 டிகிரி. அப்போ இவர் எவ்வளோ போயிருக்காரு, 120 டிகிரி போயிருக்காரு. இவர் 120 டிகிரி போயிருக்காரு. கரெக்டா. அப்போ இந்த 120ன்னு சொல்லலாம், இல்லாட்டி நீங்கள் சொன்ன மாதிரி π - π/6ன்னு சொல்லலாம். அதான் இந்த இடத்துல இவருக்கு ஒரு ப்ளஸ், இவருக்கும் ஒரு பை டிஃப்ரென்ஸ் வருதுன்னு நான் சொல்லி போட்டிருக்கேன் பாருங்கள். அதுதான் சொன்னேன். அது போட்டுட்டு நான் உங்களுக்கு வெயிட் பண்ணுங்கடா அடுத்து சொல்கிறேன் அப்படின்னு. ரெண்டு பேர் இப்போ இருக்கிற பொசிஷன் ஒன்றும் இல்லைல்ல. ஸோ இந்த ஒமேகா கூட ஒருத்தங்களுக்கு நம்ம பையன் ஆட் பண்ணணும், இல்லாட்டி இவர்கிட்ட பையன் மைனஸ் பண்ணணும். ஓகே, லாஸ்ட் கான்செப்ட் பார்த்துடலாம்டா. ஓகேவா. லாஸ்ட் கான்செப்ட்டுக்கு முன்னாடி இந்த கைனடிக் எனர்ஜிலையும் ஆவரேஜ் கேட்குறாங்க. ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி இதெல்லாம் நீங்கள் யூஸ்வலாக யாரும் எங்கேயும் பார்க்க முடியாது. மோஸ்ட்லி நீட்லேயும் இந்த கொஸ்டின்ஸ் வரப்போகிறது கிடையாது அவ்வளோவா. பட் ஆனால் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஒரு வேளை கேட்கலாம். ஓகே, ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி. ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி இது கேட்டாங்க அப்படின்னா சிம்பிள், நீ பண்ண வேண்டியது விஷயம் என்னென்னா, கைனடிக் எனர்ஜியோட ஃபங்க்ஷனை, ஓகே, நார்மலாக இருக்க கைனடிக் எனர்ஜியோட ஃபங்க்ஷனை டைமை பொறுத்து இன்டகிரேட் பண்ணுற. ஓகே, எதுக்கு, ஃபார் கெட்டிங் ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி. ஆல்ரெடி நீங்கள் ரிப்பீட்டர்னால ஏசி கான்செப்ட் படிச்சிருப்பீங்க, ஆல்டர்னேட்டிங் கரண்ட். அங்கேயும் இதை படிச்சிருப்பீங்க. ஐஆர்எம்எஸ், விஆர்எம்எஸ் வேல்யூஸ்லாம் படிச்சிங்க இல்லையா. அதே மாதிரி தான் இதுவும் ஆர்எம்எஸ் வேல்யூஸ் தான் இது கண்டுபிடிக்கணும். ஆர்எம்எஸ் வேல்யூஸ் எங்கே கண்டுபிடிச்சாலும் 1/டெரிவேட்டிவ் இன்டூ இன்டகிரேஷன் 0 to the டைம் டேக்கன், அப்புறம் அந்த ஃபங்க்ஷன் இன்டூ டெரிவேட்டிவோட டிஃப்ரென்ஷியேஷன், அந்த கான்ஸ்டண்ட்டை போடணும். ஓகேவா. இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோ. ஏன்னா நான் எங்கேயும் டீச் பண்ணிட்டு இருக்கேன், ஆனால் ஏதோ ஓடிட்டு இருக்குது, ரொம்ப டிலேவா. ஓகே, லிசன். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ கைனடிக் எனர்ஜியோட ஃபார்முலா என்ன, 1/2 m இன்டூ ω² இன்டூ a² ஆஃப் dt. ஓகே, லிசன், இது டோட்டல் கைனடிக் எனர்ஜி. நம்ம இன் டேர்ம்ஸ் ஆஃப் டைம் ஃபங்க்ஷன் வர்றதுக்கே போயிடலாம். ஓகேங்களா. m ω² a² இருக்கும், அது கூட என்ன வரும், cos² ωt இருக்கும் இல்லையா. ஸோ cos² ωt இன்டூ dt, இன்டகிரேஷன் லிமிட் 0t. ஓகே, இங்கே 1/the டைம் டேக்கன், 1/the டைம் டேக்கன். என்ன டைம் இங்கே போடுறீங்களோ அந்த டைம் லிமிட்டோட வேல்யூ இந்த டினாமினேட்டரில் வரணும். ஓகேவா. இந்த ஃபார்முலா இது ஆர்எம்எஸ் வேல்யூஸ் ஆல்ரெடி படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எந்த ஆர்எம்எஸ் கண்டுபிடிக்கனாலும் இந்த ப்ரொசீஜர் தான் நீ பண்ணணும், இந்த ப்ரொசீஜர் தான் பண்ணணும். அந்த ஃபங்க்ஷன் அதோட டெரிவேட்டிவ் வெளியில் வரும், அப்புறம் டெரிவேட்டிவ் வச்சு இன்டெகிரேட் பண்ணி அவங்களோட லிமிட்டை செட் பண்ணணும். ஓகேவா. இப்போது இதில் ஆஃப் எம் ω² a² வந்து கான்ஸ்டன்ட், டிவைட் பை 2 ஆகும். cos² தீட்டா மாதிரி நினச்சிக்கோங்க. இதை
காஸ் ஸ்கொயர் தீட்டாவை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுவீங்க? 1 மைனஸ் காஸ் 2 தீட்டா டிவைட் பை 2ன்னு ஸ்ப்ளிட் பண்ணுவோம். கரெக்டா? இது யார் சார்? காஸ் ஸ்கொயர் தீட்டாவை. ஓகேவா? அப்போது இந்த காஸ் ஸ்கொயர் ஒமேகா டி என்னவா மாறும்? 1 மைனஸ் காஸ் ஒமேகா டி டிவைட் பை 2 இன்டூ டிடின்னு மாறும் சார். லிமிட் வந்து 0 டு டி. அவன் சொல்லுவான் எந்த டைம்லேருந்து எந்த டைமுக்குள்ளே ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜின்னு கேட்பான். 0லேருந்து டி பை 6க்கு, இல்லாட்டி டி பை 4லேருந்து டி பை 2க்கு, டி பை 3க்கு, அந்த மாதிரி அவன் கேட்பான். ஒருவேளை டி பை 4லேருந்து டி பை 2னா அப்போ நீங்கள் டி பை 4 இங்கே கொடுத்துட்டு டி பை 3 இங்கே கொடுக்கணும். இல்லை 0 டு டி பை 4னா இங்கே 0வை கொடுத்துட்டு இங்கே டி பை 4 டி பை 3 அந்த மாதிரி கொடுக்கணும். சரியா? மோஸ்ட்லி 0 2 தான் கேட்பாங்க. பட் அப்படி தான் கேட்கணும்னு அவசியம் இல்லை. நீ புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். சரியா? சரி. இப்போ இந்த டேர்மு இது பாருங்கள், காஸ் ஸ்கொயர் தீட்டா மாதிரி இருக்குது. அதை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா 1 மைனஸ் காஸ் தீட்டா பை 2 வரும் இன்டூ டிடி. இப்போ இந்த டிடியை வச்சு இன்டகிரேட் பண்ணிங்கன்னா முடிஞ்சிடும். ஸோ இது எப்படி 2 வரும்? டி தானே அங்கே, யாருமே சொல்ல. டிவைட் பை திஸ் குட் நாட் பி கேபிட்டல் டி. இனி என்ன டைம் லிமிட் வருதோ அந்த டைமோட வேல்யூ இங்கே வரணும். ஞாபகம் வச்சுக்கோ. நெக்ஸ்ட்டு எம் ஒமேகா ஸ்கொயர் இன்டூ ஏ ஸ்கொயர் பை 2t. 1 பை 2வை டிடி பண்ணிங்கன்னா என்ன சார் வரும்? டி பை 2 வரும் சார். மைனஸ் காஸ் ஒமேகா டி பை 2. காஸ் ஒமேகா டி பை 2. காஸ் ஒமேகா டியை பண்ணிங்கன்னா என்ன வரும்? காஸ் ஒமேகா டியை பண்ணிங்கன்னா சைன் ஒமேகா டி டிவைடு பை ஒமேகா வரும். ஓகேவா? அப்புறம் லிமிட் என்னது? 0 டு டி. இப்போ அவங்க டைம் சொல்லுவாங்க 0லேருந்து டி பை 6, 0லேருந்து டி பை 3, டி பை 4, அந்த மாதிரி அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த லிமிட்டை இங்கே செட் பண்ணணும். அந்த லிமிட்டை அந்த 2 இடத்துல செட் பண்ணணும். அவ்வளோதான். புரிஞ்சுதா? ஜஸ்ட் அந்த லிமிட்டை மட்டும் அந்த இடத்துல செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இஸ் திஸ் கிளியர்? ஓகே. தென் கௌதமோட கொஸ்டினா அகெயின் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இங்கே பாருங்கப்பா. முடிஞ்ச பெட்டராக ஒரு மெத்தட் சொல்கிறேன் கேளுங்க. பெட்டராக சொல்கிறேன். இந்த இன்டகிரேஷனை கூட விட்டுருங்க. இந்த ஸ்டெப்பை ஞாபகம் வச்சுக்கோங்க. டி பை 2 மைனஸ் சைன் ஒமேகா டி பை ஒமேகா ஹோல் பவர் 0 டு டைம் டேக்கன். இல்லைனா T1 டு T2 அப்படி சொன்னாலும் கரெக்ட். ஏன்னா 0 டு T தான் கேட்கணும்னு அவசியமே கிடையாது. நான் தான் ஃபஸ்ட்டே சொன்னல, டைம் மாற்றி கூட கேட்கலாம். T1 டைம்லேருந்து T2 டைமுக்குள்ளே ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி என்னன்னு கேட்பாங்க. அப்போ அவன் எந்த டைமை சொல்கிறானோ அது இங்கே வரணும், ஃபைனல் டைம் இங்கே வரணும். ஜஸ்ட் லிமிட் மட்டும் அப்பர் லிமிட் இங்கே போடு, அடுத்து லோயர் லிமிட் போடு. ஃபஸ்ட் அப்பர் லிமிட் 2க்கும் சப்ஸ்டியூட் பண்ணு, மைனஸ் லோயர் லிமிட் 2க்கும் சப்ஸ்டியூட் பண்ணால் ஒரு வேல்யூ கிடைக்கும்ல, அதுதான் சார் ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி. புரிஞ்சுதா? பெட்டர் மெத்தட். பெட்டர்னா என்ன பண்ணலாம் சார் அப்படின்னா, நீ ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜியோட இந்த ஸ்டெப்பை ஞாபகம் வச்சுக்கிறது பெட்டர். டைரெக்டாக இதை போடு. இப்போ அவனே சொல்லுவான் ஃபைண்ட் கைனடிக் எனர்ஜி வென் T/4 to T/3 அப்படின்னு கேட்பான். அப்படி என்ன பண்ணும்? இங்கே T/4 போடுவேன், இங்கே T/3 போடுவேன். புரிஞ்சுதா? அதே மாதிரி இந்த இடத்துல என்ன பண்ணணும்? சேஞ்ச் இன் டைம். இதுக்கு நடுவில் இருக்க டைம் என்ன? T/4 மைனஸ் T/3. இதுக்கு நடுவில் என்ன டைம் இருக்கோ அந்த டைமை இங்கே போடணும். ஒரு சில டைம் என்ன பண்ணுவான்னா 0 to T/6ன்னு கேட்பான். அப்போது இது 0வா மாறும், இது T/6ஆக மாறும். இங்கே 0 to T/6 நடுவில் எவ்வளோ இருக்குது? T/6 தானே இருக்குது. அப்போ நீங்கள் இங்கே உங்களுக்கு என்ன போடுவீங்க? இந்த இடத்துல நீங்கள் T/6 போடுவீங்க. புரியுதா சார்? இந்த ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜிலாம் கண்டிப்பாக ஜேஇ மாதிரி இடத்துல இதெல்லாம் கண்டிப்பாக கேட்கலாம். ஏன்னா இது நிறைய நியூமெரிக்கல் வருது பாருங்கள் அந்த மாதிரி. பட் இந்த மாதிரி கேஸில் ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி ஒரு பாயிண்ட்லேருந்து ஒரு பாயிண்ட் கேட்கும்போது நீங்கள் டேரெக்டாக இந்த ஃபார்முலாக்குள்ளே போயிடு. இந்த ஸ்டெப்ஸ் உனக்கு புரியலனாலும், இல்லை ஸ்டெப்ஸ் என்னால் திருப்பி போட முடியாது சார், நான் இன்டகிரேஷன் அந்தளவுக்கு பழகிக்கல அப்படின்னாலும் பிரச்சனை கிடையாது. இதை விட்டுரு. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி கேட்டால் இதை மட்டும் போட்டு அவன் என்ன டைம் சொல்கிறானோ அந்த டைமை லோயர் லிமிட் அப்பர் லிமிட் கொடுத்து மைனஸ் பண்ணி மட்டும் போட்டுரு. புரிஞ்சுதா? கிளியர் சார்? இந்த டீக்கு பதிலாக அப்பர் லிமிட் அப்புறம் மைனஸ் லோயர் லிமிட் போடணும். அவ்வளோதான், வேறு எதுவும் நீ பண்ண வேணாம். ஓகே.
ஓகேடா, நெக்ஸ்ட் பார்ப்போமா? நெக்ஸ்ட் லிசன். அதுக்கு முன்னாடி அந்த இவரோட கொஸ்டின், ஐ மீன் யார், கௌதம் தானே கொஸ்டின் கேட்டது என்கிட்ட? அகமத். ஓகே அகமத், உங்களோட கொஸ்டினுக்கு ஆன்சர் பாருங்க. இப்போ இதுதான் மீன் பொசிஷன். ஓகே, மீன் பொசிஷன் இது. ஒரு பார்ட்டிக்கல் இங்கே இருக்குது. ஓகே, லெட்ஸ் சே பார்ட்டிக்கல் இஸ் ஏ. ஓகே, ஏங்கிற பார்ட்டிக்கல் இங்கே இருக்குது. ஏதோ ஒரு பார்ட்டிக்கல் வெலாசிட்டியில் போயிட்டுருக்கு, அது ஓகே. இப்போது ஏ பார்ட்டிக்கலுக்கும் மீன் பொசிஷனுக்கும் நடுவில் இருக்கிற ஃபேஸ் எனக்கு என்னன்னு தெரியாது. ஆனால் எனக்கு ஒரு விஷயம் தெரியும், இந்த டிஸ்டன்ஸ் வந்து a/2 அப்படின்னு. இப்போ இந்த பார்ட்டிக்கலுக்கு நான் ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன். எப்படி எழுதுவோம்? ஜென்ரலாக y இஸ் ஈக்குவல்ஸ் டு a sin omega t. நான் இது ரெண்டு பார்ட்டிக்கல் இந்த சம்மில் வர்றதுனால ஒருத்தரை y1 எடுத்துக்கிறேன், அவரோட ஆம்ப்ளிடியூட் a1. பட் இங்கே ரெண்டு பேர்த்துக்கும் சேம் ஆம்ப்ளிடியூட் சொன்னதுனால ரெண்டு பேருக்கும் ஏவே எடுத்துக்கிறேன். a இன்டூ சைன் ஒமேகா t. இவர் ஆல்ரெடி ஃபேஸில் ஸ்டார்ட் பண்ணாரா இல்லையான்னு எனக்கு தெரியாது சார். கரெக்டாக மீனில் ஸ்டார்ட் பண்ணாரா, மீனுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணாரா, மீனுக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணாராலாம் எனக்கு தெரியாது. அதனால இவருக்கு ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் இருந்திருக்கலாம். ஸோ அதனால 5-1 போடுறேன். ஒருவேளை இல்லைன்னா 0 வந்துடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ஃபஸ்ட்டு பார்ட்டிக்கலோட SHM மோஷன். ஓகேங்களா? செகண்ட் பார்ட்டிக்கல் இங்கேயும் இருந்திருக்கலாம், இல்லாட்டி இங்கேயும் இருந்திருக்கலாம். ஏன்னா a/2ல் இருக்கிறாங்க, ஆப்போசிட்டில் போகிறாங்கன்னு மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. பட் இவங்க சம் வந்து இப்படி தான் போட்டிருக்கிறாங்க போல். இப்போது இவரோட டிஸ்டன்ஸும் a/2 தான் இருக்கார். இப்போயும் இவர் இங்கே என்ன வெலாசிட்டி அதே வெலாசிட்டி தான் போய் இவரும் போவார். ஏன்னா ரெண்டு பேத்துக்கும் சேம் ஆம்ப்ளிடியூட், ரெண்டு பேத்துக்கும் சேம் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. அதனால் ரெண்டு பேத்துக்கும் ஒரே வெலாசிட்டி தான் இருக்கும், அது பிரச்சனை கிடையாது. பட் இவரோட ஃபேஸ் ஆங்கிள் ஆக்சுவலாக இவர் இங்கேருந்து இவ்வளோ தான் போயிருக்காரு. இவர் இங்கேருந்து எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டு இங்கே வந்திருக்காரு. கரெக்டா? அப்போ இவர் என்ன கிராஸ் பண்ணியிருக்காரு? எக்ஸ்ட்ரீமை கிராஸ் பண்ணிட்டு இங்கே வந்திருக்கிறாரு. இவர் இங்கே வந்திருந்தா ஆக்சுவலாக 180 டிகிரி கவர் பண்ணிட்டாருன்னு அர்த்தம். அதாவது பை கவர் பண்ணிட்டாருன்னு அர்த்தம். இவர் 180 டிகிரிக்கு போல, அதுக்கு முன்னாடி எங்கேயோ நிற்கிறாரு. கரெக்டா? அப்போது இவரோட ஃபங்க்ஷன் எழுதும்போது y2 இஸ் ஈக்குவல்ஸ் டு, இவரும் ஆம்ப்ளிடியூட் ஏ தான், இன்டூ சைன் ஒமேகா டி. ஓகே, ப்ளஸ் 5-2 வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டுக்கு இவன் என்ன சொல்லியிருக்கான்? y வந்து a2, y1 வந்து a/2 சொல்லியிருக்கானா? அதனால் y1க்கு பதிலாக a/2 இஸ் ஈக்குவல்ஸ் டு a இன்டூ சைன் ஒமேகா டி ப்ளஸ் 5-1 போட்டிங்க அப்படின்னா ஒமேகா டி ப்ளஸ் 5-1 என்ன கிடைக்குது? 30 டிகிரி கிடைக்குது சார். அதாவது π/6 கிடைக்குது. ஓகேங்களா? ஏன்னா ஏ கேன்சல் ஆயிரும், சைன் தீட்டா ஈக்குவல்ஸ் டு 1/2ங்கிறது இருக்குது. இவருக்கு போகும்போது இவருக்கும் அதே தான் வருது. ஏன்னா இவருக்கும் a/2 வர்றதுனால இங்கே a வந்து இங்கே சைன் ஒமேகா டி ப்ளஸ் 5-2 வர்றதுனால ஏ கேன்சல் ஆச்சுன்னா இங்கே ஒமேகா டி ப்ளஸ் 5-2 இஸ் ஈக்குவல்ஸ் டு π/6. கரெக்டு தான். ஆனால் இதுதான் π/6. இவர் கவர் பண்ணது என்னது? π மைனஸ் π/6. சார் இங்கேருந்து இங்கே வந்திருக்காரு சார், இது வரைக்கும் போனால் பை, இதுதான் π/6. இவர் இங்கே போனது என்னது? பையிலேருந்து π/6 மைனஸ் பண்ணும். அப்போ இந்த ஃபுல் ஆங்கிள் இவர் கவர் பண்ணது π/6 கிடையாது, π மைனஸ் π/6. ஓகேவா? ஸோ அதனால இஸ் ஈக்குவல்ஸ் டு π மைனஸ் π/6 போட்டுக்கோங்க. இப்போது ரெண்டையும் நான் சொன்ன மாதிரி ஈக்குவேஷனை கேன்சல் பண்ணி பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் ஆன்சர். ஓகே, இங்கே பாருங்கள், உங்களுக்கு ஒமேகா டி தேவையில்லை தானே? அப்போ இந்த ஈக்குவேஷனுக்கு இது மைனஸ் போடுங்க, இது மைனஸ் போடுங்க, இதை ப்ளஸ் போடுங்க. இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள், இவரையும் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணும்போது ஒமேகா டி இது ப்ளஸ் ஒமேகா டி, இது மைனஸ் ஒமேகா டி, 0 ஆகிடுமா? தென் இது ப்ளஸ் π1, இது மைனஸ் π1. அப்போது ப்ளஸ் 5-1 மைனஸ் 5-2ன்னு வரும், இஸ் ஈக்குவல்ஸ் டு இது π/6. இது ப்ளஸ், இது மைனஸ். ஓகேங்களா சார்? இங்கே ப்ளஸ் வரும், இங்கே மைனஸ் வரும். அப்போ π/6 மைனஸ் பை ப்ளஸ் π/6. அப்போ என்னது? 2π/6 மைனஸ் பை, 2π/6 மைனஸ் 5. சார் இதுதான் இவங்க ரெண்டு பேர்த்துக்கு நடுவில் இருக்கிற ஃபேஸ் டிஃப்ரென்ஸ். எவ்வளோ வருது? 6. அப்போனா எவ்வளோ வருது? இது 6, இது மைனஸ்னா மைனஸ் 4π/6 ஆர் மைனஸ் 2π/3. லிசன் சார், ஏன் மைனஸ் வருது அப்படின்னா 5-1 மைனஸ் 5-2 போட்டிருக்கீங்க இல்லையா? பட் யாருக்கு ஆக்சுவலாக இங்கே ஃபேஸ் அதிகம்னா 5-2க்கு தான் அதிகம். அப்போ 5-2 மைனஸ் 5-1 இஸ் 2π/3. ஓகேவா? ஆகாஷ் யார் கேட்டா? இது அகமதா? யார் கேட்டீங்க? அகமதா கௌதம்? ரைட், ஓகே. ஸோ π1 மைனஸ் π2னா இட் குட் பி மைனஸ் 2π/3. ஓகேவா? π2 மைனஸ் π1 அப்படின்னா இட் குட் பி 2π/3 ப்ளஸ் 2π/3. கிளியர்?
ஓகேடா, ஆல்ரெடி லீனியர் எஸ்ஹெச்எம்மோட டைம் பீரியட் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஃபார்முலா சொல்லி கொடுத்துருக்கேன். ஞாபகம் இருக்கா? லீனியர் எஸ்ஹெச்எம்க்கு டைம் பீரியட் கண்டுபிடிக்கிறதுக்கு 3 ஸ்டெப் சொன்னேன். என்னென்ன ஸ்டெப் யாரோ சொல்லுங்க பார்க்கலாம் டக்குன்னு. ஃபார் லீனியர் எஸ்ஹெச்எம் என்னென்ன ஸ்டெப் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஃபைண்ட் ஈக்விலிபிரியம். கரெக்டா? ஃபைண்ட் ஈக்விலிபிரியம் பொசிஷன். செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னு சொன்னேன்? செகண்ட் ஸ்டெப் ஈக்விலிபிரியம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் டிஸ்பிளேஸ் டிஎக்ஸ் அளவுக்கு டிஸ்பிளேஸ் பண்ணணும்னு சொன்னேன். அடுத்த ஸ்டெப் என்ன சொன்னேன்? அடுத்த ஸ்டெப் ஸ்மால் டிஸ்பிளேஸ்மெண்ட் பண்ணுங்க, டிஎக்ஸ் பண்ணுங்கன்னு சொன்னேன். பண்ணதுக்கப்புறம் ஃபைண்ட் நெட் ஃபோர்ஸ். இப்போ நெட் ஃபோர்ஸ் வரும். ஃபைண்ட் நெட் ஃபோர்ஸ். இதை யூஸ் பண்ணி சம்லாம் போட்டிங்களாடா? கண்டிப்பாக சம் போட்டிங்கன்னா நீங்கள் செம யூஸ்ஃபுல்லாக தெரிஞ்சிருக்குமே உங்களுக்கு. ஓகே, ஃபைண்ட் எஃப் நெட். அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்னு சொன்னேன்? அடுத்த ஸ்டெப்பில் இந்த எஃப் நெட்டை பேலன்ஸ் பை கே இன்டூ எக்ஸ். கேஎக்ஸுக்கு பேலன்ஸ் பண்ணிவிட்டு ஃபைண்ட் கே வேல்யூ. கேவை ஃபைன் பண்ணுங்கன்னு சொன்னேன். அஞ்சாவது ஸ்டெப் என்ன சொன்னேன்? ஸ்டெப் 5. ஸ்டெப் 5 என்னது? டைம் பீரியட் இஸ் ஈக்குவல்ஸ் டு சார் பட் சம்ஸுக்கு வரலை. நோ, கண்டிப்பாக வராமல் இருக்காது அகமத். லீனியர் எஸ்ஹெச்எம்மான்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் ஆங்குலர் எஸ்ஹெச்எம் மாதிரி போட்டிருந்தீங்கன்னா வந்திருக்காது. இப்போ ஒரு பென் வந்து ஆசிலேட் ஆகிற மாதிரி, ஒரு பால் ரொட்டேட் ஆகிற ஆசிலேஷன் அதிலெல்லாம் போட்டிருந்தீங்கன்னா வந்திருக்காது. ஏன்னா அது ஆங்குலர் எஸ்ஹெச்எம். லீனியர் எஸ்ஹெச்எம் ஸ்மால் டிஸ்பிளேஸ்மெண்ட். லீனியர் எஸ்ஹெச்எம்க்கு தான் போடணும். ஓகேவா? சரி, தென் டைம் பீரியட் இஸ் ஈக்குவல்ஸ் டு 2π இன்டூ √m/k ஃபார்முலாவை எடுத்துக்கிட்டு அதில் கேவுக்கு பதிலாக இதை கொண்டாந்து ரீப்ளேஸ் பண்ணுங்கள் சார்னு சொன்னேன். கரெக்டாக? இந்த 5 ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணால் எப்பேற்பட்ட லீனியர் எஸ்ஹெச்எம்மாக இருந்தாலும் அதோட டைம் பீரியடை ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். நான் திருப்பி சொல்கிறேன், நீ எந்த இன்ஸ்டியூட்டோட ஆசிலேஷன் புக்கை வேணாலும் எடுத்துப்பாரு. நீ அதில் கண்ணை மூடிட்டு ஒரு 10 கொஸ்டினை சூஸ் பண்ணு. அதில் 6 கொஸ்டின், மினிமம் 6 கொஸ்டின் ஃபைண்ட் டைம் பீரியட்னு வந்து நிற்கும். கண்டிப்பாக டைம் பீரியடை தான் கேட்பாங்க. மோஸ்ட்லி டைம் பீரியட் தான் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அதுக்காக தான் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆங்குலர் SHM, ஆங்குலர் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். ஆங்குலர் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனை பற்றி பார்க்க போகிறோம் சார். இதுக்கும் அதே மாதிரி ஸ்டெப்ஸ் இருக்குது. நீங்கள் லீனியர் எஸ்ஹெச்எம் நல்லா படித்ததுனால இது ரொம்ப ஈஸியாக தெரியும். இங்கே பாருங்கள், இப்போ உங்ககிட்ட இப்படி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. ஓகேவா? இந்த ஆப்ஜெக்டை நான் என்ன பண்ணியிருக்கிறேன், ஒரு ராடை வச்சு கனெக்ட் பண்ணி இப்படி கட்டி வச்சுருக்கேன். அப்படி ஓகேவா? இப்படி கட்டி வச்சுருக்கேன். இந்த ஆப்ஜெக்டோட மாஸ் m. ஜென்ரலாக என்ன ஆகும் சார்? இதோட சென்டர் ஆஃப் மாஸில் இருந்து இதோட வெயிட் வெர்டிக்கலி டவுன்வர்ட்ஸ் ஆக்ட் ஆகும். கரெக்டா? சரி, இப்போது இந்த mgயும் இதுக்கு மேலே ஆக்ட் ஆகிற டென்ஷன் ஃபோர்ஸும் சேம் ஆகிடும். அப்போனா இதுதான் ஈக்விலிபிரியம் பொசிஷன். சார் அங்கே சொன்னது தான் இங்கேயும் நீங்கள் என்ன பண்ணணும்? ஈக்விலிபிரியம் பொசிஷனை ஃபைன் பண்ணணும். அது ஸ்டெப் 1. அடுத்த ஸ்டெப் என்னதுமா பண்ணணும்? ஈக்விலிபிரியம் பொசிஷன் கண்டுபிடிச்சிட்டிங்கல்ல, நெக்ஸ்ட்டு இந்த ஆப்ஜெக்டை ஸ்லைட்டாக கொஞ்சம் dθவுக்கு டிஸ்பிளேஸ் பண்ணணும் சார். இவரை அப்படியே இங்கே பாருங்கள், நல்லா பாருங்கள், இவரை அப்படியே நான் என்ன பண்ணுறேன், இப்படி டிஸ்பிளேஸ் பண்ணுறேன். அதே ஆப்ஜெக்ட் தான் இங்கே டிஸ்பிளேஸ் பண்ணிட்டேன். இந்த ஆப்ஜெக்டை, இப்படி இருந்த ஆப்ஜெக்டை கொஞ்சம் டிஸ்பிளேஸ் பண்ணிட்டேன். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கிறேன்? டிஸ்பிளேசிங் dθ. சார் ஃபஸ்ட்டு இருந்த லைன் இது. இப்போ சென்டர் ஆஃப் மாஸ் இங்கே போயிருக்கும். கரெக்டா? இப்போ வெயிட் வெர்டிக்கலி டவுன்வர்ட்ஸ் ஆக்ட் ஆச்சுன்னா நீங்கள் டிஸ்பிளேஸ் பண்ணியிருக்கிறது dθ. கரெக்டா? இப்போ dθவுக்கும் இந்த mgக்கு நடுவில் ஒரு இன்க்ளினேஷன் இருக்கும். அந்த இன்க்ளினேஷனை வச்சுக்கிட்டு இந்த mgயை இங்கே எடுத்துகிட்டு போனால் என்ன ஆக்ட் ஆகும்? mg cos θ வருமா? இங்கே mg sin θ வருமா? நவ் இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்னா ஃபைண்ட் நெட் டார்க். சார் நெட் டார்க்கை ஃபைன் பண்ணணும். இப்போ டார்க் எங்கே சார்? நெட் டார்க் என்ன வரும்? டியூ டு mg cos θ, மேலே ஆக்ட் ஆகிற டென்ஷன் ஃபோர்ஸும் mg cos θவும் கேன்சல் ஆகிடும் சார். இப்போ யார் எக்ஸ்ட்ரா இருக்கிறா? mg sin θ இருக்குது. இந்த லென்த் உனக்கு தெரிஞ்சால் போதும். mg sin θ இன்டூ லென்த் mg sin
இது d தீட்டாவா இருந்துச்சுன்னா mg sin d theta into the perpendicular length. சார் force into perpendicular length தானே, force into perpendicular length தானே நமக்கு டார்க். ஓகேவா சார்? அந்த கொஸ்டினை கொஞ்சம் சால்வ் பண்ணுங்க சார். கௌதம் எந்த கொஸ்டின் கேட்குறீங்க கௌதம்? இப்போ தானே ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணி கொடுத்தேன். ஓகே, ஓ இந்த பெண்டுலம் கொஸ்டின் எதுவும் போட்டிருக்கீங்களா அதுவா? ஓகே வெயிட், இந்த கான்செப்ட் முடிஞ்சோன்னே பண்ணுறேன். ஓகேவா? இந்த கான்செப்ட் முடிஞ்சோடனே பண்ணுறேன்டா. கொஸ்டினை மறுபடியும் டைப் பண்ணி போடுங்க. ஒரு வேளை போயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் போடுங்க, நோ ப்ராப்ளம். லிசன், ஸோ செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் நெட்டாக இருக்க கண்டுபிடிக்கணும். போன சம்மில் என்ன பண்ணீங்க சார்? லீனியர் எஸ்ஹெச்எம்மில் நீங்கள் ஃபோர்ஸை கண்டுபிடிச்சிங்களா? ஃபஸ்ட்டு ஈக்குவிலிபிரியம் கண்டுபிடிச்சிங்க, அப்புறம் டிஎக்ஸ் டிஸ்பிளேஸ் பண்ணீங்க, இங்கே டி தீட்டா டிஸ்பிளேஸ் பண்ணணும். அடுத்து அங்கே லீனியர் எஸ்ஹெச்எம்மில் நெட்டு ஃபோர்ஸை கண்டுபிடிச்சிங்க, இங்கே நீங்கள் என்ன பண்ணணும்? நெட்டு டார்க்கை கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? நெட்டு டார்க்கை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த நெட்டு டார்க்கை நீங்கள் கே இன்டூ டி தீட்டாவுக்கு பேலன்ஸ் பண்ணணும். இங்கே என்ன பண்ணீங்க? கே இன்டூ எக்ஸுக்கு பேலன்ஸ் பண்ணீங்களா? இங்கே கே இன்டூ டி தீட்டாவுக்கு பேலன்ஸ் பண்ணணும். அப்படி பண்ணும்போது டி தீட்டாவும் சைன் டி தீட்டாவும் சேம் கேன்சல் ஆகிடுமா? அப்போ கே இஸ் ஈக்குவல்ஸ் டு என்னது? எம்ஜிஎல்னு வரும். லாஸ்ட் ஸ்டெப் என்ன சார் அப்படின்னா, டைம் பீரியட் இஸ் ஈக்குவல்ஸ் டு 2π இன்டூ ரூட். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார். லீனியர் எஸ்ஹெச்எம்ல மாஸ் வரும் சார். ஏன்னா லீனியர் டைனமிக்ஸில் மாஸ், ரொட்டேஷனல் டைனமிக்ஸில் யாரு? மாஸ் கிடையாது, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா டிவைட் பை லீனியர் எஸ்ஹெச்எம்ல உங்களுக்கு ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் கே வந்துச்சு, இங்கே டார்க் கான்ஸ்டன்ட், டாரிஷனல் கான்ஸ்டன்ட். ஓகேங்களா? கே வரும் இங்கே, கே தான், பட் எனிவேஸ் இது வேற கே. இது வந்து டாரிஷனல் கான்ஸ்டன்ட். முன்னாடி வந்தது ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட், இது வந்து டாரிஷனல் கான்ஸ்டன்ட். கிளியரா? ஸோ நெக்ஸ்ட் இந்த இதில் போட்டிங்கன்னா முடிஞ்சுது சார். இதுதான் ஆங்குலர் எஸ்ஹெச்எம்மோட ப்ரொசீஜர். நான் சிம்பிளாக சொல்கிறேன், இங்கே பாருங்கள். ஆங்குலர் எஸ்ஹெச்எம்மோட ப்ரொசீஜர் வர்சஸ் சிம்பிள் லீனியர் எஸ்ஹெச்எம்மோட ப்ரொசீஜர். ஸ்டெப் 1 சார், இங்கே என்ன பண்ணணும்? ஃபைண்ட் ஈக்குவிலிபிரியமா? இங்கேயும் அதே சார், ஃபைண்ட் ஈக்குவிலிபிரியம். ஈக்குவிலிபிரியம் பொசிஷனை ஃபைண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் 2, செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்? டிஸ்பிளேஸ் டிஎக்ஸ் லீனியர் எஸ்ஹெச்எம்க்கு இங்கே டிஸ்பிளேஸ் டி தீட்டா. ஆங்குலர் எஸ்ஹெச்எம்க்கு டி தீட்டா டிஸ்பிளேஸ் பண்ணணும். பண்ணதுக்கப்புறம் லீனியர் எஸ்ஹெச்எம்ல என்ன பண்ணீங்க? ஃபைண்ட் நெட் ஃபோர்ஸ். இங்கே என்ன பண்ணணும்? ஃபைண்ட் நெட் டார்க். நெட் டார்க்கை ஃபைண்ட் பண்ணணும். லீனியர் எஸ்ஹெச்எம்ல ஸ்டெப் 4 என்ன சார்? நெட் ஃபோர்ஸை கேஎக்ஸுக்கு பேலன்ஸ் பண்ணீங்களா? இங்கே நெட் டார்க்கை கே இன்டூ டி தீட்டாவுக்கு பேலன்ஸ் பண்ணணும். ஒரு சில டைம் சார் இவங்க வந்து டைம் பீரியடை கேட்கல சார். ஒரு சில டைம் என்ன கேட்குறாங்கன்னா, மேபி ஆங்குலர் ஆக்சிலரேஷன் கேட்குறாங்க, அந்த மாதிரி மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கேட்குறாங்க. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா யூ கேன் பேலன்ஸ் பை ஐ ஆல்ஃபா. ஏன் சார் அப்படின்னா, லீனியர் எஸ்ஹெச்எம்ல ஃபோர்ஸ் ஈக்குவல்ஸ் டு மாஸ் இன்டூ ஆக்சிலரேஷன். இதே ரொட்டேஷனல் டைனமிக்ஸில் டார்க் ஈக்குவல்ஸ் டு மாஸுக்கு பதிலாக மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, லீனியர் ஆக்சிலரேஷனுக்கு பதிலாக ஆங்குலர் ஆக்சிலரேஷன். ஸோ அதனால ஆல்ஃபா, ஐ ஆல்ஃபா போடணும். ஓகேவா? ஸோ ஐ ஆல்ஃபா யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ரைட். ஸோ நெட் டார்க் இஸ் ஈக்குவல்ஸ் டு கே இன்டூ டி தீட்டா. அதை நம்ம என்ன பண்ணலாம்? நீங்கள் இப்படி பேலன்ஸ் பண்ணால் நமக்கு டைம் பீரியட் கிடைக்கும். எப்போவாவது ஆல்ஃபாவோ ஐயோ கேட்டாங்கன்னா நீங்கள் இவருக்கும் பேலன்ஸ் பண்ணலாம், தேவைப்பட்டால் பேலன்ஸ் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. ஓகேவா? சரி, ஸ்டெப் 4 என்ன? இதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணணும்? ஃபைண்ட் கேவை ஃபைண்ட் பண்ணுங்கள். ஃபைண்ட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டெப் 5 பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேவோட வேல்யூவை யூஸ் பண்ண வேண்டிய இடம் 2π இன்ட்டு ரூட் ஓவர் ஐ பை கே. இங்கே எம் பை கே. கிளியரா சார்? இவ்வளோ தான் லீனியர் எஸ்ஹெச்எம்முக்கும் ஆங்குலர் எஸ்ஹெச்எம்முக்கும் பண்ண வேண்டிய ப்ரொசீஜர். இதை மட்டும் சிம்பிளாக பண்ண ஈஸியாக முடியும். ஓகே, நெக்ஸ்ட் போகலாமா? நான் ஒரே ஒரு கேஸ் மட்டும் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அதுக்கப்புறம் உங்களால் ஈஸியாக பண்ணிட முடியும். ஒரே ஒரு கேஸ் மட்டும் சொல்கிறேன், மேபி 2 கேஸ் கூட சொல்லணும்னாலும் சொல்கிறேன், நோ ப்ராப்ளம். லிசன், இங்கே பாருங்கள். ஃபர்ஸ்ட் கேஸ், இப்போது ஒரு சர்க்குலர் பிளேட். ஓகேவா? ஒரு சர்க்குலர் பிளேட் கவனிங்க. ஒரு சர்க்குலர் பிளேட் ஃபில் கலர்.
ஓகே, ஒரு சர்க்குலர் பிளேட். இந்த சர்க்குலர் பிளேட்டோட ரேடியஸ் இஸ் ஆர், இந்த பிளேட்டோட ரேடியஸ் ஆர், இந்த பிளேட்டோட மாஸ் வந்து எம். ஓகே, இப்போது இந்த பிளேட்டோட எண்டில் நான் இதை வந்து ஆணி மாதிரி அடித்து இதை ஒட்டி வச்சிட்டேன். ஓகேங்களா? இப்போ இந்த பிளேட் ஒரு வேளை ஆங்குலர் எஸ்ஹெச்எம் ஆசிலேட் ஆச்சுன்னா இதோட டைம் பீரியட் என்னன்னு கேட்பாங்க. இப்போ என்ன பண்ணணும் ப்ரொசீஜர்? ஃபஸ்ட் என்ன சார், இதோட ஈக்குவிலிபிரியமை கண்டுபிடிக்கணும் சார். ஃபஸ்ட்டு இங்கே எம்ஜி ஆக்ட் ஆகும், மேலே டென்ஷன் ஃபோர்ஸ் இருக்கும், அதனால பேலன்ஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இதை அப்படியே நான் டிஸ்பிளேஸ் பண்ணுறேன். டிஸ்பிளேஸ் பண்ணால் இந்த டேர்ம் அப்படியே இந்த பக்கம் போகுமா, இந்த இடத்துக்கு வந்துடுமா. இப்போ இந்த இடத்துல எம்ஜி ஆக்ட் ஆகும், இது எம்ஜி காஸ் தீட்டா, இது எம்ஜி சைன் தீட்டா. ஓகே, தீட்டா ஆர் டி தீட்டா. இப்போ டார்க் என்ன சார்? ஏன்னா இது டிஸ்டன்ஸ் இஸ் ஆர், இங்கே ஆக்ட் ஆகுறது எம்ஜி சைன் தீட்டா. ஸோ ஆர் இன்டூ எம்ஜி சைன் டி தீட்டாங்கிறது தான் சார் டார்க். இந்த டார்க் எதுக்கு ஈக்குவல்? கே இன்டூ டி தீட்டாவுக்கு ஈக்குவல். ஃபார் ஸ்மால் ஆங்கிள் டி தீட்டாவும் சைன் டி தீட்டாவும் சேம் தான் சார், கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ கே இஸ் ஈக்குவல்ஸ் டு ஆர் இன்டூ எம்ஜியா. அப்போ டைம் பீரியட் என்ன? 2π இன்டூ ரூட் ஓவர் லிசன் ஐ பை கேவுக்கு பதிலாக ஆர் இன்டூ எம்ஜி போட்டுக்கலாம். பட் இங்கே ஐ தப்பு பண்ணிடக்கூடாது. ஐங்கிறது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா சார். ஒரு சர்க்குலர் பிளேட்டோட டேஜென்ட்டில் ஆக்சிஸ் போகுது. இப்போ இந்த பிளேட் ரொட்டேட் ஆச்சுன்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன பண்ணணும்? ஃபார் ஓன் ஆக்சிஸ் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இஸ் mr²/2. இப்போ இங்கேருந்து இங்கே போகிறீங்க, அப்போ பேரலல் ஆக்சிஸ் தியரம் யூஸ் பண்ணுவீங்களா? ஸோ mr²/2 ப்ளஸ் மாஸ் இன்டூ திஸ் பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இஸ் ஆர், ஸோ r². அப்போனா எவ்வளோ? 2 + 1 இப்போ 3 ஆயிடுதா? 3mr²/2 வரும் சார். அப்போ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவுக்கு பதிலாக 2π இன்டூ ரூட் ஓவர் ஐக்கு பதிலாக 3/2mr² டிவைட் பை ஆர்எம்ஜின்னு போடணும். எம் கேன்சல், r² கேன்சல். ஸோ த டைம் பீரியட் இஸ் ஈக்குவல்ஸ் டு 2π இன்டூ ரூட் ஓவர் 3 டைம்ஸ் r டிவைட் பை 2 டைம்ஸ் g. கிளியரா சார்? இந்த மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு ஆங்குலர் எஸ்ஹெச்எம்க்கு டைம் பீரியடை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? கிளியர்? ரைட்டா? சரி, இப்போ நான் சொல்கிறேன், இதுவே ஒரு ராடுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ராடு, இப்போ ராடோட ஒரு எண்டு இப்போ நீங்கள் சால்வ் பண்ண போகிறீங்க. இங்கே பாருங்கள், லிசன், நீங்கள் தான் இப்போ ஆன்சர் சொல்ல போகிறீங்க. ஓகே, இங்கே பாருங்கள், இது ஒரு ராடு. ஓகேவா? ராடோட லென்த் வந்து எல். இந்த ராடோட ஒரு எண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, இப்படி இந்த எண்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? இப்போ இந்த ராட் ஆசிலேட் ஆனால், ராடோட மாஸ் வந்து எம்பா, ராடோட மாஸ் எம். இப்போ இந்த ராட் ஆசிலேட் ஆனால் டைம் பீரியட் என்ன கண்டுபிடிங்க? டைம் பீரியட்
சொல்லுங்கப்பா ஆன்சர். என்னடா ஒருத்தர் இப்பெல்லாம் வர வர அப்படியே கவுண்ட் குறையுது. ஃபிசிக்ஸ் மேலே வெறுப்பு வந்துருச்சா? கெமிஸ்ட்ரி பயாலஜியில் மட்டும் ஸ்கோர் பண்ணிக்கலான்னு. எக்ஸாம் முடிஞ்சிட்டு ஃபீல் பண்ணுவீங்கடா. வீடியோ ஹைடு பண்ணுது ப்ரோ. 2π√over 2l/3g. 2l/3g கரெக்டா? 2l/3g. ஓகே, இங்கே பாருங்க, மறுபடியும் சேம் அதே ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். சார் இதோட சென்டரில் தான் சார் சென்டர் ஆஃப் மாஸ் இருக்கும், அந்த பாயிண்ட்டை மறந்துடாதீங்க. சென்டரில் தான் சென்டர் ஆஃப் மாஸ் இருக்கும், இங்கே இருக்கும். ஸோ நீங்கள் இங்கே டிஸ்பிளேஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ எப்படி இருக்கும்? இங்கே இருக்குமா எம்ஜி, இது எம்ஜி, இது எம்ஜி சைன் தீட்டா, இது எம்ஜி காஸ் தீட்டா, அது எல்லாமே நமக்கு தெரியும் கரெக்டுங்களா? இப்போ இந்த எம்ஜி காஸ் தீட்டா, சரி எம்ஜி சைன் தீட்டா, இது டி தீட்டாவாக இருக்கும். அப்போது எம்ஜி சைன் டி தீட்டா சார் பெர்பெண்டிகுலர் லென்த் வந்து L/2. பெர்பெண்டிகுலர் லென்த் வந்து L/2 ஓகேங்களா, விச் இஸ் ஈக்குவல்ஸ் டு கே டைம்ஸ் டி தீட்டா. ஸோ டி தீட்டா போயிடும். அப்போ எம்ஜி L/2 தான் கே. அப்போ டைம் பீரியட் என்ன? 2π √over L டிவைட் பை கேக்கு பதில் என்ன போடணும்? எம்ஜி L/2 இந்த 2 மேலே போயிடும். சார் √over L கிடையாது, இது I. ஏன்னா மொமெண்ட் ஆஃப் சாரி ஃபார் ஆங்குலர் SHM வி ஷுட் கன்சிடர் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ரைட்டா? ஸோ I. இப்போ I பாருங்கள், ஒரு ராடுக்கு சென்டரில் ஆக்சிஸ் இருந்து ரொட்டேட் ஆச்சுன்னா mL²/12. பட் இப்போ எங்கள் ஆக்சிஸில் எந்த இடத்துல ரொட்டேட் ஆகுது? சென்டர்லையா ரொட்டேட் ஆகுது? இங்கே தானே ரொட்டேட் ஆகுது. அப்போ இந்த இடத்துக்கு கண்டுபிடிக்கணும், நீங்கள் பேரலல் ஆக்சிஸ் தியரம் தானே யூஸ் பண்ணணும். ஸோ த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இஸ், இதை ஆட் பண்ணிவிட்டு ப்ளஸ் மாஸ் இன்ட்டு இந்த டிஸ்டன்ஸ் ஸ்கொயர் போடுவோம் கரெக்டாக? பேரலல் ஆக்சிஸ் தியரம் அப்படியே ஒரு டைம் இதை கம்ப்ளீட்டாக டீச் பண்ணியிருக்கேன். ஸோ mL²/12 ப்ளஸ் m இன்ட்டு இந்த டிஸ்டன்ஸ் என்ன? L/2. அதனால் இது L/2 இல்லையா? ஸோ L/2 தான் ஹோல் ஸ்கொயர். அப்போது mL²/12 ப்ளஸ் mL²/4 வரும். 12 மாற்றணும்னா இன்ட்டு 3 போடுவீங்க கரெக்டாக? அப்போ 3 + 1 4mL²/12. 4யும் 12யும் கேன்சல் பண்ணால் 3 ஆகும். ஸோ mL²/3 தான் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார் திஸ் சிச்சுவேஷன். அப்போது 2π √2 × I. ஐயோட வேல்யூ என்ன? mL²/3. ஸோ mL²/3 ஹோல் டிவைட் பை mgl. ஸோ m கேன்சலா, எல்லும் L² கேன்சலா? எஸ். ஸோ 2π √over 2l/3g. யார் கரெக்டு? 2l/3. கௌதம் கரெக்ட். √IR/12. IR/12gயா? மெடிக்கோ நோப்பா. மெடிக்கோ பி கான்சியஸ். மெடிக்கோ ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க நீங்கள் எங்கே மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கன்னு. √over 2l/3g தான் கரெக்ட். ஓகேவா? சரி, யாரோ ஒருத்தங்க என்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டிங்களே, யார்? அந்த கொஸ்டின் மறுபடியும் கேளுங்கடா. ஹாய் மகா, ஹாய். ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தீங்களே, என்ன கொஸ்டின் அது? மறுபடியும் கேளுங்க. இல்லை அந்த கொஸ்டின் நான் தேடி பார்க்கட்டா மேலே? கொஸ்டின் தே வில் பி இன் ஃபேஸ் அகைன். ஓ, இந்த பெண்டுலம் 2 ஆசிலேட் ஆகிற மாதிரி அந்த மாதிரி சம்மா. எப்படி இந்த பேஜ் மாறிச்சு? சரி, இங்கே பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். சார் கொஸ்டின் மட்டும் ஒரு டைம் போடுறீங்களாப்பா? L/2 மிஸ்டேக்கா? ஓகேடா, நோ ப்ராப்ளம். பார்த்துக்கோங்க அதுக்கு எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்னு. சரி, நெக்ஸ்ட்டு கௌதம் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. சிம்பிள் பெண்டுலம்ஸ் ஹேவ் தயர் லென்ஸ் 1.44, 1.69. ஓகே, லிசன், இந்த 1.44, 1.69 சரி ஓகே 12, 13 வருது இல்லையா? சரி, பண்ண முடியும் ஈஸியாக, அப்படியே பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போது
1.44 m இருக்கு இல்லையா, நான் இது என்னன்னு எடுத்துக்கிறேன், 1.44 144ன்னு எடுத்துக்கிறேன். சரி ஒரு நிமிஷம், நான் சம் சால்வ் பண்ணுற மெத்தடுக்கே போகிறேன், டீச் பண்ணுற மெத்தடுக்கு போகாமல். லிசன், இங்கே பாருங்கப்பா, இந்த ஃப்ரீக்வன்சி இருக்கு இல்லையா, ஃப்ரீக்வன்சி எப்போவுமே லென்த்துக்கு இன்டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல். ஏன் சார்னா டைம் வந்து டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல்ஸ் டு ரூட் லென்த். டைம் பீரியட் இஸ் இன்டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல்ஸ் டு ஃப்ரீக்வன்சி. அப்போது ஃப்ரீக்வன்சி இஸ் இன்டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல்ஸ் டு லென்த். கரெக்டா? இப்போ இவங்க ரெண்டு பேரும் மறுபடியும் எப்போ ஃபேஸினுக்கு வருவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதை கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு பெண்டுலமோட ஃப்ரீக்வன்சி n1 இஸ் இன்டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல்ஸ் டு ரூட் ஓவர் ஃபஸ்ட்டு பெண்டுலமோட லென்த் எவ்வளோ, 1.44. அதை நான் 144ன்னு போட்டுக்கிறேன். ரீசன் என்ன சார்னா, சார் டினாமினேட்டர்லையும் நியூமரேட்டர்லையும் வரப்போகிறவங்க இப்போ சேம் யூனிட்டாக தான் வரப்போகிறாங்க. காரணம், இப்போ பாருங்க, n2 எடுங்க. n2 என்ன, 1 டிவைட் பை ரூட் ஓவர் 169 தானே சார். ரெண்டையும் டிவைட் பண்ணால் இவரும் மீட்டர் தான் இவரும் மீட்டர் தான், ரெண்டு கேன்சல் ஆக போது, ரேஷியோ தான் எடுக்க போகிறீங்க. கரெக்டுங்களா? 10/2ன்னு போட்டால் என்ன, இல்லை 1/0.2ன்னு போட்டால் என்ன, ரெண்டும் ஒன்று தானே. 10/2ன்னு போட்டாலும் 1 டிவைட் பை 0.2ன்னு போட்டாலும் ரெண்டும் ஒன்று தானேப்பா, ரேஷியோ ஒன்று தானே. கரெக்டு தானே? ஸோ அதை தான் இங்கே நான் பண்ணுறேன். நீங்கள் ரூட் ஓவர் 144ன்னு போட்டாலும் ரூட் ஓவர் 144 டிவைட் பை ரூட் ஓவர் 169ன்னு போட்டாலும் இல்லாட்டி ரூட் ஓவர் 1.44 டிவைட் பை ரூட் ஓவர் 1.69ன்னு போட்டாலும் ரெண்டு ரேஷியோ தான் கண்டுபிடிக்க போகிறீங்க. ஸோ அதோட ரிசல்ட் மாற போகிறது கிடையாது. அப்போது n1 டிவைட் பை n2 இஸ் ஈக்குவல்ஸ் டு 144 கீழே போயிடும், 169 மேலே போயிடும். அப்போ ரூட் ஆஃப் 169ங்கிறது 13 டிவைட் பை 144ங்கிறது 12. ஸோ இதுதான் சார் ஆன்சர். 13/12. 13/12. லிசன், இதில் சார் ஆன்சர் 13/12 கிடையாது. யார் எத்தனை ஃப்ரீக்வன்சி யார் முடிப்பாங்க அப்படின்னு சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இப்போ 13ங்கிறது ஒருத்தரோட நம்பர் ஆஃப் ரொட்டேஷன் போகும், 12ங்கிறது இன்னொருத்தரோட ரொட்டேஷன். இங்கே பாருங்கப்பா, நான் சொல்கிறது கேளுங்க. ஒரு பெண்டுலம் ஆசிலேட் ஆகுது. ஃபஸ்ட் இங்கே ஆரம்பிக்குது, இங்கே ஆரம்பித்து இங்கே போயிட்டு இங்கே வந்துச்சுன்னா ஒரு ஆசிலேஷன், ரெண்டு ஆசிலேஷன். இந்த மாதிரி யார் இந்த ரெண்டு பெண்டுலம் கொடுத்துருக்கீங்க இல்லையா, அதில் ரெண்டு பேரில் ஒருத்தங்க 13 டைம் ஆசிலேட் ஆகும்போது இன்னொருத்தங்க 12 டைம் ஆசிலேட் ஆகும்போது திருப்பி ஒரே இடத்துல ஆசிலேட் ஆவாங்க. இங்கே பாருங்கள், ஒரு டைம் சொல்கிறேன். இப்போ ரெண்டு பேர், இந்த கை வந்து ஒரு பெண்டுலம், இந்த பென் வந்து ஒரு பெண்டுலம். ஓகேவா? இந்த ரெண்டு பெண்டுலமும் கரெக்டாக எக்ஸ்ட்ரீமில் இருந்தே ஸ்டார்ட் பண்ணி ஒரே டைமுக்கு எக்ஸ்ட்ரீம் வந்து திருப்பி ஒரே மாதிரி ஆசிலேட் ஆகினா ரெண்டு பேரும் ஃபேஸ் இன்ல இருக்காங்க. அப்படின்னா ரெண்டு பேரும் ஒரே டைமில் ஒரே ஆங்கிளில் கவர் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். தே ஆர் இன் ஃபேஸ். ஃபேஸ் அவுட்னா என்னன்னு தெரியுமா? இப்போ ஒரு பெண்டுலம் எக்ஸ்ட்ரீம் விட்டு கொஞ்சம் மூவ் ஆயிடுச்சு, இவர் கொஞ்சம் மூவ் ஆனதுக்கு அப்புறம் தான் ரெண்டாவது பெண்டுலம் மூவ் ஆகுறாரு. டிஃப்ரென்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? இதுதான், இது வந்து ஃபேஸ் அவுட். ரெண்டு பேருக்கும் ஃபேஸ் அவுட். இப்போ இந்த ரெண்டு பெண்டுலம் ஆசிலேட் ஆகும்போது இவங்க ரெண்டு பேரும் ஆல்ரெடி ஃபேஸ் அவுட்டில் ஆசிலேட் ஆக ஆரம்பிச்சிருக்காங்க. மறுபடி எப்போ ஃபேஸ் இனுக்கு வருவாங்கன்னு கேட்குறாங்க. என்கிட்ட ரெண்டு பெண்டுலம் இருக்குல்ல, இப்போ எப்போ ஃபேஸ் இனுக்கு வருவாங்கன்னா ஒரு பெண்டுலம் 13 டைம் ஆசிலேட் ஆகிற டைமில் ரெண்டாவது பெண்டுலம் 12 டைம் ஆசிலேட் ஆகிருக்கும். இப்போ ரெண்டு பேரும் ஒரே இடத்துல நிற்பாங்க. இப்போ தான் ரெண்டு பேரும் ஃபேஸ் இனுக்கு வராங்கன்னு அர்த்தம். ஒருத்தங்க 13 டைம், ஒருத்தங்க 12 டைம். இதில் யார் 13 யார் 12ங்கிறது சொல்லணும். அதையும் சில டைம் கொஸ்டின் கேட்பாங்க. உங்கள் ஆப்ஷனில் கண்டிப்பாக 12 இல்லை 13 இருக்கும், 12 இல்லை 13 இருக்கும். சரி, யார் 12 யார் 13 எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ரொம்ப சிம்பிள். இங்கே பாருங்கள், length is indirectly proportional to frequency. சார் பெரிய லென்த் இருந்தால் கம்மியான ஃப்ரீக்வன்சி. கரெக்டா? பெரிய லென்த் இருக்கிறவங்களுக்கு கம்மியான ஃப்ரீக்வன்சி. அப்போது இந்த 13ங்கிறது சின்ன லென்த் இருக்கவங்களோடது, 12ங்கிறது பெரிய லென்த் இருக்கவங்களோடது. ஓகேவா? ஸோ லாங்கர் இருக்காங்க பார்த்தீங்களா, லாங்கர், அவங்க லாங்கராக இருக்கிறவங்க 12 டைம்ஸ் ஆசிலேட் ஆகும்போது ஷார்ட்டராக இருக்கவங்க 13 டைம்ஸ் ஆசிலேட் ஆகிருப்பாங்க. ஸோ சில டைம் கொஸ்டின்ஸ் எப்படி வரும்னா, when they are facing, இல்லாட்டி at what the count by they are in the phase of a lengther pendulum or maybe the shorter pendulum. மறுபடி ஃபேஸுக்கு வரும்போது லென்த்தர் பெண்டுலம் எத்தனை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், ஷார்ட்டர் பெண்டுலம் எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. நீங்கள் கேட்ட கொஸ்டின் அப்படி இருக்கான்னு எனக்கு தெரியல. நீங்கள் கேட்ட கொஸ்டின் அப்படி இருக்கா? நீங்கள் எப்போ ஃபேஸ்னு வரும், லாங்கர் பெண்டுலம். ஓகே, ஹவு மெனி ஆசிலேஷன்ஸ் ஆஃப் த லாங்கர் பெண்டுலம் வில் கம்ப்ளீட். பார்த்தீங்களா, நீங்கள் கேட்டதே அப்படி தான் இருக்குது. அப்போ லாங்கர் பெண்டுலமுக்கு 12, ஷார்ட்டர் பெண்டுலமுக்கு 13. லாங்கர் பெண்டுலம் 12 டைம் ஆசிலேட் ஆகிருக்கும், ஷார்ட்டர் பெண்டுலம் 13 டைம் ஆசிலேட் ஆகிருக்கும்.
ஓகேவா சார்? இது ஞாபகம் வச்சுக்கோ. அந்த ரேஷியோ வரும்போது ஒருத்தங்க பெருசு இருப்பாங்க, ஒருத்தங்க சின்னது இருப்பாங்க. பெரிய நம்பர் வரவங்க ஷார்ட்டர் பெண்டுலம், சின்ன நம்பர் வரவங்க லாங்கர் பெண்டுலம். இப்போ ஒரு சில டைம் இப்போ 5/6 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு 5/6 வருது. இந்த 5 யாரா இருப்பாங்க சார்? லாங்கர் பெண்டுலம் சார். 6 யாரா இருப்பாங்க? ஷார்ட்டர் பெண்டுலம். இப்போ ஒரு பெண்டுலம் பெரிய லென்த்து, ஒரு பெண்டுலம் சின்ன லென்த்து, ரெண்டு பேரும் ஆசிலேட் ஆகிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு டைமில் ரெண்டு பேரும் ஒரே ஃபேஸினுக்கு வராங்க. இப்போ அது எப்போ அப்படின்னா, இந்த சின்ன பெண்டுலம் எவ்வளோ ஆசிலேட் ஆகிருக்கும்? நிறைய நம்பர்ஸ் ஆசிலேட் ஆகிருக்கும். பெரிய பெண்டுலம் எவ்வளோ ஆசிலேட் ஆகிருக்கும்? கம்மியான நம்பர்ஸ் ஆசிலேட் ஆகிருக்கும். புரிஞ்சுதா? கிளியர்? ஓகே. எனக்கு இன்னொரு கிளாஸ் இருக்குதுடா, ஸோ நான் அதுக்கு போகிறேன். டீச்சர் இஸ் டெம்பரலி டிஸ்கனெக்டட்னு காமிக்குது சார். நீட் செஷன் போயிட்டுருக்கா? 5 o'clock ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா? 5:30 தானே? ஓகேடா. ஸோ எனக்கு அடுத்த செஷன் இருக்குது, நான் அங்கே போயிட்டு வரேன். ஓகேவா? பாய். ஓகே.